கார்த்தி ப்ரோ. ஹே ப்ரோ. ப்ரோ எப்படி இருந்துச்சு ப்ரோ ஷோ? நீங்க ஆடியோ லான்ச் எப்படி நான் இருந்துச்சு ப்ரோ? நான் நான் போகல ப்ரோ. ஓ, நீங்க போலியோ? போகல போகல. ஓகே ஓகே. ட்வீட்ஸ்லாம் பார்த்தேன் ப்ரோ. பாகுபலி அளவுக்கு கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. படம் நல்லா இருக்குமா அயலான்? அப்படி சொல்லியிருந்தாரு, ப்ரொடியூசர் சொல்லியிருந்தாரு. அந்த கம்பேரிசன்லாம் தேவையில்லாத கம்பேரிசன். ரொம்ப ஓவர் பில்டப்பா பேசுற மாதிரி இருந்துச்சு ப்ரோ அது. பட் அது நான் போகவே இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க? ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்து அருணாச்சலம் தான் போனான். அவன் தான் சொன்னான் எல்லாத்தையும். நீங்க உங்க ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்து நீங்களும் அங்கதான் இருக்கீங்க போல கேக்குதா? அப்படின்னு. வேற இருக்கு. கேக்குது ப்ரோ. ப்ரோ பழமி படம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? ஹலோ. ப்ரோ கேக்குதா? ஓகே சொல்லுங்க. இல்ல பழமி படம் ட்வீட்ஸ் ரிவ்யூ போட்டிருந்தீங்களே, எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்ல காமெடி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் நல்லாவே காமெடி. ஆமா அந்த டிராவலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து செமையா போகும். அதுல வந்து பயங்கர காமெடியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சும்மா போர் அடிக்குதுன்னு பார்த்த படம் ப்ரோ அது. அதனாலயோ என்ன தெரியல, ரொம்ப நல்லா பிடிச்சிருச்சு படம். நல்லதா இருந்துச்சு படமே. ஃபர்ஸ்ட் ஒரு ஆமா ப்ரோ. ஒரு ஹாஃப் அன் ஹவர் 40 மினிட்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு நல்லாவே காமெடி ரெண்டு வரைக்கும். ஆமா ப்ரோ. ப்ரோ இந்த ப்ரொடியூசர் இப்போ சொல்றாரு அயலானுக்கு தான் மேக்ஸிமம் ஸ்க்ரீன் வந்து டிஎன்ல கிடைக்கும்னு. இப்போ மற்ற படத்துக்குலாம் எப்படி? இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களா? மற்ற படம் வேற என்ன வருது? கேப்டன் மட்டும் மில்லர் தான். வருது. ரெண்டு படம் தான் மேஜர். ஓகே. லால்ஸ் எல்லாம் கண்டிப்பா போஸ்ட்போன் ஆயிடுச்சா ப்ரோ? லால்ஸ் எல்லாம் வரல ப்ரோ. டவுட்டா? இந்த சலார்லாம் ஒழுங்காவே போல தமிழ்நாட்டில் இந்த டைம்ல. கேப்டன் மில்லர் வந்துக்கலாமா ப்ரோ? இல்ல அவங்க நல்லா போகுன்றதுனாலயே அவங்க பொங்கலுக்கு அதுக்கு இருக்கு. கேப்டன் இருக்கும், நல்லா இருக்கும். இல்ல இந்த டேட் அவங்க ஏன் சூஸ் பண்ணலன்னு கேட்டாங்க. ஏன்னா அந்த படமும் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ஆன படமும் கிடையாது. மேபி இந்த டேட்ல வந்து இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ நினைச்சேன். முன்னாடி அவங்க டிசம்பர் 15 வச்சிருந்தாங்க சலார் டேட் இருக்குல்ல. சலாருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்சிருந்தாங்க. ஒர்க்கை தான் முடியாம இருக்கலாம், அதனால மாத்திருக்கலாம். ஓகே ப்ரோ என்ன ப்ரோ தெலுங்கு ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம தமிழ் வந்து யாருமே அவங்க படத்தை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறோன்னு எல்லாம் ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. நல்லா இருந்தா பண்ண ஏதோ போறோம். பிரபாஸ் ஒரு ஃபேன்ஸ் சொல்லுங்க, தெலுங்கு ஃபேன்ஸ் சொல்லுங்க. புஷ்பால் ஓடலையா? பாகுபலி ஓடலையா? RRR ஓடலையா? அப்பெல்லாம் வந்து படம் நல்லா தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் இது கொஞ்சம் வந்து அதிக. பிரபாஸோட ஃபேன்ஸ் வந்து சும்மா கத்துறது. அந்த படத்தோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ப்ரோ? ஏன்னா நிறைய பேர் ஏதோ ஃபேக் கலெக்ஷன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ட்ரெண்ட் பண்ணிட்டு நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, அது அவங்களே போடுறாங்க, தெலுங்கு சைட்ல இருந்து போடுறாங்க. தமிழ்நாட்டில் சுத்தமா இல்லை ப்ரோ. தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாயிடுச்சு. கிட்டத்தட்ட சாகுவோட கலெக்ஷன் தான் இந்த படம் வரும் போகுது தமிழ்நாட்டில். சாகோ அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். கேரளாலையும் பெருசாலாம் போகல. மற்ற ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆந்திராலையும் கர்நாடகாலையும் நம்ம இல்லை, அதனால தெரியாம சொல்லக்கூடாது. யாரோ போட்டிருந்தாங்க 4 days கலெக்ஷனே 12 தான் ஏதோ வந்தது கேரளால அப்படின்ற மாதிரி யாரோ போட்டிருந்தாங்க. ஆமாம், மற்ற ஸ்டேட்லாம் கம்மி தான். தமிழ்நாடு, கேரளா எல்லாம் கம்மி தான். ஆனா ஹிந்தியில மட்டும் கான்ஸ்டன்டா அந்த 100 crores போட்டுறாங்கல்ல ப்ரோ தெலுங்கு மூவிஸ்.
100 கோடி இல்ல ஹிந்தில ஏதோ 100 crores வந்துருச்சு சலார் அப்படின்ற மாதிரி ஹிந்தி மட்டும். அப்படியா? ப்ரோ ஹெவியா ஏதோ சவுண்ட் வருது ப்ரோ உங்க சைட்ல இருந்து, எனக்கு மட்டும் தெரியல. இப்போ ஏப்ரல் ப்ரோ உங்களுக்கு ஏதாவது வருதா? சவுண்ட் வருதுதான், சவுண்ட் வருதுதான். இப்போ ஓகே ப்ரோ. இல்ல அந்த படம் 100 crores ஏதோ ஹிந்தில மட்டும் கலெக்ட் பண்ணிருக்குன்னு சொல்லி யாரோ போட்டிருந்தாங்க. ரெகுலரா அவங்க பண்றாங்களான்னு கேட்கலாம். தெலுங்கு மூவிஸ் வந்து ரெகுலராவே அது அச்சீவ் பண்ணிடுறாங்க போல இருக்கு. ரெகுலரா இல்லைங்க. இல்ல புஷ்பா, அவங்க அவங்க ட்ரிபிள் ஆர், அதுக்கப்புறம் இந்த படம் தான். அவங்க அதான் அவங்க பெரிய பேன் இண்டியன்னு சொல்லி டார்கெட் பண்ற மூவிஸ் எல்லாமே அடிச்சிடுறாங்க. இங்க அந்த மாதிரி என்ன படம் வந்துச்சு? இல்ல நம்ம சைட்ல இருந்து வரல. படம் ஓடுதா இல்லை என்ன பார்க்கணும், அதை விட்டுட்டு பேனடியா அது. இதனால தாங்க பிரபாஸுடைய கேரியரே வந்து இப்போ மாட்டிட்டு முழிக்குது. பேனடியா எடுக்கணும் பேனடியா எடுக்கணும் தான் அவர் போய் எடுத்து எடுத்து ஒரு ஹிட் கொடுக்க முடியாம வந்து முட்டி மோதிட்டு இருக்காரு ஒரு பாகுபலிக்கு அப்புறம். ஆமா நீ அது அது அப்படியே கொண்டு பிரபா போய் எல்லாத்தையுமே வந்து ரஜினி விஜய் எல்லாத்தையும் கொண்டு போய் அதில் விட்டுறாதீங்க தெருவில். அது வந்து பிருத்திவிராஜ் ஏதோ இன்டர்வியூல வந்து பிரபாஸ் சொன்னது அவர் சொல்லியிருந்தாரு. அவர் இந்த மாதிரி ஒரு டிராப்ல மாட்டிக்கிட்டேன், எனக்கு வந்து ஒரு நார்மல் மூவி பண்ணணும் போல இருக்கு, ஆனா பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஏதோ இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஆனா இப்ப ஏதோ சின்ன பட்ஜெட் படம் பண்ண போறான்னு நினைக்கிறேன். அந்த மாருதி அப்படின்னு ஒரு டேரக்டர் கூட மாளவிகா மோகன்லாம் நடிக்கிறாங்கல்ல, இந்த படம் இப்ப பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இது அப்புறம் வந்து பண்ணி அட்லி படம் அது என்ன ப்ரோ டாக்ஸ் ஏதோ போதா ப்ரோ? அந்த அல்லு அர்ஜுன் ஏதோ கன்ஃபார்ம் அந்த மாதிரிலாம் பேசுறாங்க, என்ன அது? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குங்க. இப்போதைக்கு கன்ஃபார்ம் இல்லை. அவரோட நெக்ஸ்ட் வந்து அல்லு அர்ஜுனா இல்ல வேற யார்ட்டையும் பண்ணிட்டு அங்க போவார் அப்போ? கண்டிப்பா விஜய் இல்லை, ஓகே. வேற லாங்குவேஜ்ல யாராவது தான் இருக்கும். வேற யார் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? இந்த அயலான் கேப்டன் சண்டை என்னென்ன துணிவு வாரிசு சண்டை மாதிரி போகும் போல இருக்கு. எங்க சண்டை போடுறது நீங்க தானே இன்னும் we don't see any SK தனுஷ் சிம்பு ஃபேன்ஸ் on top. அதே திருப்பி அதே people we see daily. கொஞ்சம் ஏத்துங்க மேல. எத்தனை ஆமா கரெக்ட் SK தான். ஃபேன்ஸ் கீழே எஸ்கே இருக்காங்க. SK ஃபேன்ஸ் போது ஏத்துங்க, அப்புறம் கொஞ்சம் தனுஷ் ஃபேன் சிம்பு ஃபேன் அந்த அடுத்த ஜெனரேஷன் ஃபேன்ஸ் மேல ஏத்துங்க கொஞ்சம். we are waiting for very long. ப்ரோ கார்த்திக் ப்ரோ நீங்க போயிருந்தீங்களா ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்டுக்கு? நான் போகல ப்ரோ. ஆனா இவங்க பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க, பயங்கரமா சண்டை போட்டு ப்ரொடியூசர் வேற இறங்கிட்டாரு போல இருக்கு இதுல. கார்த்திக் ப்ரோ எப்படி இருக்கீங்க? ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ. ரொம்ப நல்லாச்சு. துபாயில இருந்து பிரவீன். ப்ரோ சொல்லுங்க பிரவீன். கார்த்திக் நியூ இயர் ஏதாவது பிளான் பண்றீங்களா? என்ன பிளானு? நியூ இயர் என்ன பிளானு? யூஸ்வலா என்ன பண்ணுவீங்க? தெரியலங்க, அதெல்லாம் ஒன்றும் பிளான்லாம் இல்லை. என்ன கார்த்திக் ப்ரோ ஏதாவது போஸ்டர் வந்துருமா டிசம்பர் 31 விஜயோடது? வரும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைய. ஓகே. ப்ரோ கேஜிஆர் என்ன ப்ரோ எப்போதுமே அப்படிதான் பேசுவாரா? ஒரு போக சண்டை அதிகமாயிரும்னு நினைக்கிறேன் எஸ்கே ஃபேன்ஸ்க்கும் தனுஷ் ஃபேன்ஸ்க்கும். ஃபர்ஸ்ட் படம் இல்லையா, ஃபர்ஸ்ட் 2 பேரும் ஒரே டைம்ல படம் வர படம் இப்பதானே.
கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ நான் வந்து கேரளா சொல்லுங்க ப்ரோ. கேரளால இருந்து பேசுறேன். லியோக்கு வந்து ஃபைனல் கலெக்ஷன் போடுவோம் இனிமே. நீங்க போட மாட்டீங்களா ஃபைனலா? ஃபைனல் கலெக்ஷன் தெரியல ப்ரோ, கேட்டு போடுறேன். 600 இருக்கும், அவ்வளோதான். 600 ப்ளஸ் இருக்கும். எக்ஸாக்டா தெரியல, நம்ம கேட்டு விசாரிச்சு வேணா போடுறேன். 12 daysல 540 வந்து 1 month ஓடிச்சுல ഇവിടെ. ஆமா, 1 month தீபாவளி. அதுக்கப்புறம்லாம் பெரிய ரெவன்யூ இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். 600 ப்ளஸ் தான் இருக்கும். உங்க டாப் 10 எப்போ ப்ரோ? இந்த வருஷம் ஒரு டாப் 10 கலெக்ஷனா போட்டுருவோம். நாளைக்கு போட்டுருவோம். நாளைக்கு வேணா போட்டுருவோம். ஆல்ரெடி தெரிஞ்சது தானே, எல்லாம் டைப் பண்ணி இப்போ கூட போடலாம். காலைல போட்டுருவோம். ஓகே ஓகே ப்ரோ. கார்த்தி ப்ரோ, ப்ரோ கொஞ்சம் அப்பப்ப அரசியலும் பேசுங்க ப்ரோ, அதுவும் நல்லா இருக்கு. எஸ்பெஷலி நம்ம பாலாஜி சார் எல்லாம் வரும்போது அந்த அரசியல் பேச்சு நல்லா இருக்கு. சினிமா பாலாஜி சார் யாரை சப்போர்ட் பண்ணுவாரு? பாலாஜி சார் டிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணுவாரு. கார்த்திக் ப்ரோ, அந்த லதா பாலாஜி ரஜினிகாந்த் என்ன விஷயம் ப்ரோ? அது உங்களுக்கு டீடைல்ஸ் தெரியுமா? அது இந்த கோச்சிடேன் பிரச்சனைங்க. அது ஏதோ ப்ரெஸ் மீட்ல கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னை ஏமாத்தி ஏதோ கையில் வாங்கிட்டாங்கன்ற மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக இன்னொன்னு படிக்கல. சொல்லியிருக்காங்க, எங்களுக்கே இந்த நிலைமைலாம் அப்ப சாதாரண மக்களுக்கு என்ன ஆகும் அப்படின்ட்டு அதுவும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க ப்ரோ, டீடைல். அது ஏதோ ஃபேக் அலிகேஷன் ப்ரோ. அயலான் தான் மேக்ஸிமம் ஸ்கிரீன்ஸா பொங்கலுக்கு? ஸ்கிரீன்ஸ் பொறுத்த வரைக்கும் அயலான் தான் கொஞ்சம் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஆனா அயலான் தான் அதிகமாக கேப்டன் மில்லர் சேம் டேட் வருதா இல்ல ஒரு நாள் முன்னாடி வருதா? சேம் டேட் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். 2 பேருமே சேம் டேட் வந்தால், ஒரு நாள் முன்ன பின்ன வந்தால் நல்லா இருக்காது. ஏதோ 12ன்னு ஏதோ அந்த ஆடியோ லான்ச்ல ஏதோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. போட்டிருக்காங்க. 12னே வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். சேம் டேட்ல வந்தால் தான், ஒரு நாள் முன்னாடி பின்னாடி வந்தால் கிளாஷ்னா கிளாஷ் தாங்க. ஒரே நாளில் வந்தால் தான் கிளாஷ். அப்புறம் மாற்றி வந்து நான் ஓப்பனிங் அதிகம், நீ கலெக்ஷன் அதிகம், நான் இங்கே தமிழ்நாட்டில் அதிகம், நீங்கள் வந்து ஓவர்சீஸ் அதிகம், இப்படிலாம் பேசுறது கிளாஷ். ப்ரோ யாருக்கு ஓப்பனிங் ஜாஸ்தி இருக்கும்? சிவகார்த்திகேயன் கதை 2 படத்தோட ட்ரெய்லரும் இது வரைக்கும் வரல. வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இல்ல ஃபேன் ஃபாலோவிங் பாத்தீங்கன்னா எது ஜாஸ்தி? ரெண்டுமே ஈக்குவலா இருக்குங்க. டஃப்பா இருக்கும். ஈக்குவல் டஃப் 2 படத்துக்குமே இருக்கும். இந்த ட்ரெய்லர் வந்து அயலான் அதிகமா வாய்ப்பு இருக்குல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் மாதிரி வீக்கெண்ட்ஸ்ல. அயலானுக்கு ஒரு ப்ளஸ் என்னன்னா, அந்த குழந்தைங்கலாம் நிறைய பாக்குற மாதிரி அதுல ஏலியன் அதெல்லாம் இருக்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸ். ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்ல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்க. நான் சொன்ன யாருமே இருக்குமான்னு ஆடியோ லான்ச்ல பேசுறது, ப்ரீ ரிலீஸ் பேசுறது, இதெல்லாம் எதையுமே வந்து கண்டுக்காதீங்க. அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. அதெல்லாம் இஷ்டத்துக்கே எல்லாம் பேசுவாங்க. அதுக்கும் படத்துக்கு சம்மந்தமே இருக்காது. எல்லாருமே அப்படிதான் பாசிட்டிவா பேசணும்னு ரொம்ப பாசிட்டிவா பேசுவாங்க. அதை வந்து எப்பயுமே அதனாலதான் ஆடியோ லான்ச்லாம் போறதே இல்லை. அதனால ஸ்டேஜ் ஏறினா பொய்யா தான் பேசுவாங்க. மாற்றி அடிச்சுக்குவாங்க. டேரக்டர் ஹீரோ அடிச்சுக்குவாங்க. டேரக்டர் புகழ் ஒரு ஹீரோ வந்து டேரக்டர் மாற்றி இது இருக்கும் இதெல்லாம். ஸோ அதனால அங்கே பேசுறதுக்கும் இன்டர்வியூல பேசுறதுக்கும் படத்தோட அவுட்புட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது. பட் இதுக்கு அயலானுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, திரும்ப வாரிசு துணிவுக்கு நம்ம சொன்னதுதான், இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் க்ரௌடுன்னு ஒரு க்ரௌட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த க்ரௌடுக்கு ஒரு படம் வந்தால் அந்த படம் எப்படி இருந்தாலும் அதை பார்ப்பாங்கன்றது இப்போ இல்லை, வாரிசு டைம்லேயே நான் சொன்னோம். அட்வான்டேஜ் வந்து வாரிசுக்கு என்ன இருக்கு அப்படின்னா இதுதான் அப்படின்னு. இது வந்து அந்த ஒருவேளை விசுவாசம் அந்த டைம்ல வந்து விஜய் வந்து இன்னொரு படம் வேற மாதிரி ஆக்ஷன் படம் இருந்தா கூட அந்த டைம்ல இதான் சொல்லியிருப்போம், விசுவாசத்துக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த மாதிரி இதுல குழந்தைங்கள்லாம் பார்க்கறதுக்கு, குழந்தைங்கள்லாம் கேட்டிங்கன்னா எல்லாருமே அயலான் போகலாம், ஏலியன் இருக்கு, இது வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு
கொஞ்சம் ப்ளஸ் இருக்கு ஐலாண்டை பொறுத்த வரைக்கும். அது பார்ப்போம், வரும்போது தெரியும். அது உடனே அதை கட் பண்ணி போட்டுட்டு நாளைக்கு வந்து திரிட்டு இருக்காதீங்க. நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா சொல்லிடுவோம், அவ்வளோதான். போன வருஷமே இஷ்டத்துக்கு சண்டை போட்டாச்சு. பட் இதெல்லாம் ஒப்பீனியன் தான் சொல்றது தான், அதெல்லாம் கிடையாது. இதே கான்செப்ட் தான் கார்த்தி புலிக்கும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, குழந்தை எல்லாம் வரும். ப்ரோ, அது ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாதுன்றது அடுத்தது, நமக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து கேப்டன் வேற ஏதாச்சும் ஈவென்ட் பிளான் பண்றாங்களா? பண்றாங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ப்ரோ அப்ப கேப்டன் மில்லர் வந்து ஏ சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ப்ரோ? வயலன்ஸ்னால வாய்ப்பு இருக்கான்னு தெரியல ப்ரோ. ஏ தான் வாங்குவாங்களான்னு தெரியல, கட் பண்ணி யூஏ வாங்குறாங்கன்னு தெரியல. ஆனா வயலன்ஸ் அதிகம் தான் அந்த படத்துல. உங்களுக்கு எப்படி ப்ரோ ஏ சர்டிபிகேட்லாம் வாங்கி ரிலீஸ் பண்றாங்க? ஒருவேளை அப்படி வாங்கி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, யூஏ வாங்குவாங்க. அடுத்த படம் டைரக்டரோட பாஸ்ட் இதனால கேட்டேன். அடுத்த படம் ஏர் முருகதாஸோட கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு, அது உண்மையா? அது ஆமா. அது ஏர் முருகதாஸ்க்கு ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிரேக் இருக்கும். ப்ரோ அவர் வெங்கட் பிரபு படம் ஏன் ப்ரோ நடக்கல? தளபதி 68 இது எஸ்கே வெங்கட் பிரபுவா? அந்த படம் ப்ரோ அது அப்ப சைன் பண்ணது, மாநாடு ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து சைன் பண்ணது சத்யஜோதியில. நடக்கல. அது நிறைய படம் அப்படிதாங்க, டாக்ஸ்ல இருக்கும் நடக்காம போயிடும். கார்த்தி ப்ரோ, ஒரு சின்ன அரசியல் கொஸ்டின் சொல்லுங்க. இப்ப நம்ம இது உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த அப்பா வீட்டு பணம் அதெல்லாம் சொல்றாருல்ல, அந்த பேச்சு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த பேச்செல்லாம் வந்து சோசியல் மீடியால சும்மா ரவுண்ட் அடிக்கிற பேச்சு தான். இது ஒன்றும் பெரிய இம்பாக்டெல்லாம் கிரியேட் பண்ணாது மக்கள்கிட்ட. இவங்க பேசுறதும் சரி, இவங்க பேசுறது இன்னைக்கு எடப்பாடியார் வேற அதான் இவங்க பேசுறதும் சரி, அவங்க பேசுறதும் சரி, எதுவுமே பெரிய இம்பாக்ட்லாம் கிரியேட் பண்ணாது. பட் அப்படிலாம் பேச வேண்டாம். அதெல்லாம் அந்த மாதிரி பேசுறதை தவிர்த்துட்டு, இப்போ நீங்களே சொன்னீங்க நிறைய பேர் என்னன்னா, இந்த இடத்துல பிடிஆர் இருந்தா சூப்பரா இருக்கும், இந்த இடத்துல பிடிஆர் பேசினா பிடிஆர் ஒன்றும் கிழிச்சிருப்பாரு. அப்படி ஏன் பேசுறீங்க அப்படின்னா, எப்பயும் ஃபேக்டை பேசணும். ஃபேக்டை பேசி ஒரு அரசியல் பண்றது தான் லைக் பண்ணுவாங்க எல்லாரும். அண்ணாமலையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் எடுத்து வைக்கிற பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேக்சுவலா இருக்கும். பட் அது காமெடி பண்றேன்னு பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அவர் அது வந்து இல்ல அது வந்து அவர் விரும்புறவங்களுக்கு அப்படி இருக்கும், அவங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு ட்ரோலா இருக்கும், அது வேற. பட் இங்க வந்து எது இருந்தாலுமே அந்த இப்ப இருக்க ஆளுங்களே வந்து என்ன சொல்ற, திமுக பிடிக்காதவங்களே கூட இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பிடிஆர் பார்த்தா காண்டாவாங்க. இந்த ஆளு என்னத்தையா ஒண்ணு வந்து பாயிண்ட் அடிச்சு கிழிக்கிறாங்க, அந்த மாதிரி காண்டாவாங்க. உண்மையிலேயே வந்து பிடிஆர் வந்து திட்டுவாங்க, ஓவரா பேசுற இருந்துட்டு வர. ஆனா ஒரு பேசுற பாயிண்ட் எல்லாமே இவங்களே வந்து ஒருத்தர் சும்மா அந்த மாதிரி இவங்களையே காண்டாகும். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா காண்டாகும். ஆப்போசிட் கட்சிக்காரங்க ஆகிட்டே அந்த மாதிரி இருக்கணும். பிடிஆர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் வந்து ஃபினான்ஷியலா இருக்கும்போது அவரு அந்த பண்ண ரிஃபார்ம்ஸ் தான் இன்னைய வரைக்கும் கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் விஸ்டாண்ட் பண்ணுது. அவரை வந்து தொடர்ந்து போட்டிருக்கலாம், பட் ஸ்டில் அவரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு, அது வந்து ஒரு தப்பான ஒரு எடுத்துக்காட்டு. பிடிஆர் ஏதோ ஒரு இன்டர்வியூல ஒன்னும் தெரியாதவங்க எல்லாம் கட்சியில வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணணும்னு நினைச்சா நல்ல கட்சி வந்து நல்ல கட்சி வந்து முந்திட்டு போயிரும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அப்படியே உதயநிதி சொன்னாரு, அது நமக்கு தெரியல. ஆனா அவரு ஏதோ அந்த டைலாக் அப்படியே விட்டாரு லென்த்தா. மோடி வராதுங்களா ஏதோ திருச்சியில ஏர்போர்ட் ஓபன் பண்றதுக்கு? திருச்சி ஏர்போர்ட் 2ஆம் தேதியா எப்போ பண்றாங்க சொல்லு ப்ரோ. நீங்க உதயநிதி ஸ்டாலின் பேசுறது பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தை பேசுற மாதிரி தெரியல, ரொம்ப இம்மெச்சூர்டா. யாரு? உதயநிதி ஸ்டாலின்.
இல்ல நீங்க ரொம்ப ஏதோ ஸ்டாலினை நியூ விடுங்க, அந்த ஸ்டாலினை கைட் பண்ற சீனியர் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, இல்ல அவங்களே கூட ஸ்டாலின் இல்ல பாத்தீங்கன்னா உதயநிதி. இல்ல உதயநிதி ஸ்டாலின் நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா ஏதோ சின்ன குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் அரசியல்ல வந்து பேசுற மாதிரி இங்க ஸ்டாலினே என்னெல்லாமோ. அப்படிதானங்க சொல்றாங்க. அவர் வந்து ஒரு கலைஞரோட ஒரு 60 இயர்ஸ் டிராவல் பண்ணியிருக்காரு, மோர் தென் 60 இயர்ஸ். ஸ்டில் அந்த வந்து ஒரு ஒரு இப்ப எடப்பாடியாருக்கு இருக்கிற அந்த ஒரு கமாண்டிங் கூட, நான் வந்து கட்சி அப்பாற்பட்டு ஒரு பர்சனல் ஒரு அந்த பர்சனல் அந்த இப்ப ஜெயலலிதானா ஒரு கம்பீரம் இருக்கும்ல, கலைஞர்னா அந்த ஒரு இது இருக்குல்ல, அவங்க பண்ற காரியங்களை விடுங்க, பட் அந்த ஒரு பர்சனாலிட்டியை சொல்றேன். அந்த ஸ்டாலின் வந்து இப்ப 60 இயர்ஸ் அவங்க அப்பாவோட டிராவல் பண்ணியிருக்காரு. பட் அவர் அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லா இல்ல, இருந்திருக்கலாம் பட் இல்ல. அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னா வேற சொல்றாங்க bro. அது பட் வந்து சவுத் இப்பதானங்க சரியில்ல. அவர் வந்து மேயரா இருந்திருந்தாரு, எவ்வளோ இருந்தது இல்ல அவரு. இப்ப நெக்ஸ்ட் செட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பாருங்க, துரைமுருகன்ல இருந்து எல்லாருமே ஒரு அலிகேஷனோட இருக்காங்க. பீப்புளை சர்வ் பண்ணவே இல்லை. நீங்க கவர்மெண்ட்ல ஒரு போய் ஒரு பெட்டிஷன் போட்டீங்கனாலோ, ஒரு ஒரு சின்ன ஒரு வேலை நடக்கணும்னாலோ, கான்ட்ராக்ட்ல இருந்து எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு ப்ராப்பர் ஒரு லீடர்ஷிப் இல்லைங்க. ஒவ்வொரு இதுலயுமே வந்து பெண்டிங் நிறைய இருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு கொண்டு போகும்னு தெரியல. 26 வரைக்கும் இது எப்படி தாங்கணும்னு தெரியல. ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். சரி, அடுத்த லெவல் உதயநிதியாவது கொஞ்சம் கரெக்டா பண்ணுவாருன்னு பார்த்தா அவரு இந்த மாதிரி ஒரு கேட்பாரற்ற அப்படி இருக்கும்போது ரொம்ப பாத்துட்டீங்கன்னு இல்ல சிச்சுவேஷன். ப்ரோ, உங்க உங்க அப்பா வீட்டு காசா அப்படி இப்படின்னு பேசுறது வந்து ரொம்ப இம்மெச்சோர்டா தெரியுது தப்புதான் bro. தப்புதான் அது தப்புதான். பட் இருந்தாலும் அவர் வந்து தப்புன்னு இல்ல. இல்ல ப்ரோ, அது தப்புன்னு இல்ல. அதுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்படி ப்ரொஜெக்ட் பண்றது வேற. ஏதோ புதுசா அரசியல்ல வந்துட்டு இது உங்க அப்பா வீட்டு காசா எங்க காசு தானே கொடுத்து தொலை அந்த மாதிரி பேசுறது அது வந்து வந்து அவர் வந்து ஒரு மினிஸ்டர் லெவல்ல இருக்கு. அவர் சொல்லும் போது அது இம்பாக்ட் அதிகமாகும். ஏற்கனவே சாதனத்தை பேசி இப்பதான் பல்ப் வாங்கினாங்க. அடுத்தது இது. ஸோ ஸ்டில் இவங்க வந்து கார்த்தி ப்ரோ சொன்ன மாதிரிதான். கார்த்தி ப்ரோ சொன்ன மாதிரிதான் ஹீஸ் கேட்டரிங் டு த நீட்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியால எது வைரல் ஆகுமோ அது அது மாதிரி பேசுறாரு தவிர எது எஃபெக்ட் ஆகுமோ அதாங்க அந்த ப்ரோ மாதிரி பேச பேசுறாரு, மாட்டாரு. வேற என்ன பேசுறாரு, அதுதான் பேசுறாரு. திருமுருகன் காந்தி வந்து ஒரு கமெண்ட் பண்றாரு. அதாவது என்னன்னா, இப்ப இந்த வெள்ளம் வந்ததை வந்து பேரிடரா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க கேக்குறாங்க. அதுக்கு வந்து தெளிவா அவங்க விளக்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி ஒரு டேர்மே கிடையாதுங்க இங்க. நேஷனல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது. தேசிய பேரிடர்னு சொல்லி எதுவுமே சொல்ல முடியாது. அப்படி சொல்றதே கிடையாதுங்க. இதோட அதிகமான வெள்ளம்லாம் உத்தரகாண்டம் வந்திருக்கு, இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ நாங்கள் இதை பண்றதே கிடையாது. இப்படி ஒரு இது வந்து வேற ஸ்டேட்ல இருந்து சொல்லியிருக்கோம், வேற ஸ்டேட்ல அப்படி ஒரு டேர்மே கிடையாது இங்க. அதை சொல்லவே முடியாதுன்னு சொல்லி இவங்க சொல்லி, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பதில் சொல்லி, இன்னொரு மினிஸ்டர் ஒருத்தர் பதில் சொல்லி, நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க மினிஸ்டர் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னா அவர் இங்கிலீஷ்ல சொன்னாரு. எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வேணும்னா இது வந்து பேரிடர்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல அறிவிச்சுக்கலாம். நீங்க சென்ட்ரல்ல எதையுமே சொல்றது கிடையாதுங்க. நாங்க எதை வந்தாலுமே சொல்றது இல்ல, எந்த ஸ்டேட்டுக்கும் சொல்றது இல்ல. கிட்டத்தட்ட பல வருஷமா அந்த டேர்மே கிடையாதுங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் வந்து இவர் என்ன பண்றாருன்னா, திருமுருகன் காந்தி ஒரு ட்வீட் போடுறாரு. என்ன போறாரு, இப்போ பிஜேபி இருக்கிறதே பேரிடர் தான், 9 வருஷம் பிஜேபி ஆட்சியே வந்து இந்தியாவுக்கு பேரிடர் தான் அப்படின்னு ட்வீட் போடுறாரு. இதை வந்து அவர் பேட்டியில சொல்றாருங்க உதயநிதி ஸ்டாலின். இவர் சும்மா அந்த சோசியல் மீடியாவை ட்விட்டர் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு போல இருக்கு. முழு நேரமா ட்விட்டர் உட்காந்து பார்த்துக்கிட்டு ட்விட்டர்ல இருக்க கமெண்ட்லாம் நல்லா இருக்கு, இந்த கமெண்ட் இதை போய் ரிப்பீட் கார்த்தி சொல்லிடுவோம் கார்த்தி ஆனா நீங்களும் அப்படிதான் காப்பி பண்ணீங்க. அபிஷியல் இப்படிதான் பிஜேபி ஒட்டிட்டு வந்து இருப்பாரு ஒரு போல மீம் இருக்கு. போட்ட இல்ல, அபிஷியல் பிஜேபி வந்து மீம் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இல்ல இல்ல நீங்க வேற. ட்ரூ ப்ரோ. ஆமா அவர் ஆமா, வந்து இவங்க பேசுறதெல்லாம் கேட்டரிங். இவங்களுக்கு இது எது இது சும்மா இந்த ட்விட்டர்ல போடுறது, இந்த வாட்ஸ்அப்ல வர்றது, இதை வச்சுக்கிட்டு நல்லா இருக்கே, இந்த கலையில் நல்லா இருக்கே, இதை அப்படியே போய் சொல்லிடுவோம். இப்படித்தான் ஓட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இல்ல ப்ரோ, நாட்டுக்கு நல்லதுதான். இந்த மைண்ட் செட் வச்சு ஒரு 2 கோடி தொண்டர்கள் இருக்கிற ஒரு கட்சி எப்படி ஆள முடியும் உதயநிதி ஸ்டாலின்? நாட்டுக்கு ரொம்ப துரு நல்லதுதாங்க. துரு. என்ன இப்போ இங்க வெளியே எல்லாம் பார்த்தா ஏடிஎம்கே பிஜேபி தான் கூட்டணி அப்படி இப்படின்றாங்க. ஆனா இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா இவங்க 2 பேர் தான் உள்ளுக்குள்ள பேசி வச்சு பண்ணாங்க அந்த மாதிரி இருக்கு. இவங்க பண்றதெல்லாம் அவங்களுக்கு சாதகமா தான் போய் முடியுது. இல்ல ப்ரோ, அவரு ரொம்ப வேணும்ட்டே பண்ற மாதிரி இல்ல ப்ரோ. அவர் உள்ள இருந்தே ஏதோ உண்மையாவே தான் வருது. இது உண்மையாவே வர்றதுனால அவங்க மைண்ட் செட்டே அந்த மாதிரி அது தான் இந்த இருக்குன்னு தெரியுது. சோசியல் மீடியால சும்மா திட்டிகிட்டே இருப்பானுங்க இல்லையா ஒரு குரூப். இவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இவங்க ட்வீட்லாம் பார்த்துக்கிட்டு
ஆஹா நல்லா திட்டுறானுங்க, இதுக்கு எடுத்தாலும் திட்டுவானுங்க, இதுக்கு எடுத்தாலும் திட்டுவானுங்க அப்படின்னு அதெல்லாம் பார்த்து 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 டியூன் ஆயிட்டு லாஜிக்கா யோசிக்காம சும்மா இந்த மாதிரி திட்டுறது, ட்வீட் போடுறது, வாட்ஸ்அப்ல வர்றது இதெல்லாம் படிச்சு படிச்சு அவ்வளவுதான் நம்ம சென்ஸ் இருக்கும். நம்ம எப்பயுமே என்னன்னா நம்ம பிரச்சனை என்னன்னு தெரியும் அப்படின்னா நம்ம நம்மளோட பவுண்டரி தான், நம்ம கூட இருக்க சர்க்கிளை தாண்டி நம்ம யோசிக்கணும். அதை தாண்டி யோசிக்கிறதே கிடையாது. கூட இருக்க 4 பேர் அது திட்டுறான், அப்பா ட்விட்டர் ஓகே மட்டும் அவன் திட்டுறான். இல்ல கார்த்தி, மெயின் ட்விட்டர்ல ஸ்ட்ரீம்லயே இல்ல அப்படி பண்ணுது. மெயின் இல்ல ஸ்ட்ரீம் மெயின் மீடியாவுமே ஸ்ட்ரீமே இதை அதை வந்து பண்றாங்க. இல்ல அது ஓகேங்க, அது பண்றாங்க அப்படின்னா அதையே பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதுதான் அவங்களுக்கு புரிய அதுதான். மாட்டேங்குது. ஊரே உங்களை காரி துப்பும் போது நீங்க சென்னை திமுகன்னு ட்வீட் போடுறீங்க, நீங்க வந்து பெருமையா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்ப அந்த அளவு தான் இருக்கீங்க. என்ன பண்ண இன்னைக்கு முடியும்? இன்னைக்கு ஒரு 2 டேஸா பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்ட்டு போட்டு அத எவ்வளவு ட்ரெண்ட் பண்றாங்க. அத வந்து ஒரு ஒரு பெரிய டீமே இதுக்கு ஹெல்ப் எங்க பண்ணுது. இதுல ஒண்ணுமே கிடையாது, இதெல்லாம் பண்ணி என்ன பண்ணிட்டு போறாங்க. எல்லாருமே பண்றதாங்க ட்ரெண்ட் எல்லாம். கோபேக் மோடின்னு ட்ரெண்ட் பண்றீங்க, கோபேக் ஸ்டாலின் பண்றீங்க. இல்லை இதெல்லாம் ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணா எந்த படத்துக்கு வேணாலும் பண்ணலாம் தெரியுமா, சின்ன சின்ன படத்துக்கு கூட பண்ணலாம், பண்ண முடியும். அதெல்லாம் வந்து காசு கொடுத்தா பண்ணிட முடியும் ஈஸியா. அது எப்படி கார்த்தி, ஒரு ஐடியில ஒண்ணுதானே பண்ண முடியும், அது எப்படி மல்டிபிள் வந்து இல்ல அதாவது அதுக்கு தனித்தனியா ஏஜென்சி இருக்கு. அந்த ஏஜென்சிக்கெல்லாம் காசு கொடுத்தோம்னா எத்தனை ட்வீட் வேணும் அத்தனை ட்வீட் போடுவாங்க. அது ட்வீட் போடும்போது ட்ரெண்ட் ஆகும். ஓகே. இல்ல ப்ரோ, நான் உண்மையா 2 நீங்க சைடுமே சொல்றேன். பாத்தீங்கன்னா நான் 2 சைடுமே சொல்றேன். 2 சைடு போற கோபாக் மோடியும் சரி, கோபாக் ஸ்டாலினும் சரி, ரெண்டுமே பெய்டு ட்ரெண்டிங் தான். கார்த்தி ப்ரோ, இப்ப நீங்க இதை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மெச்சோர்டான அரசியல்வாதி, ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியில யாருமே இல்ல ப்ரோ. ஒரு வாய்ஸ் வந்து அப்படியே நம்ம கேட்கும்போது புல்லரிச்சு போற மாதிரி யாருமே இல்லை ப்ரோ. இதுக்கு மட்டும் இவங்க யாருக்கு சும்மா ஏதோ ஒரு அடிச்சிருக்கீங்க? இல்ல ப்ரோ, ஜெயலலிதா பேசும்போதும் சரி, இல்ல கருணாநிதி பேசும்போதும் நீங்க சரி, வைகோ நம்மளுக்கு வைகோ வைகோ மாதிரி எதிர்பார்க்குறீங்களா? இல்ல வைகோன்னு சொல்ல இப்ப ப்ரோ, ஒரு கருணாநிதி பவர் இருக்கிற பேசும்போது எப்ப ஒரு பொருள் அடிச்சிருக்கு உங்களுக்கு? இல்ல என்ன அவர் வயசு உங்களுக்கு? பேசுறதெல்லாம் கொஞ்சம் எனக்கு 28 ப்ரோ. 28 ஆகுதா? ஓகே. அவர் செத்தே ஒரு 6 வருஷம் இருக்குமா? 6 வருஷம் இருக்கும். ஆமா அப்ப 22 உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ஆமா. 5 வருஷமா அவர் வந்து பெருசா வெளில வந்து பேசுறதே கிடையாது. அப்ப உங்களுக்கு 16 இல்ல 17 இல்ல, வயசு நான் இருக்கும். பேட்டி எல்லாம் பார்த்திருக்கேன், அ- அவரோட எத்- மேடை பேச்சு எல்லாம் பார்த்திருக்கேன், சோ ராமசாமியோட இது ஸ்பீச்சஸ் இதெல்லாம் எல்லாம் எங்க பார்த்திருக்கேன். யூடியூப்ல கட் பண்ணு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கிறத மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. பட் ஓகே, நல்ல இல்ல ப்ரோ. பேச்சாளர்கள் தான். இன்னைக்கு அவங்களுமே இருந்தாங்கன்னா தாக்கு பிடிக்க முடியாது. இன்னைக்கு அவங்களுமே இருந்தாங்கன்னா தாக்கு பிடிக்க முடியாது. அன்னைக்கு இருந்த மீடியா வேற, இன்னைக்கு இருந்த மீடியா வேற. தாக்கு அன்னைக்கு பிடிக்கலாம் கார்த்தி, பட் தாக்கு பிடிக்காம மக்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சாங்கன்னா தாக்கு பிடிக்கலாம். பட் எல்லாருமே வந்து எப்படி பணத்தை சம்பாதிக்கணுன்ற அன்னைக்கே தோத்தாங்க நோக்கில போனாங்க. வராங்க. அன்னைக்கே வந்து அடுத்த எலெக்ஷன் தோத்து தானே போனாங்க. தோத்து போனாங்க. அன்னைக்கு இன்னைக்கு ஊழல் இவ்வளவு இருந்தது, அன்னைக்கு நிறைய ஊழல் இருந்தது. அன்னைக்கும் தோத்து போனதுக்கு முக்கிய காரணம் ஊழல் தான். என்னைக்கும் தோத்து போகிறதுக்கு முக்கிய காரணம் ஊழல் தான். அந்த அன்னிலிருந்து இன்னை வரைக்கும் அந்த ஃபார்முலா அவங்க மாத்தலையே. இல்ல ப்ரோ, கடைசியா இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச தோத்து போற காரணம் வந்து நீங்க வந்து ஊழல்னு சொல்ல முடியாது, பட் தேர் இஸ் நோ ஸ்ட்ராங் லீடர். லீடர் அவரை இருந்தா ஃபாலோ மட்டும் கலைஞரே லீடர், ஸ்ட்ராங் லீடரா இருக்கும்போது தோத்தவர் தானே. இல்ல இப்போ நான் என்னோட ஆப்ஷன் வந்து எதுவுமே இல்லாத மாதிரி தானே தெரியுது. ஆப்ஷன் எதுவுமே இல்லைன்னா அது மக்கள் மேலதாங்க தப்பு. மக்கள் 2 பேரும் இப்ப எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி, இது மாதிரி ரஜினி, இது கமல் மாதிரி, இப்ப கலைஞர் ஜெயலலிதா, இவருக்கு ஒரு ஃபேன் பேஸ், அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ். இவனை எதிர்த்தா அவனை எதிர்க்கணும். ஒரு படம் மாதிரியே ஒரு சொசைட்டில இந்த மாதிரி ஒரு கரவெட்டி கட்டினா இவன் வந்து டிஎம்கே காரன், இப்படி இருந்தா ஏடிஎம்கே காரன். இவங்க பீப்புளை வந்து அந்த ஒரு ஒரு ஃபீவர்லயே வச்சிருந்து கடைசி வரைக்குமே அவங்க அவங்க வந்து வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. சோ இன்னும் அதனாலதாங்க ப்ரோ, அண்ணாமலை யாரையுமே மாதிரிலாம் வந்து வளரவும் விடல. ஒரு ஸ்ட்ராங்கா கூட இல்ல. ஒரு ஸ்ட்ராங்கான லீடர், அடுத்த பட்டிங் பொலிட்டீஷியனை இவங்க 2 பேருமே வளர விடல. வளர விட்டாலும் அவங்க வந்து அவங்க கீழே தான் வச்சுக்கிட்டாங்க. அதுதான் ப்ரோ. பிரவீன் ப்ரோ, இப்ப இப்போ என்னன்னா வந்து அண்ணாமலை மாதிரி எதுக்கு வளர்றாருன்னா, அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு, கொஞ்சம் ஃபேக்சுவலா பேசுறதுனால நிறைய பேர் அந்த பார்வையில ஸ்டில் பாக்குறாங்க. பீப்புள் வந்து என்ன சொல்றாங்க, அண்ணாமலை வந்து ஒரு ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு எப்படி எதிர்பார்க்கணுமோ அப்படி உள்ள ஒரு ஒரு பொலிட்டீஷியன் தான், படிச்சிருக்காரு, இஸ் ஐபிஎஸ் ஆபீசர். ஸோ வந்து அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காரு. எல்லாருமே ஆசைப்படுறது அப்படிதான். பட் ஸ்டில் பீப்புள் என்ன சொல்றாங்க, அவர் வந்து பிஜேபியில இருக்காரு, ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டி மாதிரி. அவர் வந்து ஏடிஎம்கேல இருந்தா இன்னும் நல்லா இருந்திருப்பாரு. ஸோ ஸ்டில் பார்ட்டியை தான் புதுசா பாக்குறாங்களே தவிர ஒரு ஏடிஎம்கே ரைட் பார்ட்டியா?
யாருக்கு? இல்ல ஏடிஎம்கேக்காரங்களுக்கு. ஏங்க பிஜேபியை கம்பேர் டிஎம்கேக்கு பண்ணும்போது பார்த்தியா? ஏடிஎம் யாருக்கு? என்ன ஐயோ கார்த்தி, பிஜேபி நான் கம்பேர் ஏடிஎம்கே ரைட்டுன்னு பண்ணும்போது சொல்லல. என்ன பிஜேபி கம்பேர் அண்ணா பண்ணும்போது எனக்கு புரியல. எனக்கு பிஜேபி கம்பேர் பண்ணும்போது என்ன ஏடிஎம்கே சார்ந்து வச்சிருக்கீங்க? பிஜேபி கம்பேர் பண்ணும்போது இல்லைங்க, என்ன திமுக சார்ந்து? நீங்களும் நானும் ஏடிஎம்கேக்கு பேசுறது ஒரு இல்ல ஒரு கார்த்தி. ஓட் நீங்களா ஷேர் நீங்க இருக்கு ஒரு ப்ரோ. எலெக்ஷன் கண்ண ஜெயிச்சு மூடிட்டு அடுத்த அது எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு முக்கிட்டு இருக்கீங்க. அவங்க தொடர்ந்து 2 எலெக்ஷன் 3 எலெக்ஷன் அடிச்சு நவுத்தி 5 எலெக்ஷன் 6 எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு உட்காந்துருக்காங்க மற்ற ஸ்டேட்ல. இல்ல கார்த்தி, நீங்க நான் வந்து உட்காந்து தமிழ்நாட்டுல ஒரு எலெக்ஷனை சொல்றேன். முடிச்சு 5 வருஷம் ஆட்சி பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆறு துப்பி மக்கள்லாம் வாஷ் அவுட் பண்ணி விடுறாங்க. இங்க சரி, நான் சொல்ல வர எதிர்கட்சியா பாயிண்ட் வருவீங்களான்ற அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்க. முக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இல்ல பிஜேபி இல்ல ராங் பார்ட்டி, அண்ணாமலை, நீங்களா ரைட் பார்ட்டியா? சரி நான் பார்ட்டியை பத்தி பேசல, அண்ணாமலைன்ற அந்த ஒரு பர்சனாலிட்டியை பத்தி பேசினேன். சரி, அவர் வந்து அதுதாங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு சொல்றேன். நீங்க எதிர்க்கிறாருன்னு பேசும்போது என்ன சொல்றேன். சொல்றீங்க? ரைட் மேன் ராங் பார்ட்டின்றீங்க. அவ்வளவுதான். என்ன ராங் பார்ட்டி? இல்ல, நான் ராங் பார்ட்டி நான் நீங்க சொல்றேன். வச்சிருக்கிறது ஒரு பார்ட்டியா? நீங்க எங்க நீங்க ஊரே காரியத்து போற மாதிரி தமிழ்நாடு இந்தியாலே அதிகமா கடன் வாங்கி வச்சிருக்கீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இருக்கட்டும் ஸ்டேட்டுக்கு. கார்த்தி, நான் வந்து இப்ப அப்புறம் திராவிடியன் இருக்கட்டுமே என்ன பாலிடிக்ஸ் என்ன பத்தி பேசல. என்ன இப்ப இங்க பண்றீங்க? நீங்க வந்து 50,000 தமிழ்நாட்டுல வந்து கோடிக்கு நீங்க 50,000 கோடிக்கு சரக்கு வித்துட்டு இருக்கீங்க டாஸ்மாக்ல. கரெக்ட் தான், தப்பு தான் அது. என்ன ரைட் பார்ட்டி? என்னத்த ரைட் பார்ட்டி? என்னத்த ரைட்டா கிழிச்சிருச்சு? ரைட் பார்ட்டின்ட்டு அப்படி சொல்லல, பீப்புள் இப்போ சொல்றாங்க. நீங்க அடுத்த பார்ட்டியை பத்தி பேசுறதுக்கான தகுதியே கிடையாது இந்த 2 பார்ட்டிக்குமே. என்ன இருக்கு தகுதி? நான் பர்சனாலிட்டியை பத்தி பேசுறேன். அவங்க தொடர்ந்து இங்க பாருங்க, அவங்க தொடர்ந்து ஸ்டேட்ல சென்ட்ரல்ல ஜெயிச்சிட்டு இருக்காங்க. 2 எலெக்ஷன் ஜெயிச்சு இப்போ 3வது எலெக்ஷன் ஜெயிக்க போறாங்க. ஸ்டேட்ல 15 ஸ்டேட்டை ரூல் பண்ணிருக்காங்க இந்தியால. 15 ஸ்டேட்லயும் தொடர்ந்து ஜெயிச்சிட்டே வராங்க. குஜராத்ல 5 டைம் ஜெயிக்கிறாங்க, யூபியில 2 டைம் ஜெயிக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து யூபியில 20 வருஷமா இருக்காங்க, எம்பியில 20 வருஷமா இருக்காங்க. இப்படி வந்துட்டே இருக்காங்க. நீங்க ஒரு எலெக்ஷன் தாண்டி 2வது எலெக்ஷனே போத்தவில்ல, எம்பி எலெக்ஷன் வரும்போது 2.5 வருஷத்துக்குள்ளேயே நீங்க தடுமாறிட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்க அடுத்த பார்ட்டியை பத்தி பேசுறீங்க. பிரச்சனை இல்ல. தமிழ்நாட்டுல என்ன ஸ்டேட்டஸ் அது முதல்ல பாருங்க. இதுல என்ன இருக்கு? தமிழ்நாட்டுல என்ன ஸ்டேட்டஸா இருந்தா என்ன இருக்கு? நீங்க எப்படி ரைட் பார்ட்டி நீங்க பேசலாம்? அதுல கிடையாது. நீங்க ரைட் பார்ட்டி கிடையாது. இங்க மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து நீங்க ரைட் பார்ட்டினா நீங்க ஆண்டு இருக்கணும்ல தமிழ்நாட்டு அதிகமா. ஏன் எம்ஜிஆர் வந்து ஆண்டாரு? ஃபர்ஸ்ட் திமுக வந்து ஒரு ரைட் பார்ட்டினா ஏன் எம்ஜிஆர் வந்தாரு? என்ன சொல்றேன்னா, மைனாரிட்டி கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சு? இல்ல கார்த்திக், திராவிடியன் பாலிடிக்ஸ் 35% எடுக்கிறாங்கல்ல. அந்த 35% திராவிடியன் பாலிடிக்ஸ்னா என்னங்க? திராவிடியன் பாலிடிக்ஸ்னா என்ன? சவுத் இந்தியாவா? திராவிடியன் சவுத் இந்தியால உங்களை யாரும் மதிக்க போறாங்களா? யாரும் கர்நாடகால யாரும் மதிக்க போறாங்களா? கர்நாடகால யாரும் உங்களுக்கு மதிக்க போறாங்களா? உங்களுக்கு 4 ஓட்டு விழுவுமா கர்நாடகால? ஆந்திரால இது போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 15 ஓட்டு விழுவுமா அதிகபட்சம்? ஏன் இந்த உருட்டெல்லாம் எத்தனை காலத்துக்கு தான் உருட்டுவீங்கன்னு தெரியலங்க திராவிடியன் பார்ட்டின்னு. அவனே உங்களை மதிச்சு தண்ணி ஓடுறது இல்ல. சரி, திராவிடியன் பாலிடிக்ஸ் தப்பு தான், நானும் சொல்றேன், ஒத்துக்கிறேன், தப்பு தான். பட் நீங்க தப்பு சரியில்லைங்க. இல்லாத ஒரு விஷயத்த வச்சு உருட்டிட்டு இருக்கீங்க. பாண்டிச்சேரிக்காரனே உங்களை மதிக்கிறது இல்ல. நீங்க திராவிடியன் பாலிடிக்ஸ் பேசிட்டீங்க. பாண்டிச்சேரிக்காரனே உங்களை மதிக்கிறது இல்ல. அவனே வந்து வேற கதை விட்டு போயிட்டான். நீங்க இங்க இருக்கவனே உங்களை வந்து வேற பாண்டிச்சேரியில என்ன நடந்தது வேற. பிஜேபி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்குச்சு, பர்ச்சேஸ் பண்ணாங்க எம்எல்ஏஸ். நான் பாண்டிச்சேரி தான், நான் பாண்டிச்சேரி தான். எங்க எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பக்கா காங்கிரஸ், 10 இயர்ஸா காங்கிரஸ். அவர் பேரு வந்து ஒரு கிறிஸ்டின், பட் ஸ்டில் பிஜேபி. அவர் வந்து அவங்க வந்து பயங்கர இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். ஸோ அவர் வந்து என்ன பண்ணாரு, பிஜேபி கூட போய் அலைன்ஸ் பண்ணிட்டாரு. அப்ப பிஜேபி கூட ஜாயின் பண்ணிட்டாரு பயங்கர டிரான்சாக்ஷனால. அவர் இத்தனை ஆண்டு காலமா வந்து என் தொகுதி எம்எல்ஏ தான், அவரு காங்கிரஸ் தான் இருந்தாரு, பக்கா காங்கிரஸ். செந்தில் பாலாஜி போனாங்க இங்க தமிழ்நாட்டுல போலியா? இல்ல எல்லா கட்சியிலுமே போறாங்களே. நான் எப்படி காட்சி பிடிச்சாங்கன்னு சொல்றேன். பாண்டிச்சேரி வந்து ஒரு காங்கிரஸோட பாரம்பரிய கோட்டை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க டிஎம்கே வருதோ இல்லையோ, ஏடிஎம்கே வருதோ இல்லையோ, காங்கிரஸ் மேக்சிமம் வருவாங்க. இப்போ என் எம்எல்ஏவே காங்கிரஸ் தான், பட் ஸ்டில் அவர் வந்து லாஸ்ட் எம்எல்ஏல பிஜேபியில ஜாயின் பண்ணி ஒரு வின்னிங் கேண்டிடேட்டு அவங்க ஆக்குபை பண்ணி அவங்க வந்து அவரு ஜெயிச்சிட்டாரு. அவரு இப்ப நம்ம வந்து பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னு சொல்றோம். சோ நான் வந்து ரெஸ்பெக்ட் ஆஃப் ஐடியாலஜி இந்த ஒரே ஒரு எம்எல்ஏ அவ்வளவுதான் ஜெயிச்சாங்க. இல்ல ப்ரோ, நீங்க வந்து அந்த ஆளை பார்த்து ஓட் போடுறீங்களா இல்ல கட்சியை பார்த்து ஓட் போடுறீங்களா? கட்சி தான் காங்கிரஸ் தான். பாண்டிச்சேரி ஒரு தொகுதி மாதிரி தான் வச்சுக்கோங்க, அதை விட்டுருங்க, அது கணக்கே வராது. அதுல ஜெயிக்கிறது தொகை மேட்டர் கிடையாது. அங்கேதான் புசி ஆனந்த் வந்திருக்காரு. நாளைக்கு விஜய் புசி ஆனந்த் என்னைக்கு அனுப்புறாரோ அன்னைக்கு தான். சரி ஓகே, அது தண்ணி டாபிக், அது தனி. அவர் உட்காந்து போட்டோ அண்ணனை தளபதி நீ கூப்பிடுன்னு சொல்றது, போட்டோ வச்சுக்கிறது,
இன்னும் அந்த பழைய காலத்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இங்க இருக்க அரசியல்லாம் அவருக்கு தெரியுமா இல்ல அவர் தெரியாதா? இங்க இருந்தே வருவாரு கார்த்தி. அவர் வந்து ஒரு கருத்து பூமர் நான் அரசியல் actually பண்ணிட்டு இருக்காரு அவரு. இல்ல கார்த்தி, நான் Bro, வந்து ஆக்சுவலா அதுதான் ப்ரோ நீங்க தளபதியோட சொல்றதுதான் ப்ரோ கரெக்ட் தான் ப்ரோ. அது இது வந்து நானும் பார்த்து ஷூட் பண்றோம். பட் அது ஏடிஎம்கே டிஎம்கே புதுசா வரோம்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அந்த பழைய பாலிடிக்ஸை தான் இன்னும் உருட்டிட்டே இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பிடிஆர் மாதிரி ஒரு 4 பேரை போட்டு கட்சியில வச்சு பண்ணா 4 பேர் யோசிப்பான், ஓகே இவ்வளவு ஃபேக்சுவலா பேசுறாங்க வைக்கிறாங்க, சரி கரெக்டா கவர்மெண்ட் போகுது அப்படின்ற ஒரு இதுவா வரும். இப்ப பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் எங்க நல்ல மீடியால வந்து ஒரு ப்ரெசன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அவனை அப்படியே மட்டம் தள்ளிடணும், அவனை வந்து மீடியா கூட நிப்பாட்ட கூடாது அப்படின்ட்டு இல்ல ப்ரோ, கொரோனா நீங்க டைம்ல சொல்ற மாதிரி இன்னொருத்தர் சொன்னார் பாருங்க, ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டி. அதே மாதிரி தான் நான் பிடிஆர் சொல்லுவேன். இல்ல ரைட் அதுதான் சொல்றேன். பர்சன் இந்த நான் வந்து ராங் அதை பார்ட்டி. சொல்ல வரல. எல்லா பார்ட்டிலுமே யாராவது ஒருத்தன் கொஞ்சம் மீடியால வந்து பெருசாகிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அவன் அப்படியே அடிச்சு ஓரம் தள்ளி விட்டுறது. இப்படி இருந்தா எங்க இருந்து வரும்? எல்லாரும் அவங்களோட சேஃப்டியை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இப்படிதான் நம்ம நம்ம முன்னாடி நிக்கணும், கட்சிக்கு முன்னாடி நம்ம பேரு தான் தெரியணும் அப்படின்ற மாதிரியே தான் எல்லாரும் இருக்காங்க. அதே மாதிரி நீங்க ஐயப்பன் ப்ரோ, பாலாஜி ப்ரோ கொஞ்சம். இப்ப நான் சென்னையில வந்து ஒரு 9 இயர்ஸ் இருந்தேன் கார்த்தி. அந்த நார்த் சென்னைலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மழையில இவ்வளவு அஃபெக்ட் ஆகும்னு பார்க்கும்போது இந்த மழையில தான் தெரிஞ்சது இவ்வளவு அவங்க பெயின்ஃபுல்லா சஃபர் ஆகுறாங்களான்ட்டு. இப்ப நார்த் சென்னைலாம் பாத்தீங்கன்னா அங்க போர்ட் நானுமே நார்த் சென்னை தான் ப்ரோ. அங்க போர்ட் இருக்கு, நல்ல ஃபிஷரி இருக்கு, ரெவன்யூ அதிகமா வர்ற இடம் அங்க. பட் அந்த இடத்த போய் இப்படி ஆக்கி வச்சிருக்காங்கன்ற போது 60 இயர்ஸ்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு தொகுதியை ஒழுங்கா உருப்படியா பண்ணா கூட என்னால எங்கேயோ கொண்டு போயிருக்காங்க. பட் இது இப்ப நம்ம ஒரு 10 வருஷம் கழிச்சு பேசினாலும் இதே தான் புலம்பிட்டு இருப்போம். எனக்கு தெரிஞ்சு மக்கள் மாறுற வரைக்கும் இது வந்து இப்படியேதான் இருப்பாங்க. இல்ல ப்ரோ, 10 வருஷம்லாம் அது வந்து வெரி இந்த பிக் புயல் டைம் ஸ்பென். மக்கள் எல்லாம் டிஎம்கே மேல கோபமா இருப்பாங்க, ஒரு சேஞ்சுக்கு ஏடிஎம்கே போடுவாங்க. அப்புறம் ஏடிஎம்கே பண்ணும்போது என்ன பண்றாங்க, ஒன்னும் பண்ணல, திருப்பி வந்து இப்ப டிஎம்கே போடுவாங்க. டே மாறி மாறி ஒரு கோவத்துல இந்த இவ்வளவு வருஷம் தமிழ்நாட்டு அரசியல்ல டிஎம்கே ஏடிஎம்கே பண்ணது என்னன்னா இவங்களை தவிர யாருமே வர விடாம பாத்துக்கிட்டாங்க. அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ணதுன்னு நினைக்கிறேன். வேற யாருமே இங்க வர விடல. வந்து அந்த மோடி இந்த பூச்சிக்காரன் காட்டுற மாதிரி இந்த குடுகுடுப்புக்காரன் காட்டுவான்ல, அந்த மாதிரி ஸ்டாலின் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசுறதும், இப்ப எடப்பாடியார் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகிருந்து இவ்வளவு நாள் அவர் கவர்மெண்ட் இருந்தாரு, திருப்பி அவரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணி பேசுறாரு. தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியாலயுமே யாருமே வந்தது இல்லை. ஓகேவா, 2 பார்ட்டி தான் ரூட் பண்ணுவோம். புது புது பார்ட்டிலாம் வந்தது வந்து இந்தியாவிலே நடந்தது கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி திமுக அதிமுக தான் இங்க இருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரிதான் காங்கிரஸ் எல்லா ஸ்டேட்லயுமே இருந்தாங்க. எப்போ 80 வரைக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டேட்டா மாறி ஃபர்ஸ்ட் வந்து கேரளா வந்து கம்யூனிஸ்ட் வந்தாங்க 67ல வந்து இங்க வந்து டிஎம்கே வந்தாங்க. இப்படிதான் 70க்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி மொத்தமா காங்கிரஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு அவங்களுக்கு ஃபைட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து பிரிஞ்சு போய் ஒரு கட்சியா உருவானுச்சு. அந்த மாதிரி தான் வந்துச்சு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எல்லா இடத்துலயுமே புதுசு புதுசா ஒரு 5-6 பேர் இருக்கான். எல்லா இடத்துலயுமே 2 பேர் தான் இருப்பான். இப்பயும் அப்படிதான் இருக்காங்க. அதுல வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி இப்போ ஆம் ஆத்மி மாதிரி ஒரு கட்சி புதுசா வர்றது, அதுக்கப்புறம் ரொம்ப ரேர். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும்தான் அப்படி வந்தாருன்னு நினைக்கிறேன். மற்ற எந்த கட்சியுமே வரல. புதுசா ஒரு கட்சி வந்து ஒரு ஆட்சி பஞ்சாப்ல எல்லாம் ஆப் ஜெயிக்கிறதுலாம் வந்து ரொம்ப பெரிய அந்த மாதிரி எந்த கட்சியுமே வரல. நீங்க அதனால ஜெயிச்சது வந்து அந்த ஃபார்மர்ஸ் வந்து கொஞ்சம் அகைன்ஸ்ட் காங்கிரஸ் மோடி. ஸ்டில் இப்ப கூட பாத்தீங்கன்னா இல்ல அதான் அந்த மாதிரி எந்த கட்சியுமே வரல. அங்க லோக்கல்ல இருக்க கட்சியா அது வந்து பிரிஞ்ச கட்சி. அதுக்கப்புறம் அந்த ஜனதாதள், அதுக்கப்புறம் பீகார்ல இருக்காது. இந்த ஒரு மிஞ்ச போனா ஒரு 5-6 கட்சி தான் இருக்கும் இந்தியாலேயே. ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல வந்து அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிறது. என்ன ஒரு கொடுமைன்னா இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ற கட்சி தாங்க பிஜேபி. ஒரு ஸ்டேட்டா புடிச்சு அவங்க 2014 ஆட்சிக்கு வரும்போது வெறும் 4 ஸ்டேட்ல இருந்தாங்க. 16 ஸ்டேட்ல ரூலிங்ல இருக்காங்க அவங்க. இப்போ ரூலிங்ல இருக்கிறது மிச்சம்லாம் வந்து இப்போ கொஞ்சம் அலைன்ஸ்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அப்போசிஷன் பார்ட்டியா இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்லாம் அப்போசிஷன்ல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் பெங்கால்லாம் அடுத்து ரூலிங் பார்ட்டியா வந்துடுவாங்க. மம்தா பானர்ஜி வந்து கம்யூனிஸ்ட் காலி பண்ணுவாங்களா, காங்கிரஸ் காலி பண்ணுவாங்களா இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மம்தாலாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒன்னா சேர்ந்த இவங்கெல்லாம் சேர்ந்து பிஜேபி காலி பண்ணிடும் இந்த 2024ல. என்ன ஒரு கொடுமைனா
தமிழ்நாட்டுல வெள்ளத்துல மக்கள் சிக்கி சின்னமிடமாயிட்டு இருந்தானுங்க. இவர் வந்து தமிழ்நாட்டை பார்க்காம டெல்லியில போய் அங்க வந்து இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டுல ஏதோ 100% நம்ம எல்லாம் வேலை பண்ணி முடிச்ச மாதிரி அவர் டெல்லியில போய் பிஎம்க்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ல போய் நின்றுட்டு இருந்தாரு. அது வந்து ரொம்ப அப்ரேட்டா தெரிஞ்சது. ரொம்ப மோசமான ஒரு இல்ல ப்ரோ, அங்க வச்சாங்க பாரு ஆப், எல்லாரும் வந்து இந்த மல்லிகார்ஜுனுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க பாருங்க. நிதிஷ்குமார் போய் ஒரு கிளாஸ் எடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஹிந்தி தெரியல போய் ஹிந்தி டிஆர் பாலு எல்லாம் பாத்தீங்கன்னா மோர் தென் 20 இயர்ஸ் அவர் வந்து சென்ட்ரல்லே இருந்திருக்காரு. அவர்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேட் பக்கமே விடல அவரை. சென்ட்ரல்லே அவர் வந்து கண்டினியூஸா சென்ட்ரல் மினிஸ்டர் போஸ்ட், சென்ட்ரல் எம்பி, இப்படியே அவர் வாழ்க்கையை ஓட்டிட்டாரு அவரு. irrespective ஆஃப் கவர்மெண்ட், மோடியோ இல்ல பிஜேபியோ இல்ல காங்கிரஸோ. ஸோ பாருங்க எப்படிலாம் இருக்காங்க அரசியல்வாதிங்க, எப்படிலாம் வந்து பீப்புளை சஃபர் பண்ண வைக்கிறாங்க. இல்ல ப்ரோ, கோ பேக் மோடி அப்படிலாம் ட்ரெண்ட் ஆகுது. எல்லாருக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க யாருக்கும் மோடியை பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்றீங்களே. ஆக்சுவலி உள்ளார பாத்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் டிஎம்கே பீப்புள் ஹூ இஸ் ட்ரெண்டிங் தட் ஹேஷ்டேக். மற்றபடி நீங்க ஜென்ரல் பப்ளிக் கிட்ட பாத்தீங்கன்னா மோடி பத்தி பாசிட்டிவாவும் இருக்காது, நெகட்டிவாவும் இருக்காது. இவங்க நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய விஷயமா ஆக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து இவங்க வந்து இது ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னொரு டிகேட் ஆகும். அந்த டிஎம்கே ஏடிஎம்கே இந்த போதையில இருந்து தெளிஞ்சு மக்கள் வெளியில வர இன்னொரு ஒரு 5-10 வருஷம் ஆகும். இல்ல ப்ரோ, அதெல்லாம் ஈஸி. நீங்க பஞ்சாப் வந்து ஒரு பெரிய ஸ்டேட் ப்ரோ. அந்த அந்த அவங்க வந்து ரொம்ப ஒரு ஐடியாலஜிக்கலி ஓரியன்ட் ஒரு ஸ்டேட். அவங்க இந்த 3 ஃபார்ம் பில் வரும்போது பிஜேபிக்கு அகேன்ஸ்டா தான் இருந்திருப்பாங்க. அந்த 3 ஃபார்ம் பில் வந்து ரிப்பீல் ஆனதுக்கு அப்புறம் அவங்க சப்போர்ட் வந்து எல்லாம் காங்கிரஸ் தான் போயிருக்கணும். ஆனா அங்க போய் ஆப் பார்ட்டி போய் ஜெயிச்சது வந்து ஒரு பெரிய விஷயம். ஒரு மாற்று அரசியல் எல்லாரும் விரும்புறாங்கன்னு இதுல தெரியுது. ஸோ இதே மாதிரிதான் பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல இல்ல மற்ற ஸ்டேட்ஸ்ல எல்லாம் வந்து பெருசாகும்னு எதிர்பார்க்கும். இதுல 2019 வந்து இங்க வந்து மோடி மேல பயங்கரமான ஹேட்ரட் இருந்ததுலாம் உண்மைதான். 2019 இருந்துச்சு. அது என்ன காரணம்னா மீடியால இருந்து எல்லாமே ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. 2014 வந்து அவர் மேல வந்து பெரிய கிரேஸ் இருந்துச்சு. இங்கேயே அவங்க 18% அவங்களுடைய கூட்டணி ஓட்டி வாங்கினாங்க. கூட்டணியில் நடந்து பாமக நின்னாங்க, தேமுதிக நின்னாங்க, அப்புறம் மதிமுக இருந்தாங்க, இவங்களாம் இருந்தாங்க. அந்த கூட்டணியிலேயே அதிக ஓட்டு, அதாவது கம்மியான சீட்டு நின்று அதிகமாக ஓட்டு வாங்கினது இப்படி தான். தனியா 5% ஓட்டு வாங்கினாங்க. அவங்க பாமகலாம் கம்மியாக தான் வாங்கினாங்க 2014. அப்போ மோடிக்கு வந்து இந்தியா ஃபுல்லாகவே கிரேஸ் இருந்துச்சு. ஆனால் ஜெயலலிதாவுக்கு அதுக்கு மேலே கிரேஸ் இருந்ததுனால 37 சீட்டு ஜெயிச்சாங்க ஜெயலலிதா. அது நடந்தது. அப்போ 2019 வந்து நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. டிமானிட்டைஸ் பண்ணிட்டாரு, ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாரு, பெட்ரோலோடைய விலை ஏறிடி போச்சு, நீட் எக்ஸாம் கொண்டு வந்துட்டாரு. இப்படி எல்லாமே இஷ்டத்துக்கு ப்ரொபகண்டா பண்ணாங்க. எல்லாமே மீடியா ஃபுல்லாக அகேன்ஸ்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ஏடிஎம்கே வந்து ஜெயலலிதா செத்ததுக்கு அப்புறம் இது ரொம்ப வீக்காக இருந்தது. அப்போ அவங்க 2 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஒன்று வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன், இன்னொன்று 22 பேர் பை எலெக்ஷன். அப்போ 22 பேர்த்துல வந்து அவங்க 8 தொகுதியை நம்ம ஜெயிக்கல அப்படின்னா அவங்களுடைய ஆட்சியை கவுந்துரும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க ஆட்சியை காப்பாத்துறதா இல்லை எம்பி எலெக்ஷன் பார்க்கறதா அப்படின்றதுனால ஏடிஎம்கே இது எம்பி எலெக்ஷனை பற்றி கண்டுக்கவே இல்லை பெருசா. அவங்க முழுக்க ஃபோக்கஸ் எல்லாமே இந்த 22 பை எலெக்ஷன்ல யார் ஜெயிக்க, ரெண்டுமே ஒரே டைம் நடந்தது, அதில் போயிட்டாங்க. அதனால திமுக பெரிய இது இருந்துச்சு. அப்போ எல்லாமே மீடியாலேருந்து என்ன சொன்னாங்க, ராகுல் காந்தியை வந்து பிஎம்ஆ ப்ரொஜெக்ட் பண்ணி பேசும்போது மோடி தோத்துருவாரு, ராகுல் காந்தி பிஎம் ஆயிடுவாரு, இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. அப்போ அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக போச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2018 இதே மாதிரி மத்திய பிரதேஷ்லையும் ராஜஸ்தான்லையும் தெலுங்கானா சத்தீஸ்கர் எந்த எலெக்ஷன்லையுமே ஜெயிக்கல, எல்லாத்துலேயுமே தோத்துட்டாங்க பிஜேபி. 4 ஸ்டேட் எலெக்ஷன் 4 ஸ்டேட்லையும் தோத்துட்டாங்க அவங்க. அதுக்கு முன்னாடி கர்நாடகா எலெக்ஷன் 2018 அதுலேயும் தோத்துட்டாங்க. அவங்களுக்கு தோல்வி தான். இப்போ கர்நாடகாலையும் தோல்வி, இந்த 4 ஸ்டேட்லையும் தோல்வி. அதுக்கப்புறம் இவ்வளோ நெகட்டிவ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீடியா எல்லாமே அகேன்ஸ்டாக இருந்துச்சு. இதெல்லாம் இருந்து தான் 2019 அவங்க தோத்தாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்க சினாரியே வேற. இன்னைக்கு அவங்க 4 ஸ்டேட்ல ஸ்ட்ராங்காக ஜெயிச்சிட்டாங்க. திரும்ப மோடி மட்டும் தான் பிஎம் அப்படின்றது ஊருக்கே இந்தியா ஃபுல்லாகவே தெரிஞ்சு போச்சு. அவங்க இந்தியாவில் மோடி வரவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட இல்லைங்க அந்த அளவு ஜெயிப்பாரு அப்படின்ற மூடில் தான் இருக்கான் அவனே. அதுக்கு மேல ஒரு பிராண்டா கிரியேட் ப்ரோ.
ஆப்போசிட்டா நிக்கிறதுக்கு பிஎம் கேண்டிடேட்டே கிடையாது அவங்க கிட்ட. ஆப்போசிட்டா நிறுத்தி வைக்கிறது பிஎம். இது எல்லாமே ஒர்க் ஆகும். இப்ப 2014 என்ன நடந்துச்சோ அதோட டபுளா இங்க நடக்கும். அப்போ அவங்க 18% ஓட்டு வாங்கினாங்கல்ல, அதை தாண்டி நீங்க வாங்குவாங்க இந்த எலெக்ஷன்ல. அப்ப 2 எம்பி ஏடிஎம்கே டிஎம்கே தாண்டி, ஏடிஎம்கே டிஎம்கே 2 கட்சி தனித்தனியாக நிற்கிறாங்க. அது தாண்டி இவங்க 3வது எலெக்ஷன்னு 2 எம்பி ஜெயிச்சாங்க 2014. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நிற்கிறாங்க. மோடி தான் பிஎம்னு தெரிஞ்சிருச்சு மக்களுக்கு. அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு நீங்கள் பெட்ரோல் பேச முடியாது, ஜிஎஸ்டி பேச முடியாது, நீட்டு பேசினா உங்களை தான் கரைச்சி போவாங்க திரும்ப ரிவர்ஸில் உங்கள் மூஞ்சில். நீட்டு பேச முடியாது, எதுவும் பேச முடியாது. இந்துத்துவான்னு பேசுனீங்கன்னா அங்கே நார்த் இந்தியாவில் அவன் உங்கள் கூட்டணியில் இருக்கவன், ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கவன் காரிச்சு போவாங்கள. அப்புறம் சமாதானம் பேசிங்கன்னா அவனும் சண்டைக்கு வந்துடுவான். ஹிந்தின்னு பேசிங்கன்னா அவன் ஹிந்தியிலே திட்டுவான். இந்த மாதிரி ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு இப்போ 2024. அதனால 2024 அவங்களுடைய கை வந்து நல்லா ஓங்கியிருக்கும். தமிழ்நாட்டிலையுமே அவங்க வந்து எவ்வளோ டஃப் ஃபைட் கொடுக்குமோ பண்ணுவாங்க. நீங்கள் நான் சொல்கிற தொகுதியில் எடுத்துக்கோங்க. வேலூர், சென்னை சவுத்து, கோயம்புத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, மதுரை, இந்த மாதிரி தொகுதியெல்லாம் வந்து அவங்க ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றது தெரியல எனக்கு. எத்தனை சீட்டு வாங்கன்னு தெரியாது. பெரிய ஓட்டு வாங்குவாங்க. நீங்களாம் நினைச்சு பார்க்காத ஓட் பேங்க் வாங்குவாங்க. ஓட்டு வாங்கிட்டு நீங்க எல்லாருமே வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களே, இதெல்லாம் நினைக்கிறது எல்லாத்தையுமே வந்து பிரேக் பண்ணிட்டு ஓட்டு வாங்குவாங்க. சென்டர்ல வந்து நீங்க நினைக்கிறத தாண்டி ஓட்டு சீட்டு வாங்கிடுவாங்க. ரெக்கார்ட் பிரேக்கர் தான் மோடி. ரெக்கார்டெல்லாம் உடச்சு பிரேக் பண்ணி திரும்ப போய் பிஎம் ஆக போறது. மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் எல்லாம் பிஜேபி சப்போர்ட் பண்ண போறாங்க நீங்க சொல்றீங்க. கார்த்தி, ஹலோ, கேக்குதா? நீங்க சும்மா சோசியல் மீடியால உட்காந்துக்கிட்டு மோடி திட்டுறது ஒரு ஃபேஷனா நினைச்சுக்கிட்டு ட்ரெண்டா நினைச்சிட்டு திட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. 40 வருஷம் ஆச்சு. 1984 அப்புறம் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்டே கிடையாது இந்தியாவில். 84 அப்புறம் 1984 அப்புறம் இப்போ மோடின்ற ஒரு கவர்மெண்ட் மட்டும்தான் உண்மையிலேயே ஃபுல் மெஜாரிட்டியோட வந்திருக்கிறது. மோடி மட்டும்தான். 84 அப்புறம் எவனுமே வரல மோடி தவிர. இங்க எல்லாம் அலைன்ஸ் கவர்மெண்ட் 16 நாள், 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம். இவர் பிஎம்மா, அவர் பிஎம் யாருன்னு தெரியாம தான் எலெக்ஷன் நடந்திருக்கீங்க. நிறைய யார் பிஎம்னு தெரியாம எலெக்ஷன் நிறைய நடந்திருக்கு கடந்த 30 வருஷத்துல. சரி கார்த்தி, மோடி தான் வந்து பாலிடிக்ஸ் ரிஃபைன் பண்ணி ஏதாவது அட்லீஸ்ட் இந்த கரப்ஷனாவது பிரிவென்ட் பண்ண வைக்கலாம்ல தமிழ்நாட்டுல. அதுதான் பண்ணிட்டு இருக்காங்களே. பவர் இருக்குல்ல அவருக்கு. ஆமா, பண்றாங்கல்ல. இதுக்கு மேல என்ன பண்ணுவோம்? சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாமல இப்ப ஏவா வேலை பொன்முடி எல்லாம் இந்த ஜெகத்ரட்சி எல்லாம் ஃபாரின்ல அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஒரு இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரியாமல அதுக்கான வேலை. இதெல்லாம் நீங்க பேசுறது இல்ல, இதெல்லாம் நீங்க பேசுறீங்க இல்லையா, இதெல்லாம் பேச வச்சது அவங்கதான். இது வந்து இந்த அளவுக்கு வந்து நிக்கிறதுக்கு எல்லாருமே இந்த ஈடுகள் இருந்து எல்லாம் வரத்துக்கு ரீசன் அவங்க தான். நீங்க இந்தியாவில வந்து பணத்தை வச்சுக்கிட்டு எதுவுமே வாங்க முடியாதுன்ற மாதிரி சுச்சுவேஷனை கொண்டு வந்தவங்க தான். உங்ககிட்ட 100 கோடி ரூபாய் பணம் இருக்கலாம் கேஷ்ல, நீங்க செலவு பண்ண முடியாது இந்தியாவில. இன்னைக்கு செலவு பண்ணலாம், சும்மா கை காசை போட்டு சும்மா 1,50,000 செலவு பண்ணலாமே தவிர உங்களால லேண்ட் வாங்க முடியாது. லேண்ட் வாங்குறதுல 1008 ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. நகை வாங்க முடியாது, கோல்டு வாங்க முடியாது. இதெல்லாம் இப்படிதாங்க பண்ண முடியும். சும்மா வந்து ஒரே நாள்ல வந்து மேஜிக்லாம் பண்ண முடியாது. கார்த்தி, ஒரு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல நீங்க ஒவ்வொரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் பாங்க, ஒரு ஆர்டிஐல இருந்து ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு படிச்சவன் தானே கார்த்தி அங்க இருக்கான். அவன் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வரும்போது அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வராதா? அதெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் சரி, நீ பொலிட்டீஷியனே விட்டுடுங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல படிச்சவன் தான் அங்க போயிருக்கான். ஒரு படிச்சவன் அவனே வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவல், எந்த அப்ரூவல் இருந்தாலும் சரி. ப்ரோ பிரவீன் ப்ரோ, நீங்க வந்து சிஸ்டம் வந்து இங்க குறை சொல்றீங்க. சிஸ்டம் வந்து எதிர்த்து ஒருத்தன் வந்து மேல வருது வந்து ரொம்ப கஷ்டம். மோடி அட்மோஸ்ட் பவர் இருக்காரு மோடி. அவர் நினைச்சா ஒரு இல்ல கொண்டு வர முடியாது.
அவர் இல்ல ஸ்டேட்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் பண்ண நீங்க எல்லாமே நீங்க நீங்க பாத்தீங்கன்னா, இல்ல டு பி ஃப்ராங்க், நீங்க பாத்தீங்கன்னா மினிஸ்டர் தான், ஐ மீன் எம்எல்ஏ இல்ல எம்பி தான் வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் அத்தாரிட்டி. அவர் கீழே தான் எங்க ஐஏஎஸ். இன்னைக்கு கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் லாபின்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு. வேற மினிஸ்டர்ஸ் அண்ட் ஐஏஎஸ் ஸ்டாலின்லாம் இல்ல வந்து ப்ரோ, ஆனாலும் அவங்க பவர் வந்து மெயின் இஸ் ஹெல்ட் வித் த லெஜிஸ்லேட்டிவ். எக்ஸிகியூட்டிவ் வந்து தான் நீங்க வந்து சொல்றது வந்து ஸோ ஐஏஎஸ் அதையே யாருமே மத்த. யாருங்க பண்றா? நீங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அதையே யாரு பண்றா? ஓகேவா? நீங்க வந்து ஒரு 60 வருஷமா ஒரு ஒரு டாய்லெட் அழுக்காக்கிட்டு அதை வந்து சும்மா உடனே க்ளீன் பண்ண பண்ண முடியாது. அதுக்கான டைம் இருக்கும். சரியா? நீங்க 60 வருஷமா அழுக்காக்குன டாய்லெட் இது. அது வந்து உடனே க்ளீன் பண்ணு அப்படின்னா பண்ண முடியாது. ஆனா அதுக்கான வேலை பார்க்குறாங்களா இல்லையா? இதுக்கு முன்னாடி எந்த கவர்மெண்ட் வேலை பார்த்துச்சு? இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்தாங்களா? பேங்க் சிஸ்டம் கொண்டு வந்தாங்களா? எல்லாத்தையும் இதேதான் லிங்க் அண்ணாமலை பண்ணாங்களா? மேல வைக்கிற இன்னைக்கு அலிகேஷன். இன்னைக்கு ரேஷன் கார்டுல எவ்வளவு போலியா வச்சு ஓட்டிட்டு இருந்தீங்க? அதை மாத்துனாங்கல்ல. இன்னைக்கு நீங்க இஷ்டத்துக்கு லேண்ட் வாங்கிட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு வாங்க முடியுமா? இன்னைக்கு வாங்க டிபிடி எல்லாம் முடியுமா? எவ்வளவு காசு பெரிய ஸ்டெப். காசு இருக்குன்னா வாங்க முடியும். பினாமி ஆக்ட் எல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங் பண்ணிருக்காங்க. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். ஆமா, நீங்க ஏதோ ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு பேரை வச்சுக்கிட்டு, இல்லைன்னா ஒரு ட்ரஸ்ட்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு, ஃபாரின்ல இருந்து இங்க இருந்த பணத்தை உங்க பணத்தை அமிச்சிட்டு அவாலால, அதுக்கப்புறம் அங்க இருந்த பணத்தை இங்க கொண்டு வந்து ட்ரஸ்ட் பேர்ல கொண்டு வந்து அதை ஒயிட்டா மாத்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையுமே பிளாக் பண்றது யார் பண்றாங்க? இந்த சிஸ்டம்லாம் எங்க? யாரு? எங்கேயோ வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்ல வந்துச்சா? இதெல்லாம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்கல்ல. எல்லாம் உங்க பணத்தெல்லாம் டைரக்டா அனுப்புறாங்கல்ல, பேங்க்கு அனுப்புறாங்கல்ல. 6000 விவசாயிகளுக்கு வந்து 6000 பேங்க்கு அனுப்புறாங்களே டைரக்டா. கரெக்ட் இதெல்லாமே இருக்கு, கொண்டு அதெல்லாம் வராங்க. நீங்க பண்ணிட்டு நீங்க 6000 ரூபாய் திருடிட்டு உட்காந்துருக்கீங்களா இங்க? அதை நீங்க 6000 ரூபாய் திருடுறாங்க வந்து கார்த்தி. ஆமா, இப்ப திருடுறாங்கதான். இது இப்படிதாங்க பண்ண முடியும். நீங்க வந்து நூல் பிடிச்ச மாதிரிலாம் மாத்த முடியாது எதையுமே ஒரே நாள்ல. இப்ப டாஸ்மாக் சொல்றீங்க 50,000 crores. சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு ஒரு 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 சிஸ்டம் கொண்டு வரலாம்ல. இவ்வளவுதான் டாஸ்மாக் கண்ட்ரி கொலாப்ஸ் ஆயிடுங்க. கண்ட்ரி கொலாப்ஸ் ஆயிடும். அப்படி ப்ரோ அது பண்ணவே ஸ்டேட் முடியாது. லிஸ்ட்ல வரும் ப்ரோ. இல்ல ஃபுல்லா அபாலிஷ் பண்ண ஸ்டேட் வேணாம்னு லிஸ்ட்லயே சொல்றேன். வந்தா கூட கண்ட்ரி வந்து அப்படி டக்குன்னு வந்து பண்ண முடியாது. அது உடனே அதுக்கு இப்போ ஜிஎஸ்டிலேயே நிறைய ஜிஎஸ்டி கொண்டு வரும் போதே நிறைய வந்து ஸ்டேட் வந்து அப்போஸ் பண்ணாங்க. இல்லைங்க, எங்களுக்கு வந்து ரெவன்யூ பாதிச்சிரும், எங்களுக்கு வந்து இவ்வளவு ரெவன்யூ வந்துட்டு இருக்கு, இப்போ ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ரெவன்யூ குறைஞ்சிரும். அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணாங்க, நஷ்டஈடு கொடுத்தாங்க. அவங்க வந்து சரி ஓகே, உங்களுக்கு இவ்வளவு ரெவன்யூ வரும் நீங்க சொல்றீங்களா, அந்த ரெவன்யூ நாங்க கொடுத்துட்றோம், அது கம்மியா வந்துச்சுன்னா அந்த காசையும் நாங்க கொடுத்துட்றோம்னு சொல்லி 5 வருஷமா கொடுத்துட்டு இருந்தாங்க. 5 வருஷமா வந்து அவங்க வந்து இந்த ரெவன்யூ வந்து உங்க ஃபிக்ஸடா வந்துடும் நினைக்கிறீங்க, அது கம்மியா வந்தாலும் நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க எல்லா ஸ்டேட்டுக்கும். இதெல்லாம் நடந்தது. இப்படிதாங்க கொண்டு வந்து ஒன்று ஒன்றா இன்னைக்கு தான் ஜிஎஸ்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ஸ்டேட் ஒரு நீங்க வந்து 1,00,000 கோடி ஜிஎஸ்டி வசூல். இவங்க ஜிஎஸ்டி வரல, காசு வரல, அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்களே இவங்க. இவங்களுக்குலாம் வந்து டாக்ஸ்ன்னு என்ன தெரியாம ஓட்டிட்டு இருந்தாங்க வாழ்க்கை இத்தனை. ஸோ இதுக்கு ஒரு டாக்ஸ் சிஸ்டம் கொண்டு வந்ததே இவ்வளவு பெரிய சாதனை. இந்த டாக்ஸ் மட்டும்தான் இன்னொரு 20 வருஷம் கழிச்சுனாலும் உங்களுக்கு அப்ப இந்தியா சென்ட்ரல் ரெண்டாயிரத்துக்கு ஒரே ஒரே பெருமைப்படுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெவன்யூவே கிடையாது. இங்கெல்லாம் 10 லட்சம், ஆல்ரெடி ஒரு 10 லட்சம் கோடி கடல்ல போய் நிறுத்திருவீங்கன்னு வச்சுக்கோங்க 2026ல. ஜிஎஸ்டி ரெவன்யூ வச்சுதான் ஓட்டிட்டு இருக்க முடியும் இங்க. எல்லாமே ஓகே கார்த்தி. அப்ப உங்க பிரகாரம் மோடி கவர்மெண்ட் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா அபார்ட் அதர் தன் தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்லயும் எல்லாமே வந்து கரெக்டா பண்ணிட்டாங்கன்றீங்களா? எந்த ஒரு அப்படிலாம் இல்ல ப்ரோ. ஃபார் பெட்டருங்க, ஃபார் பெட்டர் அவ்வளவுதான். இவருக்கு அவர் பெட்டர் அவ்வளவுதான். அப்படிதான் பார்க்க முடியும். எல்லா பொலிட்டிஷியனுங்க எல்லா கரப்ஷன் எல்லாம் இருக்கு, எல்லாரும் பண்றாங்க. அவங்கவுங்க வந்து அவங்களுக்கு தேவையான ஆளுங்களுக்கு வந்து ஏதாவது அதிகார துஷ்பிரயோகம்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓகே. ஃபார் பெட் இவங்களுக்கு அவங்க பெட்டர் அவ்வளவுதான். இப்போ ஐஎன்டிஏ கூட்டணிலாம் வந்து முழுக்க முழுக்க என்ன முடிவு பண்ணாங்க, நம்ம எப்படியா ஒண்ணு சேர்ந்து 273 தொகுதி ஜெயிச்சிட்டோம்னா நீ 4 எம்பி இருக்க, நீ வந்து இந்த 4 மினிஸ்ட்ரி எடுத்துக்க, நான் 4 மினிஸ்ட்ரி எடுத்துக்கிறேன், நீ அதில் கொள்ளடி, நான் அதில் கொள்ளடிக்கிறேன், நீ ரயில்வேஸ் எடுத்துக்க, நான் டெலிகாம் எடுத்துக்கிறேன், நீ பெட்ரோலியம் எடுத்துக்க, நான் ரோட்வேஸ் எடுத்துக்கிறேன். இப்படி தானே இவங்க உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி கிடையாது இங்க. அந்த இதுவே கிடையாது இல்லை ப்ரோ. அது அந்த வேலையே இல்லைல்ல இங்க. அதுவே எவ்வளவு பெட்டரான விஷயம் தானே. யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன ஒரே ஒரு ஆசை, அவ்வளவுதான், எப்படியாவது
அந்த சீட் உட்காந்துடணும், இந்த மினிஸ்டர் வந்துடணும், அதிகாரம் வந்துடணும், கொள்ளடிக்கணும். அங்க வேற என்ன இவங்களுக்கு என்ன இருக்கு? மம்தாவுக்கும் இவருக்கு ஸ்டாலினுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நிதிஷ்குமாருக்கும் ஸ்டாலினுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? மோடியை பீகாருக்கும் இங்க தோக்கடி தமிழ்நாட்டுக்கு என்ன? மோடி ஆமா, எதிர்க்கனாரா அவங்க மோடி தோக்கடிக்கலாம்ல. இருந்தாலும் எதுக்குமே விட மாட்டேறான். ஓகே, எப்படியா உள்ள வந்து கடைசியா நம்ம போய் ஒரு 2 மினிஸ்டரை வாங்கிட மாட்டோமா? நமக்கு ஒரு பவர் இருக்காதா கொள்ளிக்கிறோம். அதுக்கு அதுக்கு அது நடக்கவே நடக்காது. நினைக்கிறது நடக்கவே நடக்காது கடைசி வரைக்கும். கார்த்தி ப்ரோ எல்லாம் ஓகே. இந்த ரேட் இன்க்ரீஸ் இருக்குல்ல, அதை பத்தி உங்க கருத்து என்ன? இந்த விலைவாசி உயர்வு இருக்குல்ல, இந்த பெட்ரோல் ஏறினது. அது இல்ல ப்ரோ, நீங்க பாத்தீங்கன்னா 6% வந்து ஒரு வருஷத்துல இன்ஃபிளேஷன் நடந்தே தான் தீரும். அது வந்து இட் இஸ் குட் ப்ரோ ஃபார் த அது வந்து சொசைட்டி. யூஸ்வலா இருக்கிறது தான். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து 5 ரூபாய் டீ குடிச்சேன், இப்போ 15 ரூபாய் டீ ஆயிடுச்சு, 12 ரூபாய் ஆயிடுச்சு, 10 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி சம்பாரிச்ச காசுலாம் இன்னைக்கு சம்பாதிக்கிறது இல்லை. மற்ற கண்ட்ரி கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து எவ்வளோ பெட்டராக தான் இருக்கு. நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சீங்கன்னா உங்களுக்கு மாசம் சம்பளம் 10,000 தான் இருக்கும். ஆனா விலைவாசி ஏறிட்டே இருக்கும். இங்க சம்பளமும் ஏறுது, இது ஏறுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு பெரிய விலைவாசி ஏற்றலாம் வந்து அவ்வளோ சம்பந்தமே இல்லாம ஏறல. நான் அப்பயும் பார்த்தேன், இப்பயும் பார்த்துருக்கேன் சொல்றேன். கரெக்ட் தான். பட் எப்படின்னா சேலரி எப்படின்னா இதை பேஸ் பண்ணி சேலரி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, அது கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. பட் வந்து சேலரி கிடையாது. பட் வந்து ஃப்ரெஷர் பார்த்துன்னு ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல அந்த அளவுக்கு ஏறல. இப்ப அந்த அளவுக்கு பெருசாலாம் ஏறல. பெட்ரோல் பிரைஸ்ல ஏறி 2 வருஷம் ஆச்சு. ஆமா, யோசிச்சு பாருங்க, 2 வருஷம் சம்பளம் இல்லையா? அந்த 2 வருஷம் எல்லாரும் பெட்ரோல் பெட்ரோல் கத்திட்டு இருந்தீங்களே. 2020ல 60 ரூபா அதுங்க ஓகேவா? இப்போ வந்து 2023 103 ரூபா வந்து இந்த 40 ருபீஸ் ரொம்ப ஹை தானே. 2020ல 60 ரூபாலாம் கிடையாது. ஆமா 60 ரூபா. 2020 ஜான்ல வந்து 60 ரூபா தான் இருந்துச்சு. அந்த 2020 பிட்ல தான் ஏறினது. 60லாம் இல்ல ப்ரோ, இல்ல 60லாம் இல்ல, 80 ரூபா இருந்தது, 82 ரூபா ஜான்ல கார் வாங்கினேன் ப்ரோ, அப்ப 62 ரூபா இருந்துச்சு ப்ரோ. வித்தின் 2 monthsல அப்படியே டீசல் சொல்றீங்க? இல்ல பெட்ரோல் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அந்த 43 ருபீஸ்ங்கிறது வந்து சரி ஓகே, இமிடியேட் இன்க்ரீஸ்க்கு இதுல சொல்றேன். பண்ணிருக்கலாம். இப்போ வந்து 80 பைசா இருந்திருக்கலாம். இப்போ 2024 2026ல வந்து அந்த 100 வந்திருக்கலாம். கரெக்டா? அப்படிதான் நான் ஆல் எக்ஸ்பெக்டிங். ஆனா ரொம்ப அந்த இன்க்ரீஸ் தான் தாங்க முடியவே இல்லை. அருண் ப்ரோ இன்னொன்னு இது வச்சுக்கோங்க, பெட்ரோல் பிரைஸ் மட்டும் யாரும் தொடவே மாட்டாங்க. பெட்ரோல் இல்ல டீசல் பிரைஸ் மட்டும் அது வந்து ரெவென்யூ ஃபார் த கவர்மெண்ட், போத் ஃபார் த ஸ்டேட் அண்ட் த சென்ட்ரல். அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ரெவென்யூ. அது வந்து கம்மியும் பண்ண மாட்டாங்க, ஜாஸ்தியும் பண்ண மாட்டாங்க. 103 ரூபா இப்போ இருக்கிறது வந்து ரொம்ப ஸ்டேபிளான பிரைஸ். அவங்க வாங்குற பிரைஸ் 52 ரூபா இருந்தாலும் 103 ரூபால தான் விற்பாங்க. அது தட் இஸ் பீங் யூஸ்ட் ஃபார் வேரியஸ் அதர் பர்பசஸ். அதனாலதான் குறைக்கவும் மாட்டாங்க, ஏத்தவும் மாட்டாங்க. ஸ்டேபிளா வச்சுட்டாங்க. ஒன் ஆஃப் தி பேசிக் நீட்ல. அதனால இல்ல அதெல்லாம் குறைக்க போறாங்க பாருங்க. ஏங்க எல்லாத்தையுமே பண்ண போறாங்க பாருங்க. இல்ல குறைக்க வாய்ப்பு இல்ல தான். அவங்க பண்ணதுலயே பெஸ்ட் குறைப்பாங்க ப்ரோ. ஆதார் தான் ப்ரோ. நான் வெயிட் பண்ணுங்க ஆதார் வந்து சரியானது. வெயிட் பண்ணுங்க ப்ரோ. எலெக்ஷன் அப்பயா பெட்ரோல் பிரைஸ் குறைப்பாங்க பாருங்க. அவர் குறைப்பாரு ப்ரோ, கண்டிப்பா குறைப்பாங்க பாருங்க. என்ன எலெக்ஷன் அப்பயான்னு? இப்ப அடுத்த எலெக்ஷன் தான் வரப்போகுது. என்னப்ப இப்ப எலெக்ஷனே இல்லாத டைம்ல குறைச்சாங்களே அப்ப? இப்போ வந்து 2 வருஷமா ஏறவே இல்லையா? அதுக்கு அதெல்லாம் ஃபேக்ட் தான். ஓகே நோ ஆமா, அவங்க தான் வர போறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க பண்ணுவாங்க இல்லையா? ப்ரோ எப்போ குறைச்சாலும் பிரச்சனை இல்லை ப்ரோ. எலெக்ஷன் டைம்ல குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அதான் சொல்ல வரேன். ஒரு ரீசனபிளா வைக்கலாம், அது மட்டும் தான், வேற ஒண்ணும் இல்ல. நிறைய பண்ணிருக்காங்க. இப்ப ஆதார்லாம் உண்மையில சரியான மூவ் இல்ல ப்ரோ. 103 ரூபாய் இப்ப ரீசனபிள் ஆயிடுச்சு. ஆதார்லாம் வரும்போது நீங்க கூட பேசுனீங்க. நீங்க பாருங்க, இல்ல நான் பெட்ரூம்ல யார் கூட இருப்பேன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. கைரேகை எடுக்கிறாங்க, மக்களை வந்து இது பண்றாங்க, அப்படிலாம் பேசிட்டாங்க இல்லையா அவங்க? எதுக்குதான் குறை பேசல சொல்லுங்க? அதெல்லாம் வந்து உண்மையில சரியான மூவ். இப்ப யூஎஸ்ல எப்படி வச்சோன்னு எஸ்என் வச்சிருப்பாங்க, அது காமன் அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கொண்டு வந்தாரு, சரியான மூவ். அதெல்லாம் யூஎஸ்ல அப்பையில இருந்து இருக்குது, அங்கே கொண்டு வந்தாரு. சரியான மூவ் தான் அது. இந்த ரேட் இன்க்ரீஸ் மட்டும் தான் கொஞ்சம் இடிக்குது. மற்றபடி மற்றதெல்லாம் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த நீ சொன்ன மாதிரி இந்த டிமான்ஸ்டர் பண்ணதா இருக்கட்டும், இந்த அமௌண்ட் வந்து அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இந்த லிக்விட் கேஷ்லாம் வச்சிருக்கோம், அதெல்லாம் நல்ல மூவ் தான் ஆக்சுவலாக. இந்த ரேட் இன்க்ரீஸ் தான் கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா கரெக்ட் ஆயிரும். ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, பிகாஸ் தே ஹேவ் த அத்தாரிட்டி. ஏதாச்சும் பண்ணலாம். கார்த்திக் அப்புறம் இன்னொரு கேள்வி கார்த்திக், மோடி வந்து 3rd டைம் வராருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து 3 times வந்து அவர் கண்டினியூஸா பவர்ல இருக்காருன்னா, அவர் அந்த 3 years 15 years வந்து அவர் பண்ண, இப்ப எல்லாருமே ஒரு டார்க் சைட் பண்ண மாதிரி யாருமே இங்க பொலிட்டீஷியன்ல வந்து உத்தமர் கிடையாது. இப்ப மோடியே வந்தாலும் அவரோட கேபினெட், அவரோட மினிஸ்டர்ஸ்,
சம்திங் பண்ணிருப்பாங்கல்ல. அட்லீஸ்ட் ஒரு ஆட்சி மாற்றம் இருந்தா தானே அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்ட்டு ஒரு கண்டுபிடிக்கிறதுக்காவது மக்களுக்கு தெரியறது மாதிரியாவது ஒரு தெரியும். இல்ல அவங்க வந்து அதுக்கப்புறம் 60 வருஷமா காங்கிரஸ் மோடி இருக்கும்போது ஆமா தெரியும். நீங்க இல்ல நீங்க வந்து இப்ப வந்து போன ஏடிஎம் கேட்ச்ல என்ன தப்பு பண்ணாங்கன்னு டிஎம் கண்டுபிடிச்சு உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துட்டாங்களா? சரி, நீங்க திராவிடியன் பாலிடிக்ஸ் எது கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க, அதை விட்டுடுங்க. அது வந்து 60 வருஷம் வந்து வேஸ்ட் ஆஃப் அது டாக்கிங். நீங்க மோடி இல்ல வந்து ஏதாவது அடுத்த வருஷம் வராரு. சரி ஓகே. சோ இல்ல நான் மோடியோட கேட்கறேன், நாங்க கேபினெட் ஏடிஎம்கே என்னென்ன தப்பு கண்டினியூஸா பண்ணாங்கன்னு சொல்லி இவங்க லிஸ்ட் எடுத்து கொடுத்துட்டாங்களா என்ன இது வரைக்கும்? எவ்வளவு பண்ணிருக்காரு, அதுக்கான இன்கம் லிஸ்ட் வாய்ப்பே எவ்வளவு கொடுக்கலையே நம்ம. பண்ணிருக்காரு, இல்ல நான் வந்து என்ன இந்த வாய்ப்பு? மோடியை வந்து பிரைஸ் பண்ணுங்க ஓகே. பட் அவர் பிரைஸ் பண்ற பேர்ல அவருக்கு கீழே இருக்கிற கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் வந்து யாருமே தப்பு பண்ணாம அப்படியே ஃபுல் ஃபிளெஜ்டா ஆட்சி கொடுத்துட்டாங்களா, மக்களுக்கு சொசைட்டிக்கு எல்லாம் சொல்லுங்க செஞ்சுட்டாங்களா bro. அவங்களோட. நீங்க ஏதாவது தப்புன்னு சொன்னா அதை வந்து அவங்க இல்ல அதுக்குதான் எதிர்கட்சி ஒரு ஆப்போசிட் தாங்க பார்ட்டி இருக்காங்களே. வந்ததுனாதான் ஆமா, தெரியும். ஆப்போசிட் பார்ட்டி தான் இருக்காங்களே. ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஆட்சிக்கு வரணுமா? ஆட்சிக்கு வரணும்ட்டு இல்ல, பட் அப்புறம் ப்ரோ எப்படி அது அது வந்து ரெக்டிஃபை பண்ணுவீங்க? டிஎனோ மோடியை வந்து இந்தியாவோ ப்ரோ. ஆப்போசிட் டிஎனோ பார்ட்டி இந்தியாவோ ஆட்சிக்கு வந்து அது கண்டுபிடிப்பீங்களா? வந்து நீங்க ஆட்சிக்கு மோடியை வந்தீங்க எல்லாருமே குளோரிஃபை மோனோபோலியா பண்றீங்க இருக்கக்கூடாது. ஓகே. அப்ப நீங்க கடைசி மோடியை வரைக்கும் குளோரிஃபை கண்டுபிடிக்க மாட்டீங்க பண்றீங்க. இல்ல நீங்க. கார்த்தி ஓகே. நீங்க எப்படி ஆட்சிக்கு வந்து கண்டுபிடிக்க போறீங்க. மோடி இன்னும் 30 இயர்ஸ் கூட பிரைம் மினிஸ்டர் இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். பட் அந்த 30 இயர்ஸ்ல அவர் ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் தான் பண்ணாரான்ட்டு ஒரு இக்கு காட்டுறதுக்காவது ஒரு ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்ல. இவங்க இதெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்கன்ட்டு. இப்ப ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்னா நீங்க மக்களுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணி இப்ப ஆம் ஆத்மிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, இன்னொரு 10 வருஷம் கழிச்சுனாலும் ஆம் ஆத்மி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க டெல்லியில வந்து ஒர்க் பண்றாங்க, டெல்லியில் ஜெயிக்கிறாங்க. பஞ்சாப்ல ஒர்க் பண்றாங்க, பஞ்சாப் ஜெயிக்கிறாங்க. அடுத்து இன்னொரு ஸ்டேட்ல ஒர்க் பண்ணுவாங்க, இன்னொரு ஸ்டேட்ல ஜெயிப்பாங்க. அப்படி வராங்க. நீங்க மொத்தத்துக்கு ஏமாத்தி எப்படியா ஆட்சி பிடிக்கணும், கொள்ளடிக்கணும், அதிகாரத்தை பிடிக்கணும், அதுக்குள்ள ஒரு ஊழல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அலையிறாங்கல்ல இவங்களாம் எந்த காலத்துல வர முடியாது. இவங்க எப்படி வர முடியும் இவங்களால? காங்கிரஸ்லாம் அவ்வளவுதான் ப்ரோ, மூட்டை கட்டி வச்சிடலாம். இப்படி இப்ப இல்ல ப்ரோ ஒரு அர்ஜென்டான ஒண்ணு இருக்கணுங்க. ஒரு அர்ஜென்டான ஒண்ணு இப்படிதான் ஒரு இருக்கணுங்க. ஒரு 50 இயர்ஸ் 70 இயர்ஸ் பிஃபோர் பிஜேபி வாஸ் நோ மோர். இன்னைக்கு அவங்க ஒரு ஒர்க் பண்ணிருக்காங்க, கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. மேபி சேம் வே காங்கிரஸ் ஆல்சோ வில் டேக் a பிரேக் அண்ட் அது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம யாருமே இவங்க தான் நிரந்தர யாருமே ரைட் ஆஃப் பண்ண முடியாது. எனிதிங் கேன். யாருமே பண்ணல ப்ரோ, யாருமே ரைட் ஆஃப்லாம் பண்ணல. சரியா? அப்படியே ஒரு கட்சி வளர்ந்து வந்துதான் ஜெயிக்க முடியுமே தவிர. நம்ம இன்னைக்கு மோடியை பிரைஸ் பண்றோம் ஓகே ஓகே ஃபைன். மோடி எங்க இருந்து பிரைஸ் பண்றீங்க? என்ன மோடி திடீர்னு வந்து பிஎம் ஆயிட்டாரா? குஜராத்ல இங்க பாருங்க, குஜராத்ல 3 டைம் சிஎம்ஆ இருந்தா அவர் வந்து அங்க இருந்து வந்து அப்படி வராரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா மோடின்னு ஒருத்தர் வந்து காலி பண்ணணும், மோடியை திட்டணும், மோடியை பிளேம் பண்ணணும், மோடி காரி துப்பணும், அந்த வந்து பிஎம் ஆகக்கூடாது, நாங்க வந்து அவர் எப்படியா தடுத்து நிறுத்துவோம், அப்படிதான் வரீங்க. உங்களுக்கு அஜெண்டாவே கிடையாது. ஓகே, ட்ராக் ரெக்கார்ட் அப்படி இருக்கு கார்த்தி. அவர் வந்து அவர் கிளைம் பண்ண லேடர் அப்படி இருக்கு, அவர் கிராஸ் பண்ண பாத்து அப்படி இருக்கு. அதனாலதான் என்ன இருக்கு, என்ன தப்பா இருக்கு? குஜராத் எல்லாம் யாருமே எதுவுமே நடக்கலையா? டாக்குமெண்ட்ரி எல்லாம் நீங்க பாக்கலையா? சிங்கிள் பர்சன் அந்த டாக்குமெண்ட்ரி பாத்துருக்கீங்களா? சரி ஓகே, இல்ல ஓகே, நீங்க பாத்துருப்பீங்களா? என்ன பாத்துறீங்க டாக்குமெண்ட்ரில? ஏன் நீங்க பார்த்தது இல்லையா? அது என்ன சொல்ல வராங்க? தெரியல, என்ன பாத்துறீங்க? குஜராத் கலவரத்தை அவர்தான் பண்ணாரு. அது ரொம்ப பிரைவேட், மத்த பீப்புள் ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு. அவர் வந்து அப்படியே ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தாங்க இது. ஏங்க இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தாங்க. குஜராத் கலவரத்தை அவர்தான் பண்ணாருன்னு சொல்லுவீங்க, அதானே சொல்லுவீங்க, வேற என்ன சொல்லுவீங்க? அவர் வந்து காந்தியன் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி மேல போய் நீ பிஎம்ஆ வரல. he also எங்க அம்பானி மாதிரி எங்க உதைக்கணுமோ உதைச்சாரு, எங்க குடுக்கணுமோ கொடுத்தாரு, அப்படிதான் மேல வந்திருக்காரு. நம்ம சொன்னோமா, அப்படி பார்த்தோமா, இல்ல சொல்லுமா? இல்ல ஒழிச்சிருங்க. குஜராத் கலவரத்தை பேசுறீங்க இல்லையா? குஜராத் கலவரம் நடந்த அதே வருஷம் தான் எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த எலெக்ஷனை வந்து மோடி ராஜினாமா பண்ணாரு. நான் வந்து என்னை பிளேம் பண்றீங்களா, நான் ராஜினாமா விட்டு திரும்ப எலெக்ஷன் நிக்கிறேன்னு. அப்ப அவர் ஜெயிக்கிறாரு. அங்க எடுத்து பாருங்க. இருக்கட்டும், ராஜினாமா பண்ணி ஜெயிக்கிறது. அப்ப ஜெயிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அந்த ஊர்ல யார் மெஜாரிட்டி? சரி, யாருக்கு தெரியாது? யாருக்கு தெரியாது சொல்லுங்க, யாருக்கு தெரியாது? யாருக்கு தெரியாது? இல்ல இப்படிதான் உதயநிதி பேசுற மாதிரிதான் இருக்கு. சொல்லுங்க.
இருக்கட்டும் கார்த்தி, நீங்க மோடியை இல்ல glorify சொல்லுங்க பண்றீங்க. ப்ரோ, அது என்ன சொல்ல பண்றது. இல்ல ப்ரோ வரீங்கன்னு இல்ல சொல்லுங்க. ப்ரோ எனக்கு தெரியலையே. அப்ப இவங்க எல்லாருமே அநியாயத்துக்கு துணை போயிடுறாங்களா? இந்து எல்லாமே அநியாயத்துக்கு துணை போயிடுறாங்க இல்ல, நீங்க அப்படின்னு சொல்றீங்களா? மோடி சரி ஓகே, ஒரு ஒரு எலெக்ஷன், அடுத்த எலெக்ஷன், அதுக்கு அடுத்த எலெக்ஷன், அதுக்கு அடுத்த எலெக்ஷன். மோடி ஓகே, நேர் வழியில 30 தான் மேல வருஷமா போய் இருக்காங்க. பிஎம் உட்காந்தாரு. இஸ் ஆல்சோ டிட் வேற தி என்ன? பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. ஆமா, அவர் பொலிட்டிஷியன் தானங்க. பொலிட்டிஷியன் தாங்க, அது நேர்மையான வழி. அவரை நம்ம ஓவர் குளோரிஃபை பண்ணாதீங்க. நேர்மையான வழின்னு என்ன? இந்திரா காந்தி இது நேரு வீட்டுல பிறந்திருக்கணும்ன்றீங்களா? நேர்மையான வழினா நேரு வீட்டுல பிறந்த வரலையேங்க. அவர் என்ன டீ வித்துட்டு இருந்த ஒரு ஆள் வந்துட்டாருங்களா? நீ என்ன சொல்லுவீங்களே, ஆனா ஒன்னா சாய் வேளான்னு சாய் வேலை வந்து பிஎம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றீங்களா? அந்த மாதிரியா? இந்த நேரு வழின்னு எப்படி? யாரும் குளோரிஃபை கலைஞர் பண்ணல வீட்டுல ப்ரோ. பிறக்கணும், கலைஞர் வீட்டுல பிறக்கணும், நேரு வீட்டுல பிறக்கணும், அப்படிதான் வர்றது நேரு வழியா உங்களுக்கு? அப்படி சொல்லலைங்க. ஒரு ஆள் சாதாரண ஏன் இந்த ஆள் எப்படிங்க சாதாரணமா வந்துட்டான் ஒண்ணுமே இல்லாம? நேரு வீட்லயும் பிறக்கல, கலைஞர் வீட்லயும் பிறக்கல, இவன் எப்படிங்க பிஎம் வந்தா? அப்படி பேசுறீங்க நீங்க. அதுதாங்க உங்களுக்கு எல்லாமே எரியும். வேற ஏங்க நீங்க திரும்ப திரும்ப பேசிட்டே இருந்தாலும் அதனால ஜெயிச்சுட்டே இருக்கிறது ரீசன் தான். கர்தார்னீங்க எல்லாரும். அந்த பார்லிமெண்ட் வாசலே டீ கடை எல்லாம் போட்டு தரோம், டீ கடை போட்டு தரோம், டீ விட்டு போக சொல்லுங்க அப்படின்னீங்க. ஆமா, நீங்க ஒரு ராஜவம்சம் மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருந்தீங்களே, ராஜவம்சம் மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க, இந்தியாவை ஆண்டுகிட்டு ராஜவம்சம் மாதிரியே உங்க குடும்பையும் ஆண்டுகிட்டு இருந்துச்சு. திடீர்னு எங்கேயோ குஜராத்ல இருந்து சாதாரணமா டீ வித்த ஒரு ஆள் வந்து உங்களை அடிச்சு காலி பண்ணாலும் உங்களை ஏத்துக்க முடியல. நேர்வழியில வந்தாரா குறுக்கலில் வந்தாலும் யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்க. நீங்க எத்தனை நேர்வழியில வந்து பிஎம் வந்து உருவாக்கிட்டீங்க நீங்க இதுக்கு முன்னாடி? அல்டிமேட் எய்ம் பீப்புள் பெனிஃபிட் ஆகணும் கார்த்தி. அது யாரு இருந்தாலும் சரிதான். அது ஆவறாங்களே இல்லைன்னு ஓட்டு போறதை வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு சிங்கிள் மேன், இது வந்து ஹிட்லர் மாதிரி போயிட்டு இருக்கு. ஹிட்லர் வந்து ஹிட்லர் மாதிரிலாம் எங்கேயும் போல ப்ரோ, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதான் சொல்றேன், இவங்க என்னன்னா சொல்லி பேசிட்டு இருக்காதீங்க ப்ரோ. இவங்க நேரத்துல வரலாற்று ப்ரோ ஃபர்ஸ்ட் பிரவீன் ப்ரோ, நீங்க வந்து காந்தி ஃபேமிலின்னு சொல்லாதீங்க, நேரு ஃபேமிலின்னு சொல்லுங்க. காந்தி வந்து இல்ல காந்தினே வந்து ஒரு செப்பரேட் பாலிடிக்ஸ். அவங்க வந்து காந்தின்னு இருக்குல்ல. இல்ல ஒரே கேளுங்க. இல்ல இல்ல மகாத்மா காந்தி இருக்காருல்ல, அவருக்கும் நேருக்கும் எந்த சம்பந்தமே இல்ல. அவர் ஜெயில வந்து மீட் பண்ணாரு. அவரு வந்து அவ்வளவுதான். நேருக்கும் காந்திக்கும் தொடர்பு அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, காந்தி பேர் வச்சதே வந்து ரொம்ப பெரிய பாலிடிக்ஸ். இல்ல இல்ல கார்த்தி ப்ரோ, அது வந்து காந்தின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு. இல்ல இல்ல காந்தின்னு சொல்லி இந்திரா காந்தியோட ஹஸ்பண்டோட சர்நேம் வந்து காந்தி. அத வந்து ஸ்பெல்லிங்க மாத்தி காந்தியோட பேரை வந்து வச்சுட்டாங்க. இது ஒரு தனி பாலிடிக்ஸ். மோடி வந்து நேர்மையான வழியில தான் பிஎம் இருக்காருன்னு சொல்றீங்களா? யாரையும் அடிச்சு உதைச்சு வராம யாரு அடிச்சு உதச்சி சொல்லுங்க, யார அடிச்சு உதச்சி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம், யார அடிச்சு உதச்சி சொல்லுங்க. இப்ப நீங்க பேசுறது உதயநிதி மாதிரி இருக்கு. எனக்கு தெரியலையே, சொல்லுங்க. தெரிஞ்சுக்கிறேன், சொல்லுங்க. தெரிஞ்சுக்கிறேன். என்ன மேட்டர்னு சொல்லுங்க. இல்ல எதுவுமே நடக்காம அவர் வந்து மேல வந்துட்டாரா? எந்த ஒரு ப்ராப்ளம், மணிப்பூர் இஷ்யூ, எந்த ஒரு இஷ்யூமே இல்லாம என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்க. மணிப்பூர்ல இப்ப ஆட்சியில இருக்கும்போது நடந்த மேட்டர். நாட்டுல நடக்கிற எந்த ஒரு பிரச்சனைக்குமே மோடிக்கு காரணம் இல்ல. ஆனா மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆவாரு. ப்ரோ எக்ஸ்ட்ரீமிசம் வந்து எப்பவுமே நடந்தது ப்ரோ. எக்ஸ்ட்ரீமிசம் வந்து இந்த வேங்கல் காரணமா இல்ல. நீங்க சிஎம் ஒருத்தர் வச்சிருக்கீங்களே, அவர் ராஜினாமா பண்ண சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் அப்ப பார்த்தா நாட்டுல வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரும் ஒரு சிஎம் தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும். அப்படின்னா வெள்ளம் வந்துச்சு, வெள்ளத்துக்கு நீங்க சரியா ஒர்க் பண்ணல, ராஜினாமா பண்ணுங்க. தூத்துக்குடியில வெள்ளம் வந்துச்சு, அதுக்கு ஒர்க் பண்ணல, ராஜினாமா பண்ணுங்க. 1 வருஷம் ஆச்சு வேங்க வேலுக்கு, ராஜினாமா பண்ணுங்க. எல்லாத்தையும் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவர் பண்ணுவாரு. பிரவீன் ப்ரோ, நீங்க வந்து மணிப்பூர்ல இருக்கிற லோக்கல் இஷ்யூ வந்து நீங்க வந்து பெருசா நேஷனல் இஷ்யூ ஆக்குறது வந்து தப்பு ப்ரோ. உங்களுக்கு என்ன இஷ்யூன்னே தெரியாது. அது உண்மையான காரணம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இவர்தான் பிரைம் மினிஸ்டர் இல்லைங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன ப்ரோ? லோக்கல் இஷ்யூ ப்ரோ. அது லோக்கல் இஷ்யூ. கொள்ளையடிக்கிறது லோக்கல் இஷ்யூ தான். எல்லாமே லோக்கல் இஷ்யூ. அவங்க டயர்ட் ஆகி மணிப்பூருக்கு போயிட்டாங்க, வேற வழி இல்லாம திரும்ப. மணிப்பூர்ல என்ன பிரச்சனை? மணிப்பூர்லயுமே பிஜேபி தான் ஜெயிக்க போகுது பாருங்க. மணிப்பூர்லயுமே எம்பி 2 சீட் இருக்கு. நீங்க ரொம்ப டிஃபேம் பண்ணலாம் ஒரு ஆளை, நாங்க குளோரிஃபை பண்ண கூடாதா? நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம், மோடியை திட்டலாம், அசிங்கமா பேசலாம், நாங்க பாராட்ட கூடாதா?
அதுதான் வேணாம்னு தானே சொல்றோம். திராவிடியன் ஏன் பண்றது உங்க தப்பு எரியுதா? தான். எரியுதுன்னா திரும்ப திரும்ப பண்ணுவோம், ஒன்றும் தப்பு இல்லை. திராவிடியன் பண்றது தப்பு தான், நாங்க ஒத்துக்கிறோம். அது இல்ல ப்ரோ, உங்களுக்கு அதுக்காக எரியுது மோடி அப்படின்னா பண்ற திரும்ப எல்லாமே பண்ணலாம் ரைட்டு ப்ரோ, ஒன்றும் கிடையாது. தப்பு இல்லை. மோடி ஏன் ஆல்சோ என்ன ஹேவிங் இருக்கு? பிளஸ், அவரும் பிளஸ் மைனஸ் வச்சிருக்காரு கார்த்தி. பிளஸ் மைனஸ் நீங்க பேசவே இல்லையே இத்தனை நாளா. உங்களுக்கு தெரியாதா? பேசுனீங்கன்னா அரசியல் நீங்க உத்து நீங்க பாக்குறீங்க, பேசல. உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியுங்க, நீங்க பேசுனது இல்லல்ல. நீங்க ஒரு பேச ஆளை வந்து வேணாம் ஒரு ஆளை சொல்லவே எவ்வளவு நீங்கன்னு சொல்லவே அசிங்கப்படுத்த முடியும், மாட்டேங்கிறீங்க. நீங்க எவ்வளவு அசிங்கப்படுத்தமோ எவ்வளவு கேவலப்படுத்தமோ அதை மட்டும் தான் அது பண்ணீங்க. யாரையும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு எரியுது. நம்ம ஒரு டியூட்யூப்ல போறது, அந்த பேக்ரவுண்ட்ல வந்து தளபதி மியூசிக்லாம் வச்சு போற தெரியுமா? வெறுப்பத்தை தான் பண்ண மாட்டேன், வேற என்ன? வெறுப்பது தான். உங்களால இருந்தாலும் ஜெயிக்கவே முடியாது. நீ வெறுப்பாயிட்டே இருங்கடா, கத்திட்டே இருங்கடா, கீழே வந்து திட்டுங்கடா இல்ல அப்படின்னு போறதுதான். பிரவீன் ப்ரோ, நீங்க நிஜமா என்ன நெகட்டிவ் மைனஸ் என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்க. நீங்க மைனஸே சொல்லாம இல்ல இது வந்து ஆட்சி வந்து there is no one to look for it அப்படி இப்படின்னு சொல்றீங்க தவிர உங்களுக்கு மைனஸ் எதுவுமே என்ன தெரியலையா? இல்ல உங்களுக்கு என்ன மைனஸ் எதுவும் மைனஸ் தெரியும்? சொல்லுங்க இல்ல நீங்க நான் என்ன சொல்றது உங்களுக்கு கேட்டோம். உங்களுக்கு தமிழ்நாட்டுல என்ன இருக்க மைனஸ்? மைனஸ் ஏதாவது இல்ல நீங்க தெரிஞ்சிச்சா சொல்லுங்களேன் பிரவீன்? சொல்லுங்களேன் உங்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்க நெகட்டிவ் ஏதாவது சொல்லுங்க. பிரவீன் ஃபர்ஸ்ட் சொல்லுங்களேன். 4 நெகட்டிவ் வந்து தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல தானே சொல்லிருங்க. ட்ரிப் ஆச்சுன்னு சொல்லிட்டேனேங்க. இல்ல மணிப்பூர் இல்ல மணிப்பூர் பத்தி நீங்க சொல்லுங்க. இல்ல ஐ எம் ரெடி ஃபார் டிபேட் ஃபார் மணிப்பூர் திஸ். இல்ல நீங்க வந்து மணிப்பூர் சொல்லுங்க மணிப்பூர்ல என்ன பிரச்சனை. அதெல்லாம் இங்க பாரு, கார்த்தி, மணிப்பூர்லயும் பாருங்க, தமிழ்நாடு தான் குப்பையா இருக்குன்னு சொல்லிட்டேன். மணிப்பூர்லயே அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய போகுது, ஐயா இவ்வளவு நாளா மணிப்பூர் தானே விட்டு கொடுத்துமே, அங்கேயே தோத்துட்டுமே. என்ன சொன்னேன், இருடா என் சொந்த ஊர் புட்டி உடைக்கிட்டோம் அந்த மாதிரி தான் உட்காந்துருக்க போறானுங்க, தலையில் தொண்டை போட்டு. அங்கேயே ஜெயிக்க போறானுங்க இவங்க. அப்பதான் நடக்கும்போது கிளைமேக்ஸ். இவங்க பேசுற இடத்துல எல்லாம் இவங்களுக்கு ஆப்பதான் உழுவுது. ஆனா இவங்க கார்த்தி, நான் ஆக்சுவலா இல்ல ப்ரோ பிரவீன் மாதிரி இல்ல ஒரு ப்ரோ, எனக்கு நான் சொல்றேன், நான் ஓப்பனா சொல்றேன் பாருங்க. இல்ல கார்த்தி, எனக்கு நான் மோடி வந்து எல்லாம் பெருசாலாம் பிடிக்காதுங்க. ஆனா என்னைக்கு வந்து இந்த திமுக காரணங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு வாய்க்கிலேயே மோடி திட்டு அது திட்டதெல்லாம் சாதாரண திட்டமானுங்க, சைக்கோ மானுங்க, நாய் மானுங்க, பேய் மானுங்க, ஒரு ஆளா மானுங்க, கெட்ட வார்த்தை அசிங்கம். ஒரு ஆளை இவ்வளவு அசிங்கமா திட்டானுங்களே அப்படின்னு சொல்லிதான் அதுக்கப்புறம் பார்த்தேன், என்னதான் இருந்தாலும் பண்ணிட்டான் எடுத்து பார்க்கும்போது தான் வரும். அப்படி பார்க்கும்போது தான் ஓகே ரைட்டு. இப்ப இவனுங்க கதறானுங்கன்னா கதற அளவுக்காக ஒரு ஆளு இருக்காரு, அந்த அளவுக்கு கல்யாணம் இல்ல, குடும்பம் இல்ல. இவனுக்கு உடனே சொல்லுவானுங்க கல்யாணம் பண்ணிட்டாரு அதுன்னு பேசுவானுங்க. குடும்பம் கிடையாது, சொத்து கிடையாது, கொள்ளடிக்கல. இதெல்லாம் தான் இவனுக்கு பிரச்சனையா தெரியுது. இவனுக்கு ராஜவம்சத்துல இருந்து வந்தா, நேரு குடும்பத்துல இருந்து வந்திருந்தா உடனே வந்து சலாம் போட்டு காலில் விழுந்திருப்பானுங்க. ஏன்னா இவனுக்கு அப்படித்தானே கொத்தடிமையா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க தானே. அந்த மாதிரி இல்லாம ஒரு ஆள் வந்துட்டா சாதாரணமா ஒரு இதுல இருந்து வந்துட்டா ஜாதி பேசுவானுங்க, அவருடைய பரம்பரையை பேசுவானுங்க, என்ன அவன் ஒரு ஆளான்னு பேசுவானுங்க. இதெல்லாம் யூசுவலா இருக்கிறதானே ப்ரோ, எல்லாருமே அப்படித்தானே பேசுறீங்க. எதுவுமே மைனஸ் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு ப்ரோ. மோடி கவர்மெண்ட்ல என்ன மைனஸ்ன்னு கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு. சும்மா மோடி அந்த இமேஜ் மேல இருக்கிற நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்றது தவிர இவனுக்கு ஜிடிபின்னு கதறிக்கிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு ஜிடிபி பத்தி வாயை திறக்க மாட்டானுங்க யாரும். ப்ரோ 9 years பிஃபோர் வந்து பர் கேபிட்டா இன்கம் வந்து 96,000 1 lakh வாகாபாண்ட்லாம் வந்து கதறிட்டு வருவாரு, ஜிடிபி எவ்வளவு தெரியுமா, இப்ப எவ்வளவு தெரியுமா அப்படின்னு கதறிட்டு வருவாரு. இப்பெல்லாம் வந்து ஆளை காணோம், அதை பேச மாட்டேன்றாரு. தமிழ்நாடு எவ்வளவு ஆச்சு தெரியுமா, இது எவ்வளவு ஆச்சு தெரியுமா, அப்படி ஆச்சு தெரியுமா, நாங்க எவ்வளவு டாக்ஸ் கொடுத்தோம் தெரியுமா, இதெல்லாம் இப்படிலாம் வந்து கத்திட்டு வருவாங்க. அவர் லண்டன்ல இருந்தாரு, லண்டனே வந்து இல்ல ஒன்னே ஒன்று மட்டும் நோட் பண்ணது என்னன்னா, பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஸ்பெண்டிங் எக்கானமி அதிகமாயிடுச்சு, சேவிங் எக்கானமி ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்ப முன்னாடி எல்லாம் வந்து ஒரு சேவிங்னு ஒண்ணு இருக்கும், அது வந்து இப்போ அது ஏன்னு தெரியல ரொம்ப ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்போ ஸ்பெண்ட் பண்றதுதான் அதிகமா இருக்கு, அது கிளியராவே நோட் பண்ண முடியுது. இப்போ நம்மளோட பிஎஃப் நம்மளோட டாக்ஸ்லயுமே அது கூடிய சீக்கிரம் அந்த நியூ ரெஜிம் எல்லாம் இதான் வரப்போகுது. ஒரு நிமிஷம், மக்கள் அந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்க மாட்டாங்க, ஓகேவா? அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு தேவையான விஷயம் கிடைக்குதா இல்லையா, அவ்வளவுதான். அடுத்து வந்து தண்ணி கிடைக்குதா, அவ்வளவுதான் அவங்களுக்கு தோணும். ஊர்ல சண்டை இல்லாம இருக்கா? இப்போ மத கலவரம் நடந்து எத்தனை வருஷம், 10 வருஷமா எந்த மத கலவரம் நடந்துருச்சு? ஒண்ணுங்க எடுத்து வந்து குஜராத் கலவரம்னு, அது நடந்து 25 வருஷம் ஆச்சு, தூக்கிட்டு வராதீங்களா? குஜராத் கலவரம் பண்ணுங்க, ஒண்ணே தூக்கிட்டு வருவானுங்க. இப்படி இதெல்லாமே பாம்பு பிளாஸ்ட். இப்ப யூபில வந்து உங்களுக்கு வீடு எல்லாம் இடிக்கிறாங்க, அது என்ன ரீசனால? ஆமா ப்ரோ, அதெல்லாமே வந்து கவர்மெண்ட் நிலத்தை ஆக்குபை பண்ணி கட்டியிருக்காங்க. சென்னை நடந்திருக்கு, சென்னையில இருக்க ஆரியபுரத்துல இருக்க வீடெல்லாம் இடிச்சாங்களே, அப்பெல்லாம் எங்க போனீங்க நீங்க? அதெல்லாம் நடக்குங்க, அது ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க அந்த ரோடையும் பெருசாக்கணும்,
ஆனா நீங்க வந்து கவர்மெண்ட் நிலத்தை ஆக்குபை பண்ணி ஒருத்தன் கட்டிட்டு போவான் வீட, அதை இடிக்க கூடாது அப்படின்னா இடிச்சதுக்கு அப்புறம் சண்டைக்கு தான் வருவான். என்ன பண்ண முடியும்? அதுக்கான மாற்று இடமும் ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்பெல்லாம் இல்லையா? இல்ல ஒரு 2 விஷயம் தான் சரியா. ரோடு ஆக்குபை பண்ணி நீங்க கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மாற்று நிலம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நஷ்டஈடுலாம் கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் இன்கேஸ் இந்த இந்த இடத்த ரோடு பெருசு பண்ணணும் அதுக்காக உங்க வீட்டை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு நஷ்டஈடுலாம் கொடுக்கணும். அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா அது கோர்ட்டுக்கு போக முடியும். எல்லா ஊர்லயும் கோர்ட் இருக்கு, எல்லா ஸ்டேட்லயும் கோர்ட் இருக்கு சரியா. குஜராத்ல திரும்ப திரும்ப இது, யூபியில திரும்ப திரும்ப பேசுவானுங்க. இவங்க எல்லாருமே இஷ்டத்துக்கு ஓட்டை ஆக்குபை பண்ணி அங்கங்க ஏதோ புறம்போக்கு நிலம் இதெல்லாம் வீட்டை கட்டிட்டு எல்லாம் உட்காந்துருக்கானுங்க. இன்னைக்கு அதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணும்போது இவன் வந்து இதெல்லாம் நியூஸா பேசுறாங்க. இதெல்லாம் வந்து அங்க இருக்க மக்களே கண்டுக்க மாட்டாங்க ப்ரோ. இது இங்க என்னமோ இங்க இங்க இருக்க நியூஸே இவனுங்க போடுறது இல்லை ஒழுங்கா. இவனுங்க போய் அங்கிருந்து தேடி நியூஸ் எடுத்து போறானுங்களோ யார் இங்க இருக்க மீடியாக்காரனுங்க. அது வேற நீங்க பாத்துட்டு பேசுறீங்களா? அவங்க எல்லாம் யூபியில 80 ஜெயிக்க போறானுங்க எம்பியில. அவங்க வந்து வேற ஒரு ரீசனுக்காக போடுறாங்க, அது வேற விஷயம். பட் ஆனா யூபியில எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா இவங்க மெஜாரிட்டி வராம குறைச்சான்னு நினைச்சாங்க. அவங்க வந்து இப்ப அதெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட 350 to 400 கிட்ட போயிட்டாங்க. அதனால இன்னும் யூபின்னு கதறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதனால வேற ஏதாவது ஸ்டேட்ல ஏதாவது இந்த பீகார் இந்த மாதிரி மகாராஷ்டிரா ஒடிசா இந்த மாதிரி ஸ்டேட்ல ஏதாவது முயற்சி பண்ணுங்க. அங்கேயாவது ஒரு 2-3 சீட் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. நீங்க மத்த யூபியில குஜராத்ல அங்க அந்த மாதிரி ஆமா அந்த மாதிரி ஸ்டேட்ல எல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா அங்க ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. வேஸ்ட் ஆஃப் டைம். இங்க பிஜேபி வர்றது அதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. என்னன்னா அது காங்கிரஸ் தான் வரணும் கிடையாது. எப்பவுமே ஒரு விஷயம் ஜெயிச்சுட்டே வராங்கன்றது அது அவங்களோட திறமைன்னு வச்சுக்கலாம். பட் ஆனா எப்பவுமே ஒருத்தவங்க வந்து மோனோபோலியா ஆக்கி விட்டுறவே கூடாது. அது பிஜேபியா இருக்கலாம், ஏடிஎம்கே இருக்கலாம், டிஎம்கே யார் வேணா கேள்வி ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். மோனோபோலி ஆகக்கூடாது. ஐ 100% அக்ரி வித் தட். ஆனா இந்த கம்பெனியோட அந்த கம்பெனி பெட்டர் ப்ராடக்ட் கொடுக்குதுன்னா நான் அந்த கம்பெனி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் தவிர. அது நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்காக வந்து ஒரு கேள்வி கேட்கிற இடத்துல அதாவது ஒருத்தங்கிட்ட அதிகாரம் யாரை கூட்டு வந்து வைக்கிறது அந்த மாதிரி ஐஎன்டிஏ சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா இப்ப யாரும் இல்ல ப்ரோ அப்படி விட்டா ஒருத்தருக்கு வரணும்னு சொல்றேன். அப்படி கிடையாதுங்க. இப்ப நீங்க நான் சொல்றேன் ஆம் ஆத்மி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றேன். அவங்க ஆம் ஆத்மி வந்து இப்போ பஞ்சாப்ல இருக்காங்க, டெல்லியில இருக்காங்க, இன்னொரு 4 ஸ்டேட்ல வந்து அவங்க பெருசா வளர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எடுத்துட்டு வாங்க. நீங்க வந்து எல்லாம் மொத்தமா திருடங்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டு ஒரு கூட்டணி, அந்த கூட்டணிக்கு ஒரு குரூப் அப்படின்னு வச்சுட்டு இருந்தா அவங்களுக்கு மாத்தி கொடுத்தாரு. 2 பேர் சப்போர்ட்டும் கிடையாது. எனக்கு வந்து யாரையுமே இங்க மோனோபோலி ஆயிடக்கூடாது. ஒருத்தன் அது காங்கிரஸா இருக்கணும்னு இல்ல, வேற ஒருத்தர் கூட வந்து அது கேள்வி கேட்கிற இடத்துல இருந்தா அதிகாரத்துல பேசிதான் ஒரு ஸ்டேட்டை விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க நீங்க. இப்படி பேசி அதுக்காக வந்து யாரையுமே மோனோபோலி ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். விட்டா விட்டு போறோம். நம்ம நாங்க ஓட்டு போட்டா வந்து ஆயிருக்காங்க. நாங்க தமிழ்நாட்டுல யாரும் ஓட்டு போடல. இல்ல ப்ரோ, இன்டர்நேஷனல் ஃபோரம்ல நீங்க பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் எல்லாம் நம்மளோட பேர் வந்து ரொம்ப பெருசா போயிருக்கு. யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல நீங்க பாத்தீங்கன்னா we are heading towards permanent membership. நான் அத பத்தி பேசவே இல்ல ப்ரோ. நான் வித் இன் இந்தியாக்குள்ள மோனோபோலி இல்ல மோனோபோலி ஆகறதா இருந்தாலும் சரி, it is becoming a benefit for us ன்னு தான் நான் சொல்ல வரேன். இல்ல ஆக கூடாது. அது நீங்க பெனிஃபிட்டோ இல்லையோ யாருமே ஆக கூடாதுன்னா என்னோட பாயிண்ட். அது யாரா இருந்தாலும் சரி, அது காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் மோனோபோலி ஆக கூடாது. ப்ரோ 60 வருஷமா மோனோபோலி இருந்துச்சு. அத பத்தி என்ன சொல்றீங்க? 5 வருஷம் சொல்றேன். 5 வருஷம் வந்து ப்ரோ 5 வருஷம் வந்து ப்ரோ மாத்தி நம்ம ஒரே ஆளு எப்படி ப்ரோ அப்படி சொல்ல வரீங்க? அதானே நீங்க எப்படி உங்களுக்கு சேஞ்ச் தெரியும். பிஜேபி திருடவே இல்லையா? தெரியல. உங்க மைண்ட் செட் சொல்றேங்க. அதுதான் சொல்றேன். உங்க மைண்ட் செட்ங்க. உங்களுக்கு எவ்வளவு பிஜேபி திருடல மத்தவங்க திருடுறாங்களா? அப்ப பிஜேபி எல்லாம் திருடுறாங்களா? சேஞ்சுங்க. உங்களுக்கு என்ன சேஞ்ச்? என்ன மோனோபோலி? இதுல என்ன மோனோபோலி? டிவி சேனலா இது? மோனோபோலி ஆகி எல்லா டிவி சினிமாவா? எல்லாம் மோனோபோலி ஆகி ஒரே கம்பெனி ஒரே ஒரு படத்தை ஒரே ஒரு கம்பெனி வந்து எல்லா படத்தையும் வாங்கி ரிலீஸ் பண்ணி மோனோபோலி ஆக்குறாங்க. அந்த மாதிரியா? அது கிடையாது. இது கவர்மெண்ட் ஓட்டு போடுறாங்க. கவர்மெண்ட் தானே இருக்கு. யார் நல்லது பண்ணது மட்டும் தான் பேசுவாங்க. யார் தப்பு பண்ணது பேசுறதுக்கு ஆள் இல்ல. மோனோபோலின்னு என்னன்னு சொல்ல வரீங்க? மக்கள் ஓட்டு போட்டு தானே அந்த மோனோபோலியை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க மோனோபோலின்னா? ஒரு ஸ்டேட்ல 20 வருஷம் 10 வருஷம் ரூல் பண்ணிட்டு இருக்காங்களே. 2 மாத்தி
ஒய்எஸ்ஆர்லாம் ஜெகன்மோகன்னா வந்து 10 வருஷம் தொடர்ந்து இருக்காரு ஆட்சியில. என்ன மோன போறீங்க அடுத்த வருஷம் என்னங்க அவர் திரும்ப திரும்ப அவரையே போறாரு, மோன போனாயிருக்கும், நீங்க சந்திரபாபு நாயுடு கொடுங்கன்னு சொல்லிடுவீங்களா? என்ன லாஜிக் இது? அதாவது உங்களுக்கு எப்படி தெரியுமா, இந்த ப்ரோ பிஜேபி யார் யார் எதை மேல இருக்க பார்த்து ஓட்டு வெறுப்பு போடுறாங்கன்னு அப்படிதான். நமக்கு தெரியாது ப்ரோ. இங்க நல்லது நீங்க பண்ணது ஒரு போறாங்க, இல்ல வேற எந்த ஐடென்டிட்டி ரீசன் கிரியேட் பண்ணிக்கலாம் ப்ரோ. எந்த எதை ரீசனுக்காக எதை ஓட்டு பார்த்து போடுறாங்கன்னு நீங்க நமக்கு தெரியுமா? போடுவீங்க? எதை ஒரு பார்த்து 10 போடுவீங்க? வருஷம் வந்த உடனே அது இவங்க வந்து நார்த் தொடர்ந்து இந்தியன்ஸை தான் கேட்கணும். என்ன எதை நார்த் பார்த்து ஓட்டு இந்தியன்ஸ் போடுற என்ன கேட்கணும்? அவங்களதான் கேட்கணும், எதை பார்த்து ஓட்டு போடுறாங்க நீங்க நமக்கு என்ன எப்படி பார்த்து தெரியும்? ஓட்டு போடுறீங்க? விஜயமன் நீங்க என்ன பார்த்து ஓட்டு போடுறீங்க? நீங்க எதை பார்த்து போட்டீங்க ப்ரோ? இல்ல நீங்க என்ன பார்த்து ஓட்டு நான் போடுறீங்கன்னு நான் கேக்குறேன். நான் நார்த் இந்தியன்ஸ் தமிழ்நாட்டுல இல்ல இருக்கேன் ப்ரோ. நார்த் நான் இந்தியன்ஸ் நான் நீங்க கேள்வி யாருக்கு ஓட்டு கேக்குறீங்க. போடுறேன்னு எனக்கு இல்ல இல்ல தெரியும். நார்த் இந்தியன்ஸே கேள்வி கேக்குறீங்க. நீங்க என்ன எதை பார்த்து ஓட்டு போடுறீங்க? நீங்க சொல்லுங்க, அவங்க எதை நீ ஃபர்ஸ்ட் அவங்க இல்ல எதை இல்ல பார்த்து ஓட்டு நீங்க போட்டான்னு நீங்க சொல்லுங்க, தான் அப்புறம் இந்த நான் என்னை பத்தி டாபிக் சொல்றேன். எடுத்துருந்தீங்க. இல்ல இல்ல நீங்க ஆமா தான் இந்த டாபிக் எடுத்துருந்தீங்க. இது பார்த்து இப்ப ஓட்டு என்ன, போடுறது இந்துத்துவாவை பார்த்து ஓட்டு போடுறீங்கன்னு சொல்றீங்க. நீங்க எதை பார்த்து ஓட்டு போடுறீங்க? நான் இந்துத்துவ பார்த்து போடல. இந்துத்துவா பார்த்து போடலன்னா நீங்க வந்து டிஎம்கே இல்ல ஏடிஎம்கே போடுவீங்களா? நான் 2 பேரும் போடல. வேற யாருக்கு போட்டிருக்கீங்க? எதை நான் ஏன் பார்த்து சொல்லணும்? போட்டிருக்கீங்க? நான் ஏன் இல்ல சொல்லணும்? எதை யாருக்கு பார்த்து போட்டேன் நீங்க நான் ஏன் அப்படின்னா சொல்லணும்? எப்படி நீங்க வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து ஒன்லி இந்துத்துவா பார்த்து போடுறீங்கன்னு சொல்றீங்க? நான் சொல்லலையே. நான் சொல்லலையே, அப்புறம் நீங்க எதை தான் சொன்னீங்க. என்ன பேசுறீங்க நீங்க? என்ன சொல்ல நான் வரீங்க? அவங்க எதை பார்த்து போட்டாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். நீங்க இந்துத்துவா, அப்புறம் நீங்க எதுக்கு அதை நீங்க பத்தி உங்க மனசுல பேசுறீங்க? இருக்குல்ல, உங்க அப்புறம் மனசுல அப்படி இருக்கு, இல்ல அப்புறம் உங்க அது மனசுல இல்ல அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க? உங்க மனசுல இருக்கிறதுனால நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நான் பேசல, என் நாங்க வாயில அந்த வார்த்தை டெவலப்மெண்ட் வரல, நாங்க உங்க நாங்க வாயில தான் அந்த வார்த்தை டெவலப்மெண்ட் வந்துச்சு. பார்த்து பேசிட்டு இருக்கோம். 60 வருஷம் இல்லாத டெவலப்மெண்ட் இந்த 10 வருஷத்துல நடந்திருக்குன்னு பார்த்து நாங்க போட்டுட்டு இருக்கோம். அதான் சொல்ல போட்டு அதான் அவங்க டெவலப்மெண்ட் நினைச்சா பிரசாந்த் டெவலப்மெண்ட் கிஷோர் சொல்லிட்டு போட்டணும். ஒரு நிமிஷம் என்ன பிரசாந்த் பேசிட்டு இருக்கீங்க? கிஷோர் சும்மா பிஜேபி பிரசாந்த் நீங்க ஏதோ கிஷோர் ஒண்ணு பிரசாந்த் கிஷோர் வந்து டோட்டல் அகேன்ஸ்ட் பிஜேபிக்கு. மோடியை கண்டாலே அந்த அளவுக்கு பிடிக்காது. அதனால இப்போ திமுகவுக்கு 2021 எலெக்ஷன் வேலை செஞ்சவர். அவர் ஒரு பேட்டியை சொல்லியிருக்காரு, எடுத்து பாருங்க. மணிலாம் வந்து கதறிட்டு இருக்காரு. இந்த ஜேர்னலிஸ்ட் மணிலாம் ஒருத்தர் பிரசாந்த் கிஷோர் சொன்னதை பாருங்க திருந்தீங்கன்னு என்ன சொல்லுங்க. நீங்க பிஜேபி ஜெயிக்க முடியாது, அவங்க கிட்ட இருக்க ஐடியாலஜி உங்ககிட்ட கிடையாது. அவங்க எல்லா ஊருக்கும் கொண்டு போய் சின்ன சின்ன தேவையான விஷயம் என்னமோ அதெல்லாம் சேர்த்துறாங்க, தண்ணி ரோடு எல்லாத்தையும் செய்யறாங்க. அதை நீங்க செஞ்சதே இல்லை இத்தனை வருஷத்துல, இதெல்லாம் செய்யறாங்க. அதுக்கு மேல மோடின்னு அங்க ஒரு முகம் இருக்கு. இதெல்லாமே இருக்கிற வரைக்கும் அவங்களை நீ ஜெயிக்க முடியாது. யார் சொன்ன? பிரசாந்த் கிஷோர் சொன்னதை மணி எடுத்து புலம்புறாரு. இந்த காங்கிரஸ் இப்படி இருக்கே, காங்கிரஸ்க்கு அறிவு இல்லையே, இதெல்லாம் செய்ய மாட்டேறாங்களே அப்படின்னு சொல்றாரு. ஆப்போசிஷன் சரியில்லை, அதுதான் எல்லாருமே ஒத்துக்கிறோம். ஆப்போசிஷன் சரி கிடையாது. சரி கிடையாதுங்க, சரியில்லை மீன்ஸ் அவங்க அளவுக்கு நீங்க பண்றது இல்ல, அதை சொல்லுங்க. இல்ல அந்த அளவுக்கு இல்ல நீங்க ப்ரோ மோடி மாதிரி உங்களால ஒரு முகத்தை நிறுத்த முடியாது. மோடி ஈக்குவலா ஒரு முகத்தை நிறுத்த முடியாது. ராகுல தூக்கி போய் நிறுத்தினா பப்பு மாதிரிதான் இருக்கும். அதுதான் சொல்றேன். ஆப்போசிஷன் சரியில்லைன்னா என்ன தப்பு பண்றாங்கன்னு சொல்லுங்க. விஜயமேன் நீங்க சொல்றது ஆப்போசிஷன் சரியில்லை. சரி ஓகே ப்ரோ, நான் என்ன சொல்றேன், ஆப்போசிஷன் சரியில்லைன்னு சொல்றேன். சரி ஆளுங்கட்சி என்ன தப்பு பண்ணுதுன்னு சொல்லுங்க. கட்சி ஆட்சியில இருக்க ப்ரோ ஈஸியா வந்து அவங்க மேல ஈஸியா பிளேம் பண்ணி அவங்க இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு காலி பண்ணிட முடியும், இல்லைன்னா கொஞ்சமா சீட்டை குறைச்ச முடியும். அவங்க போன டைம் 303, இப்பெல்லாம் 350 தாண்டி போயிருவாங்க போல இருக்கு. 400 தொற்றுவாங்க போல இருக்கு. அந்த நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்ப எப்படி போயிட்டு பாத்துக்கோங்க. இல்ல கேள்வி கேட்கிற ஆளே தப்பு பண்ணிருந்தாங்கன்னா அதிகாரத்துல இருக்கவனை பார்த்து ஒண்ணும் கேட்க முடியாது. நான் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தான் சொல்றேன். நீங்க ஆப்போசிஷனே சரி கிடையாது. என்ன தப்பு பண்ணிட்டாங்க? நான் ஒரு ஜென்ரிக்கா சொல்றேன் ப்ரோ. ஆப்போசிஷன் சரியில்லை ஏன் சொல்றேன்னு கேக்குறீங்கல்ல. இது 38 எம்பி வச்சிருக்கீங்க, அவங்களும் சரியில்லையா 38 பேரும்? இப்ப நீங்க இந்த தமிழ்நாடே எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல டிஎம்கே மினிஸ்டர்ஸ் எல்லாம் இப்ப வந்து அரெஸ்ட் ஆகுறாங்கல்ல. நீங்க இப்படி உங்க கட்சி எப்படி இருக்கு, நீங்க யாரை பார்த்து வந்து நீங்க பிஜேபி மேல என்ன தப்புன்னு சொல்லுங்க. நீங்க எதுக்கு டிஎம்கே மேல போறீங்க? பிஜேபி மேல என்ன தப்புன்னு சொல்லுங்க, அதை பத்தி பேசுவோம். நான் சொன்னது வந்து மோனோபொலி இருக்க யாருமே வந்து ஒரு ஆளுன்னு இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். அப்போ நீங்க வந்து ஏன் வரல வந்து தப்பா இல்ல ஆப்போசிஷன் வந்து ஆப்போசிஷன் சரியில்லை நான் சொல்லுவேன். மோனோபொலி ஏன் இருக்கக்கூடாது சொன்னேன். ஆப்போசிஷன் சரியா இருந்தா அப்படி இருக்க சான்ஸே கிடையாது. ஆப்போசிஷன் சரியில்லை, ஸோ அவங்க ஏதோ பண்றாங்க, அதனால வந்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். இப்ப எப்படி 2024 என்ன ஆகும்? எப்படி நீங்க தான் வர போறீங்க அது ஊருக்கே தெரியும். நீங்க தானா என்னங்க பிரிச்சு பேசுறீங்க? நீங்க தானா புரியல. நீங்க பிஜேபி, நீங்க தான் வர போறீங்க அந்த மாதிரி சொல்லுங்க. நீங்க யாருங்க? நான் யாருன்னு சொல்லுங்க. இல்ல டிசம்பர் முன்னாடி வரைக்கும் நீங்க வந்து பிஜேபியோட ஐடென்டிட்டி டிசம்பருக்கு முன்னாடி வரைக்கும்
டிசம்பருக்கு இல்ல முன்னாடி இல்ல நான் வரைக்கும் வந்து இன்னைக்கு நான் வந்து நாங்க நான் வந்து இந்த கூட்டணி டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் கிடையாது. ராகுல்ஜி நான் வந்து டிவிடன் மாடலுக்கே உள்ள வரல. ராகுல் சரி காந்தி எல்லாம் ப்ரோ, பேசிட்டு நான் இருந்தீங்களே டிசம்பர் முன்னாடி வரைக்கும். டிசம்பருக்கு அப்புறம் வந்து அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்களே எல்லாரும். சரி ஓகே. டிசம்பருக்கு அப்புறம் ஆமா இல்ல ப்ரோ, இது வந்து ரொம்ப மூணு ஸ்டேட் பிஜேமேன் மாதிரிலாம் வந்து ரொம்ப எலெக்ஷன். யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப தப்பான வழியில போறாங்கன்னு எனக்கு ஒரு ஒரு மைண்ட் செட். ஐ மீன் எனக்கு ஒரு தாட். யார் இல்ல சொல்லுது? பிஜேமேன்னா ஒரு ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடின்னு சொல்லி ஒரு தாட் ஐயோ வருதுல்ல. அது இல்ல, அது எல்லாமே பிரேக் ஆயிடும். ஓ நான் சொல்ல பாருங்க, இது எல்லாமே பிரேக் ஆயிடும். என்ன தெரியுமா, இவங்கெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னையா திரும்ப திரும்ப இப்படியா ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களே யோசிக்க ஆரம்பிப்பாங்க, ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது 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 நடந்துரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்போ வந்து என்னன்னா, ஏப்ரல் மாசம் வரைக்கும் கத்திட்டு இருந்திருப்பாங்க. இப்ப டிசம்பர்லயே வந்து மைண்ட் செட் ஆயிட்டாங்க. தோல்வி நினைத்தால் வாழ்வில் மனிதன் வாழலாமா அப்படின்ற மாதிரி சோக பாட்டை போட்டு வரமாட்டாங்கன்னு நினைச்சு இருந்தாதான் ப்ரோ பிரச்சனை. சுத்தி நடக்கிறது என்னன்னு நமக்கு தெரியும், என்ன நடக்க போகுதுன்னு ஓரளவு கெஸ் அதுதாங்க என்ன பண்ணி நடக்குதுன்னு மைண்ட் செட். சொல்லுங்க இல்ல ப்ரோ. இல்ல இல்ல நீங்க என்ன மைண்ட் பேசிட்டு அட்லீஸ்ட் மைண்ட் இருக்கீங்கன்னு செட்டால உங்களுக்கே இல்ல புரியலன்னு இல்ல நினைக்கிறேன். இங்க பாருங்க, நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டா கூட தாங்க சொல்லுவேன். சரியா? ஆனா நீங்க அட்லீஸ்ட் இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே திரும்ப. அது சொல்றேன், இப்பயே மைண்ட் செட் ஆயிட்டீங்களா? இல்லைன்னா இன்னொரு 4 மாசத்துக்கு பேசிருக்கீங்களே. இப்ப இந்த நாலு ஸ்டேட்ல வந்து ஒரு எம்பிலயோ ராஜஸ்தானாலும் நீ ஏசிருந்தா என்ன பேசிருப்பீங்க? நாங்க பாருங்க நான் இப்படி ஆட்டு நாட்டுறோம் பாருங்க, மோடி காலி பண்ற பாருங்க, மோடி எங்க இருந்த வீக்க இதெல்லாம் பேசுவீங்கல்ல. இப்ப வந்து வேற வழியே இல்லைன்னு வந்து சரண்டர் ஆயிட்டீங்க. ஓகே, அது இது கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சதுனால ஓகே தான். நாங்க இது இன்னும் தமிழ்நாட்டுல மக்களுக்கு இருக்கோம், அது வரையும் ஒன்றும் அது வரையும் ப்ரோ, ஓரளவு ஓகே தான். தமிழ்நாட்டு இந்தியால இருக்கு ப்ரோ, அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ப்ரோ இந்தியா நான் என்ற ஒரு நான் என்ன தமிழ்நாட்டில் தாங்க ஒரு 2 கண்ட்ரியில ஒரு ஒரு தமிழ்நாட்டில் தாங்க ஒரு எங்க ஒரு நீங்க பார்ட். தமிழ்நாட்டில் தாங்க இருக்கீங்க. தமிழ்நாட்டில் 2 மினிஸ்டர் ஜெயில இருக்காங்க. ஒரு மினிஸ்டர் இருக்காரு, அது ஒருத்தர் ப்ரோ விட்டுருக்காரு. நான் அவங்க சப்போர்ட்டே பண்ணல. நீங்க என்ன வேணா பேசிட்டு போங்க, நான் இங்க இருக்கேன், நமக்கு இங்க வராது வரைக்கும் ஓகே அவ்வளவுதான். இங்க வராது ப்ரோ, சென்டர் ப்ரோ. என்ன பேசிட்டு இருக்க? 99 வச்சுக்கோங்க ப்ரோ, வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். எல்லாரையும் வச்சுக்கோங்க, யாருங்க வேணாம்னு சொல்லுங்க. ப்ரோ. உங்க வரும்போது மைண்ட் இங்க செட் வரும்போது ஃபர்ஸ்ட் மாத்துங்க ப்ரோ. பாத்துக்கலாம். கொஞ்சம் இங்க ஓபன் வரும்போது மைண்டடா இருங்க. என்ன அதுதான் பேசிட்டு சொல்றேன். இருக்கீங்கன்னு உங்களுக்கே புரியல. பாருங்க, கொஞ்சம் ஓபன் மைண்டடா இருங்க. 2029 ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு இப்பயில இருந்து ஒர்க் பண்ணி இப்ப இருந்து யோசிக்க ப்ரோ ஆரம்பிங்க. உண்மையிலேயே ஒர்க் பண்ணி சரியா? வந்தா பிரச்சனை இல்லை ப்ரோ. வரும்போது அதெல்லாம் வருவாங்கன்னு ஒரு வாய்ப்பே இல்ல சுச்சுவேஷன் ப்ரோ. வரும்போது 5 பேசிக்கலாம். வருஷத்துல ஒரு 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 கட்சி வந்து நேஷனல் வைடா வந்து பெருசாகிறதுலாம் ரொம்ப வாய்ப்பு கம்மி. காங்கிரஸ்லாம் வந்து அழிவு நோக்கி தான் போகுது. இந்த விஜே மேன் மாதிரி பீப்புள் வந்து ரொம்ப மைண்ட் செட் வந்து ரொம்ப ஃபிக்ஸ்டா வச்சிருக்காங்க. இவங்க மைண்ட் செட்டை மாத்துறது தான் அடுத்து பிஜேபியோட குறிக்கோளா இருக்கும் தவிர புது கட்சி வர்றதுலாம் வந்து வாய்ப்பே இல்லை. எங்க தமிழ்நாட்டுலயா? தமிழ்நாட்டுல வேற எந்த கட்சி வரும்னு நினைக்கிறீங்க விஜய் மேன்? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தான் தெரியுமே. 90% கையில வச்சிருக்கீங்க, சொல்லுங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். 99% ஆஃப் த இது லிஸ்ட்னு அதுதான் ஒன்று இருக்கு ப்ரோ. யூனியன் அதுதான் சொல்றேன். லிஸ்ட்னு இருக்கு. உங்களுக்கு 99 வச்சிருக்கீங்கல்ல, தமிழ்நாட்டுல யார் வருவாங்கன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டுல யாரு வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ. யூனியன்ல எங்களுக்கு தமிழ்நாட்டுல அடுத்து பிரச்சனையே திமுக இல்லை. வரவே வராதுங்க 2026. அது வேணா வச்சுக்கோங்க. 26 திமுக வரவே வராது. சரி, யார் தான் வருவாங்கன்னு சொல்லுங்க, ஒரு கெஸ்ஸா சொல்லுங்க. ப்ரோ 5 அதுக்கு இன்னும் வருஷத்துல டைம் இருக்குல்ல, நம்மளால டைம் இருக்குல்ல. தீர்மானப்படுத்த கூட்டணி முடியாது. மாறும், கூட்டணி மாறும். 2034 கூட்டணி 2 2039 கட்சியோ வரைக்கும் 3 கட்சியோ கூட்டணி வச்சு மாறும். அதெல்லாம் மாத்தம் வரும். எல்லாம் பிஜேபி நடக்கும். கூட்டணி வச்சு திமுகவுக்கு தமிழ்நாட்டுல திரும்ப வர வந்து வாய்ப்பு இருக்கா மக்கள் ப்ரோ? ஓட்டு போடுற மைண்ட் செட்லயே இல்ல. எல்லாருமே வந்து ஆல்ரெடி வந்து இப்ப இந்த 2024 எலெக்ஷன் தோத்துருவீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்ப பிஜேபி வந்து ஏதாவது முக்கியமான பெரிய கட்சி கூட ப்ரோ. கூட்டணி நீங்க வச்சு இங்க எதுக்கு ஆட்சி பிஜேபி பிடிக்கணும். அவங்க பிஜேபின்னு கூட்டணி பேசிட்டு சேர்த்துக்குவாங்க இருக்கீங்க? வேற ப்ரோ. ஏதாச்சும் அவங்க கட்சி இங்க பாருங்க, பேசுங்க. அவங்க கூட்டணி ப்ரோ சேர்த்துக்குவாங்க. நான் பேசினா உங்களுக்கு என்ன திரும்ப பிரச்சனை? எடப்பாடி நான் சிஎம் அவர்கிட்ட இங்க கேள்வி பாருங்க, கேட்டுட்டு திரும்ப இருக்கேன். இல்ல திரும்ப என்ன தாட் ஏடிஎம்கே வரலாம். ப்ராசஸ்ல இங்க பாருங்க ஒரு யோசிக்கிறீங்கன்னு நிமிஷம், புரியவே திரும்ப மாட்டேங்குது. எடப்பாடி சிஎம் இல்ல ஆகலாம். இல்ல, ஒரே நிமிஷம். இங்க இருக்கவங்க எல்லாம் தாட் ப்ராசஸ் தான் பேசிட்டு இருக்காங்களா? என்ன மட்டும் தாட் ப்ராசஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அவர்கிட்ட வந்து நீங்க வருவாங்க அப்படிதான் வரமாட்டாங்க, பேசுறீங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிளா கேக்குறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுல? எனக்கு பிரச்சனை இல்ல ப்ரோ. நீங்க ரொம்ப ஆன்டி பிஜேபியே பேசுறீங்களா? அதுக்கு காரணம் பேசினா என்னன்னு என்ன கேக்குறேன் தப்புன்னு தவிர கேக்குறேன். பேசினா என்ன தப்பு? உங்களுக்கு ஒரு என்ன ஸ்டாண்ட் என்ன இருக்குன்னா எனக்கு ஒரு ஸ்டாண்ட் காரணம்னு இருக்கக்கூடாதா? கேக்குறேன். இல்ல என்ன இல்ல, உங்களுக்கு ஒரு காரணம்? ஸ்டாண்ட், காரணத்தை என்னவோ சொல்லுங்க, நான் காரணம் இருக்க என்னோட போகுது. காரணத்தை சொல்றேன். என்னவோ காரணம் இருக்குது. எனக்கு ஒரு அவரு ஸ்டாண்ட் அவரு இருக்கு, அவர் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் பேசலாம், இருக்கு. உங்களுக்கு என்ன அவர் பிரச்சனை? பேசலாம். இன்னும் ஒன்றும் தப்பு கிடையாது, பேசலாம்.
இந்த ஓட் பர்சன்டேஜ் திரும்ப கிடைக்காதுங்க திமுகக்கு, அவ்வளவுதான். வேற என்ன? அது ஈஸியா வந்து கூட்டணி கட்டிட்டா ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா ஜெயிச்சிட முடியும். தெரியல ப்ரோ அது இந்த இவ்வளவு வந்து அதிருப்தி, ஆன்டி இன்கம்ஸ்னா வந்து இவ்வளவு கிரியேட் ஆகும். இந்த 3 வருஷத்துல இவ்வளவுலாம் கிரியேட் ஆகிருக்க கூடாது. அது ரொம்ப அதிகம். ஆக்சுவலா ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயர் எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் கொஞ்சம் வரணும். ஃப்ளட் மட்டும் வச்சு வந்திருக்கும் நினைக்கிறீங்களா நீங்க? எல்லாமே ஃப்ளட் மட்டும் ப்ரோ. கரண்ட் பில் என்ன கட்டுறீங்க நீங்க? கரண்ட் பில் கட்டுறீங்களா? நீங்க கட்டுறீங்களா? வீட்டுல யாரை கட்டுறாங்களா? நான் தான் கட்டுறேன். 6000 ரூபாய் கட்டுறேன். அதெல்லாம் பார்த்தது இல்லையா நீங்க? மாசத்துக்கு ஒரு வாட்டி மாத்திடுறாங்க. கரண்ட் பில் கட்டுறதெல்லாம் பார்த்தது இல்லையா? வீட்டு வரிலாம், வீடு சொந்த வீடு வச்சிருக்கீங்க, வீட்டு வரிலாம் பார்த்தது இல்லையா? பால் வேலை பார்த்துருக்கீங்க. ரோடு எப்படி இருக்கு பாத்துருக்கீங்களா? ரோட்ல போயிருக்கீங்களா? டெய்லி எப்படி போறீங்க? ரோட்லயா? அப்ப இதெல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா நமக்கு வந்து திராவிட சூரியனையே பார்த்துட்டு போனீங்கன்னா அப்படிதான். மேல கொஞ்சம் கீழே கொஞ்சம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் போறவனுக்கு தெரியாது. எல்லா இடத்துலயும் இருக்கு. இதெல்லாம் நீங்க இதெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. அதெல்லாம் சும்மா ஏங்க அடிச்சு விடக்கூடாது. இதெல்லாம் சொல்ல வர கேளுங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. இந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் முன்னாடி இருந்த கட்சி இருக்கிறப்பையும் இதெல்லாம் இருக்கு. ஆனா இது வந்து சடனா இந்த 3 இயர்ஸ்ல நான் ஏன் போடணும் எங்க? நான் பாருங்க அப்ப என்ன நடந்துச்சு? ஏங்க இதுக்கு மேல நானே சொல்லும் போது 4 பாயிண்ட் சொல்லிட்டேங்க. நானே சொல்லும் போது ஈஸியா சொல்லிட்டு ரோடு சரியில்லை, கரண்ட் பில் ஏறிடுச்சு, இதெல்லாம் எனக்கு டைரக்ட் இம்பாக்டுங்க. பாருங்க, பொன்முடி ஜெயிலுக்கு போட்டோம், எனக்கு தேவையில்லை. செந்தில்பாலாஜி ஜெயிலுக்கு போட்டோம், 1000 கோடி திருடி, அது எனக்கு தேவையில்லை. அதெல்லாம் எனக்கு டைரக்ட் இம்பாக்டே கிடையாது. எனக்கு ரோடு தான் பிரச்சனை. டெய்லியும் குலுங்கி இந்த ரோட்ல போகும்போது காண்டாவுது, அது ஒரு எனக்கு இம்பாக்ட். டிச்சு தண்ணி வீட்டுக்குள்ள வருது, அது ஒரு இம்பாக்ட். ரோட்ல போகும்போது டிச்சு தண்ணி ரோட்ல இருக்கு, அதுதான் எனக்கு தோணும். கரண்ட் பில்லு நான் 1000 ரூபா கட்டிட்டு இருந்தவங்க நீ 2000 கட்டும்போது 2500 கட்டும்போது எனக்கு அது காண்டாகும். அது என்னோட இம்பாக்ட், எனக்கு பர்சனல் இம்பாக்டுங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா வீட்டுக்கு போய் இம்பாக்ட் பண்ற விஷயம், அவ்வளவுதான். எங்கேயோ ஒருத்தன் 50,000 கோடி திருடிட்டு போயிட்டான்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. யாரும் திருடிட்டு போயிட்டாங்களா பாப்பேன். அதுக்கப்புறம் அது வந்து இந்த ரீசெண்டா இந்த ரொம்ப அஃபெக்ட் ஆனது என்னன்னா, இந்த 6000 ரூபாய் ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அது நிறைய பேருக்கு கரெக்டா ரீச் ஆகல போல. அதுல வந்து கொஞ்சம் தாய்மார்கள் 1000 ரூபாய் ரீச் ஆகலைங்க. 1000 ரூபாய் ரீச் ஆகல, மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா, அந்த 1000 ரூபாய் குளறுபடி இருக்கு. அதுலயே நிறைய பிரச்சனை. அம்மா உணவு எப்படி இருக்கு தெரியுமா? இப்ப சென்னையில இல்ல, தமிழ்நாட்டுல தெரியல எனக்கு. சென்னையில எப்படி இருக்கு தெரியுமா? அம்மா உணவு முன்னாடி மாதிரி இருக்குல்ல. அப்போ நீங்க என்னன்னா இது எதையுமே குறையா தெரியாம நீங்க திரும்ப இதே பேசிக்கிட்டு திராவிட மாடல் அந்த மாடல் இதே வந்து உருட்டிட்டு இருந்தீங்கன்னா காண்டு தான் எல்லாருக்கும். திரும்ப வந்து இதே ஓட்டெல்லாம் உங்களுக்கு திரும்ப விடணும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் வந்து எப்படி வரும்? கஷ்டம் தான். எப்படி எதுக்காக போடணும் திரும்ப ஒருத்தன் 200 வரமாட்டாங்கன்னு தான் தோணுது. பட் தெரியல, அது எலெக்ஷன் கேம்பெயின் அது இதுன்னு முன்னாடி நடக்கிறப்ப என்ன நடக்கும் தெரியும். நடக்கவே நடக்காது ப்ரோ. ஏங்க இவங்க 2006ல இருந்து 2011 வரைக்கும் நல்லா தாங்க ஆட்சி பண்ணாங்க. கடைசியா அந்த கரண்ட் பிரச்சனைலாம் வந்துச்சு. அதுக்கு அப்ப கூட கரண்ட் பிரச்சனை நினைக்கிறேன். 96ல இருந்து 2001 வரைக்கும் தான் ஓரளவுக்கு டீசெண்டா தான் பண்ணாங்க. அப்பயே இவங்களை தூக்கி எரிஞ்சிட்டாங்க 2001ல. அப்புறம் 2006ல இருந்து 2011 கரண்ட் டிவில கலர் டிவிலாம் கொடுத்தாங்க. அந்த கலர் டிவி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள கிராமத்துலாம் அந்த கலர் டிவி இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. எப்போ 15 வருஷம் கழிச்சு கூட ஒரு சில இதெல்லாம் டிவிலாம் வந்து இன்னும் ஓடிட்டு இருக்கு. ரொம்ப ரேரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு காலியா இருக்கும் நிறையா. அப்படி இவங்க ஆட்சி பண்ண இதுக்கே வந்து இவங்களை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. என்னன்னா இந்த இம்பாக்ட் தாங்க. இப்போ பர்சனலா எல்லாத்தையுமே போய் பாதிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி இஷ்டத்துக்கு பண்ணி வச்சுருவாங்க. ஏங்க தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாலேயே ஹையஸ்ட் கடன் இருக்க ஸ்டேட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இவங்க ஆட்சி முடியறதுக்குள்ள 10 லட்சம் கோடி கொண்டு வந்து நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய டாஸ்மாக் ரெவன்யூ இருக்கு, இருந்துமே அதை பண்றாங்க. எல்லாமே ஃப்ரீ பீல பண்றதுனாலதான் அதெல்லாம் பெரிய இம்பாக்டா வரும். அதனாலதான் பிஜேபி ஸ்டேட்ல எல்லாத்தையுமே அதை குறைச்சிட்டே வராங்க கொஞ்சம் கொஞ்சமா. இவங்க வந்து போய் சும்மா வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கொடுக்குறன்ற பேர்ல வந்து அது ஃப்ரீ இது ஃப்ரீ பஸ் ஃப்ரீ அது ஃப்ரீன்னு கொடுத்து ஸ்டேட்டை வந்து கடனாக்கி இந்த இதெல்லாம் வரி ஏற்றி சொத்து வரி ஏற்றி கரண்ட் பில் ஏற்றி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. அவங்க இருக்க ஸ்டேட்லாம்
கடனை குறைச்சி அவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃப்ரீபீலாம் கொடுக்காம நார்மல் லைஃப் வந்து டிஸ்டர்ப் ஆகாம பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்களால திரும்ப ஒரு ஸ்டேட்ல ஜெயிக்க முடியுது, ரூல் பண்ண முடியுது. நீங்க கிட்டத்தட்ட 7.5 லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்க ப்ரோ. குஜராத்லாம் வந்து 3 லட்சம் கோடி 3.4 லட்சம் கோடி தான் கடன் வச்சிருக்காங்க. அங்க இத்தனைக்கும் டாஸ்மாக் ரெவன்யூ எல்லாம் கிடையாது இந்த அளவுக்கு. அதெல்லாம் நீங்க எல்லாமே சும்மா நாங்க வந்து நம்பர் மாடலு திராவிட மாடல்னு வாயிலே உருட்டுன்னு ஊட்டிட்டு இருந்தீங்கன்னா, மைக் கிடைக்குதுன்னு அப்படின்னா இந்த 200 ரூபா கொடுத்துட்டு ஊப்பிங்கள ட்வீட் போட வச்சுட்டு இருந்தீங்கன்னா எதுவும் நடக்காது. பாருங்க, ரொம்ப பேசிட்டு இருந்தீங்கன்னா 2024 தோத்துருவீங்க. 2024 எனக்கு தெரிஞ்சு திமுக தான் ஒரு 30-35 தொகுதி அவங்க ஈஸியாக ஜெயிச்சிருவாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா ரொம்ப உருட்டினீங்கன்னா அப்புறம் அதுவும் போயிடும். சொல்ல முடியல. இல்ல ப்ரோ, 35 ஜெயிச்சாலும் அவரோட வேல்யூ வந்து 0 தான் ப்ரோ. வேல்யூ 0 தாங்க. பட் இப்போ ஏடிஎம்கே பிஜேபி தனித்தனியா இருக்கிறதுனால ஓட் பேங்க் பிரியறதுனால இவங்களுக்கு தான் மேஜரா இருக்கும். ஒரு 35 தொகுதி இவங்களுக்கு கண்டிப்பா டிஎம்கேக்கு ஃபேவரா தான் இருக்கு. ஆனா அதுவுமே இந்த 4 மாசத்துல இவங்க வந்து இந்த ஹிந்திலாம் பேசி இன்னைக்கு எடப்பாடியார் பேசியிருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து. அதனால ஏடிஎம்கேக்கும் போல வாய்ப்பு உண்டு. ஆமா, அது எதுவும் பார்க்கணும். அடுத்து என்ன கட்சியில் அலைன்ஸ் வருதுன்னு பார்க்கணும். கமலஹாசன் எங்க போவாரு, ஏதாவது ஐடியா இருக்கா? கமலஹாசன் ஒரே ஒரு தொகுதியில் நிப்பாருன்னு நினைக்கிறேன் திமுக கூட்டணியில. அந்த ஒரு தொகுதியில வந்து திமுக கூட்டணியில் அவர் நின்னாருன்னா ஆப்போசிட்ல எந்த கட்சி நிற்கிறதோ ஜெயிச்சிடும். சீமான் கொஞ்சம் பர்சன்டேஜ் இருப்பாரு நினைக்கிறேன், இன்க்ரீஸ் ஆகும் நினைக்கிறேன். சீமானுக்கு ஓரளவுக்கு ஓட்டு வரும். சீமான் கொஞ்சம் கமலஹாசன் நிக்கிற தொகுதி வந்து ஆப்போசிட் கட்சிக்கு. அது எந்த தொகுதியோ அந்த தொகுதியை பொறுத்து இருக்கு. கோயம்புத்தூர் நின்னாருன்னா பிஜேபிக்கு சாதகம். பிளஸ் நீங்களே பாத்தீங்கன்னா டிபி ஃபாரஸ்ட் இந்த எஸ்டிபிஐ கட்சியில வேற ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணதுன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனாலும் மேபி இதை நீங்க 35 டிஎம்கே சொல்றது மேபி 25 அப்படி கூட போகும். ஏடிஎம்கே கொஞ்சம் அவ்வளோ பெரிய வித்தியாசம் வராது. பார்ப்போம். ஏன்னா பீப்புள் யோசிக்க மாட்டாங்களா, எப்படி 26ல வந்து ஏடிஎம்கே தான் வரப்போகுது. ஸோ எதுக்கு நம்ம டிஎம்கே இப்போ ஓட்டு போட்டு திருப்பி சென்ட்ரல்ல மோடி தான் இருக்க போறாரு. இப்போ மோடி கிட்டேயும் ஒரு ஃபண்டு, ஒரு வெள்ளத்துக்கே போய் ஒரு பணத்தை கேட்கறதுக்கு சட்டை போட்டுட்டு இருக்காரு. ஸோ இவர்கிட்ட நம்ம நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் மோடி தான். ஸோ இவங்க கிட்ட போய் ஆட்சிக்கு வந்து மோடி கிட்ட போய் என்ன பண்ணுவாரு இவரு. ஸோ அதனால மேபி பீப்புள் மைட் சேஞ்ச் இல்ல. அப்படிலாம் இருக்காது, பார்ப்போம். சரி. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பிரச்சனை பண்றதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் தெரியல, பார்ப்போம். ஸ்டாலினுக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குன்றாங்க. ஸோ மேபி அவர் லாஸ்ட் டைமே வந்து கொஞ்சம் ரொம்ப வீக்கா இருந்தாரு பப்ளிக் ஃபோரம்ல. ஸோ அவரு எப்படி எந்த அளவுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணுவாருன்னு தெரியல. மினிஸ்டர்ஸும் ஃப்ரண்ட்லைன் மினிஸ்டர்ஸும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கேஸ். உதயனாவும் நீட்டிக்கிட்டு அப்புறம் எய்ம்ஸ் செங்கலை பண்ணி வச்சு விட்டுட்டுனாரு. இப்போ இந்த டைம்ல என்ன சமாதானம்லாம் பேசவும் முடியாது. அது பேசினா அங்க இருக்கவங்க காண்டாயிருவான். தயாநிதி மாறன் வேற அந்த பேச்சு வேற கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகுது, தேவையில்லாத பேச்சு. யூபி நிறைய அவங்க தப்பு பண்றாங்க. ஒரு பக்கம் கொள்ளடிக்கிறாங்க, ஓகே, ஜஸ்ட் வாயாவது கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல. அதுவும் இல்லாம ஏதோ பேசி எழுத மாட்டேங்கிறாங்க. திராவிடம்னா எனக்கு இன்னி வரைக்கும் எனக்கு என்னென்ன மீனிங் தெரியாது. திராவிடம்னா யாரையாவது கேட்டா கூட, டிஎம்கே கிட்ட பசங்க கிட்ட கேட்டா கூட திராவிடம்னா என்னன்னு கேட்டா அது வேற மாதிரி சொல்றாங்க. திராவிடம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? திராவிடம்னா திராவிடியன் லேண்ட், அவ்வளவுதான் சொல்லுவாங்க. திராவிடியன் லாங்குவேஜ் பேசுற மக்கள். இது வந்து திராவிடியன் லாங்குவேஜ்னா அந்த விந்திய மலைன்னு சொல்லுவாங்க. நார்த் இந்தியா அந்த பார்டர்ல இருக்குல்ல மலை, விந்திய மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலைக்கு இந்த பக்கம் இருக்கிற லேண்ட் எல்லாமே திராவிடியன் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, ஸோ இது 4 வருதுல்ல, இதெல்லாம் வந்து இந்த மலைக்கு இந்த பக்கம் இருக்கிறதுலாம் திராவிடியன் லேண்டுன்னு சொல்லுவாங்க.
அது வந்து அங்க இருக்கவங்களாம் திராவிடியன்ஸ் அப்படின்னு அதெல்லாம் அப்ப சொன்னதுங்க. இப்ப எப்படி சொல்லுவாங்க, அந்த அந்த ஊர்ல இருக்கவங்களாம் இவங்க, அந்த ஊர்ல இருக்கவங்களாம் அப்படி சொன்னது அதை வச்சுக்கிட்டு இவங்க பேசுவாங்க. அது இந்த பெரியார் வரும்போது, பெரியார் வந்து பாத்தீங்கன்னா அவர் கன்னடம் தான் நினைக்கிறேன். அதனால ஆமா ஆமா அவர் தமிழர்னு பேச முடியாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா திராவிடன் சொல்லிட்டாரு அவரு. ஏன்னா அவரே தமிழர் இல்லை அப்படின்றதுனால தமிழருக்காக பேசும்போது நம்ம இது பண்ண சரி ஓகே. அந்த டைம்ல இன்னொன்னு மதராஸ் மாகாணம் இதெல்லாம் வந்து எல்லாம் சேர்ந்து தான் இருந்தாங்க. கன்னடக்காரங்களும் இருப்பாங்க, தெலுங்குக்காரங்களும் இருப்பாங்க, எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அப்போ திராவிடன் பேச ஆரம்பிச்சாங்க. அதை வச்சுக்கிட்டு இவங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்களே தவிர அது ஒரு லாஜிக்குமே கிடையாது. அதுக்கப்புறம் தனி மாநிலம் பிரிச்சு மொழி மாநிலம் பிரிச்சு இதெல்லாம் நடந்துருச்சு. சும்மா இவங்க வந்து இன்னமும் திராவிட அவன் அவங்கள மதிக்கவே மாட்டான். கர்நாடகா இருக்கவன், கேரளாவில் இருக்கவன், கர்நாடகா, கேரளா, ஆந்திரால இருக்கவன் எவனையுமே மதிக்க மாட்டான் திராவிடமா என்னன்னு. அவன் அதை பத்தி எல்லாம் வாயே திறக்க மாட்டான். அவன் தனித்தனி ஸ்டேட்டு அவன் வந்து அந்த மாதிரி தான் இருக்கான். இவங்க ஒருத்த மட்டும்தான். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து தமிழ்னு பேச முடியாது அப்படின்றதுக்காக ரீசன் என்ன, இவங்க ஆரிஜின் எதுவுமே தமிழ் இல்லாதனால, சீமான் சொல்ற மாதிரி சொல்ல போனா இவங்க ஆரிஜின் எதுவுமே தமிழ் இல்லாதனால அன்னைக்கு வந்து அதை பேச ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஈவன் காமராஜர் இருக்கிற வரைக்கும் கூட திராவிடம் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகல. அவர் வந்து மக்கள் நல்லா இருந்தாங்க அந்த சமயத்துல, அவரும் நல்ல ஒரு பணியாற்றினாரு. பட் அதுக்கப்புறம் தான் இந்த திராவிடியன் வந்து ஒரு பயங்கர பூம் ஆயிடுச்சு. எம்ஜிஆருக்கு அப்புறம், அண்ணாக்கு அப்புறம் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். அண்ணாக்கு அப்புறம் ஆரம்பிச்சது. அண்ணால இல்லைங்க, முன்னாடி பெரியார் ஆரம்பிச்சதுங்க திராவிட கழகம். அதுக்கப்புறம் அண்ணா தான் ஃபேமஸ் ஆகுனாரு எலெக்ஷன்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தான் இருந்தாரு. 1 வருஷமோ 2 வருஷமோ தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் தான் வந்து அவர் அண்ணாமலை இருக்க பாசத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சாரு. அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இப்படி 2 கட்சியும் மாறி மாறி வந்துச்சு. அன்னைக்கே அவர் பேரை மாத்திருந்தாருன்னா இது அப்படியே இல்லாம போயிருக்கும். எம்ஜிஆர் ஒரு வேளை வேற பேர் வச்சிருந்தாருன்னா அவர் ஜெயிச்சிருப்பாரு. இப்ப அதை பார்த்துட்டு வந்து வைகோ வந்து அதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வச்சாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து விஜயகாந்த் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இப்ப எல்லாருமே காப்பி அடிக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ஒரு பேரை அப்படியே காப்பி அடிச்சு ஒரு பேரை வைக்கணும். இது வந்து எங்க இப்ப ரீசெண்டா நாம் தமிழர் மக்கள் முன்னேற்ற கழகம் புதுசா ஒரு கட்சியில இனிமே வைக்கிறது இல்ல. அது விஜய் வந்து கூட வச்சா கூட திராவிடம் எல்லாம் வைக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இப்ப அவர் கட்சி வச்சு கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா அது போயிடும். அது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது அது போயிடும். பட் விஜயோட பாலிடிக்ஸ் ஐடியா கொடுக்குறாங்கல்ல, அவரோட அந்த இது, அது எப்படி கார்த்திக் பாக்குறீங்க? இது வரைக்கும் அவர் பண்ண அந்த ஆக்ஷன் பிளான் போட்டு கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி, ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இது வரைக்கும் அந்த அளவுக்கு பேக் சைடு ஆகும். இந்த பூமர்த்தனமா பண்றதெல்லாம் தயவு செஞ்சு குறைச்சிக்கணுங்க. ரொம்ப வந்து ஒஸ்டா இருக்கு. நானே பார்க்கும்போது எனக்கு சில டைம்ல கடுமையா ட்ரோல் பண்ணலாம் தோணுது. ஆமா, அந்த போட்டோ அது இன்னைக்கு கண்டென்ட் இல்லைங்க. அது நீங்க வந்து போட்டுட்டீங்க முடிஞ்சிருச்சு அப்படி கிடையாதுங்க. அது வந்து என்னைக்குனாலும் உங்களை டீக்ரேட் பண்றதுக்கு தூக்கிட்டு வந்து எப்பனாலும் உங்களை அசிங்கப்படுத்துவாங்க. நீங்க சும்மா ஒரு அரசியல ஒரு தப்பு அப்படின்ற தப்போட முடிஞ்சிடாது. அவ்வளவுதான். நீங்க ஒரு வேலை பாக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து நீங்க உண்மையிலேயே வந்து ஒரு விஷயத்த பண்ணா கூட இவனுங்களா இந்த போட்டோ தூக்கிட்டு வந்து சாப்பிடுவோம் நின்னவனுங்க தானே அப்படி பண்ணிடுவாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அதெல்லாம் வந்து இன்னைக்கு இல்ல, அது பெரிய இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சுனாலும் எது பண்ணாலுமே வந்துட்டானுங்கப்பா டிராமா கோஷ்டி நாடகம் போடுறதுக்கு இப்படி வரும். நீங்க நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல வெள்ளம் வருது இல்ல வேற ஏதோ ஒரு இது அங்க போய் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ட்ரோல் பண்ணுவாங்க. அது இதெல்லாம் பண்ணவே கூடாது. கொஞ்சம் கூட அறிவு இல்லாம இதெல்லாம் பண்றாங்க. நீங்க ஆரம்பத்துல தப்பு பண்ணி இதுவே வந்து வாங்குற பேரே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து இந்த மாதிரி நெகட்டிவா வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க பாசிட்டிவா பண்ண கூட சொன்ன அந்த இது புத்தகம், இது அப்புறம் அந்த டியூஷன், அப்புறம் நிறைய ஸ்கீம்ஸ் திறந்தாருல, அதெல்லாம் எப்படி இருக்குன்றீங்க? அதெல்லாம் எதுவுமே ஓட்டா மாறாது. அதெல்லாம் எதுவுமே ஓட்டா மாறாது. பட் அவங்க வந்து அரசியல் இருக்காங்க அப்படின்றத காட்டிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளவுதான். அது எதுவுமே ஓட்டா மாறாது. அவர் ஓட்டா மாறதுன்றது வந்து அரசியல் வந்து எந்த கட்சியை எடுத்து பேசுறாரு, அதுக்கப்புறம் அரசியல் வராரா, என்ன பேசுறாரு. பட் இவ்வளவு ஒரு நெகட்டிவ் இருக்குல்ல அகைன்ஸ்ட் டிஎம்கே ஏடிஎம்கே, அது கொஞ்சம் கூடமா போக மாட்டாங்க அவர் பின்னாடி.
ஒரு ப்ரோ அதுக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் போவாங்க ப்ரோ. அண்ணாமலை அதுக்கு ஜெயிக்கணும் தகுந்த ப்ரோ. மாதிரி அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அவர் யூட்டிலைஸ் பண்ணிட்டாருன்னா போக முடியும். ஆனா புஷானந்தனா வச்சுக்கிட்டு பண்ணாருன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க பண்றது ஏன்னா அதெல்லாம் பண்ணவே கூடாதுங்க. அதான் அவர் யாரை இப்படி விஜயன்லாம் கூப்பிடாத, விஜயன்லாம் கூப்பிட கூடாது, தளபதி தான் கூப்பிடணும். என்ன அவர் இப்ப ராகுல் காந்தியே ராகுல் எலெக்ஷன் காந்தியே வந்து ஒரு ஒரு காலேஜ்ல வந்து ஒரு மீட்டிங் வந்து பேசும்போது என்ன சொல்றாரு, ஹாய் ராகுல் சார் அப்படின்னா, டோன்ட் கால் மீ சார், கால் மீ ராகுல். அது வைரல் ஆச்சு அந்த வீடியோ, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? இருக்கு. ஆமா ஆமா. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. என்ன அவரெல்லாம் பார்த்தா விஜயனை கூப்பிடக்கூடாது, தளபதி தான் கூப்பிடணும் அப்படின்னு இவர் வந்து பூமர்த்தனம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது யார் அந்த இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா ஒண்ணுமே சரியா போகாது bro. அது விஜய் ஃபேன் நானே இப்ப சொல்றேன். ரொம்ப ரொம்ப விஜய் தப்பு அதெல்லாம் பண்றாங்க. பண்ணிட்டு உள்ள வேலைக்கு விஜய் எலெக்ஷனுக்கு வந்தாருன்னா அவர் யாரை நாமினேட் பண்ணுவாரு? அவர் ரசிகர் மன்ற தலைவர்களை நாமினேட் பண்ணுவாரு, யாரும் எம்எல்ஏவா கண்டெஸ்ட் பண்ண வைப்பாரு? அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஒரு கிளாரிட்டி இல்ல. அவங்க தமிழ்நாடு ஃபுல்லா வச்சிருக்காங்க ரசிகர் மன்றம். இல்ல ரசிகர் மன்றம் இருக்காங்க, பட் ரசிகர் மன்றம் எந்த அளவுக்கு ஒரு தலைவரா இருப்பாங்க, எந்த அளவுக்கு நாமினேட் ஒரு எம்எல்ஏக்கு கண்டெஸ்ட் பண்ற அளவுக்கு அவங்க ஒரு ட்ரஸ்ட்வர்தியா இருப்பாங்களா? அதெல்லாம் ரொம்ப அவரு எலெக்ஷன்றது பேசாம வராமலே இருக்கிறது பெஸ்ட். ஆனா விஜயோட பெரிய ஃபேன் தான். பட் அவர் வந்தாருன்னா ஒரு இப்ப விஜயகாந்த் வந்த மாதிரி வரணும், இல்லைன்னா வராமலே இருந்தாருன்னா. ஆக்சுவலா அவரு இப்ப ட்வீட் போட்டாரு இந்த புயல் வெள்ளத்துக்கு, ட்வீட் போட்டு அதோட அந்த வேலை முடிஞ்சிருச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, ஒரு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். வந்துட்டீங்க, ஓப்பனா அறிவிச்சிட்டீங்க, எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, ஸ்டில் அவர் வந்து அந்த பிகைண்ட் த ஸ்கிரீன் மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் தப்பா தான் தெரியுது. அரசியலுக்கான ஒரு பாசிட்டிவ் நோட் மாதிரி தெரியல. அப்போ அவர் இந்த மிகத்துவ படம் முடிச்சுட்டு என்ன பண்றாருன்னு தெரியல, பார்ப்போம். ஃபுல் பிளஜ்டா வந்தாதான் bro நம்ம கமெண்டே பண்ண முடியும். இப்போதைக்கு எதுவுமே சொல்லவே முடியாது. இல்ல அவர் ஆல்மோஸ்ட் 50% இருக்கிற மாதிரி காமிச்சிட்டாரு. ப்ரோ கமல்லாம் இழுக்காதீங்க ப்ரோ, அவரெல்லாம் பாலிட்டிஷியன் சொல்றதுக்கு வெக்கப்படணும் ப்ரோ. அவரு தாங்க பொழைச்சுப்பாரு, நீங்க பாருங்க. அவர் ஒரு சீட்டு ஜெயிப்பாரு. அவர் பொழைக்க தெரியாதவன்றீங்க. அவர் ஜெயிப்பாரா? அவர் எங்க நிக்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட் எந்த கட்சி நிக்கிறதோ அது ஜெயிக்க போகுது. நாளைக்கு ஏடிஎம்கே கூட போட்டு ஏடிஎம்கே சிம்பல்ல நின்னாரு என்ன? அவருக்கு பிக் பாஸ் ஃபேன்ஸே ஓட்டு போட மாட்டாங்க ப்ரோ. அவர்லாம் சொம்பு ப்ரோ. அதான் சொல்றேன், அவரு கமலஹாசன் இருக்கிறது பெரிய கமலஹாசன் நிக்கிற சொம்பு. தொகுதி, கமலஹாசன் நிக்கிற தொகுதி, கமலஹாசன் ஆப்போசிட் நிக்கிறவங்களுக்கு ஜாக்பாட். கமலஹாசன் ஒரு மனுஷனா இது பண்றதே தப்பு ப்ரோ, எல்லாம் தப்பு. அவர் ஒரு ஆக்டரா இல்ல ப்ரோ, ஒரு ஆக்டரா வந்து அவர் வந்து பேசுறது ஓகே, பட் ஒரு பொலிட்டிஷியனா வந்து அவர் வந்து பெரிய சொம்பு. ஒரு 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 என்னது சென்ட்ரஸ்டா வந்து உள்ள வந்தாரு. பிரச்சாரம் மட்டும் பண்ணிட்டு போயிட்டாருன்னா திமுகவுக்கு ஒரு தொகுதி நஷ்டம் இல்லைங்க. அவர் வந்து ஒரு தொகுதி நின்னார்னா அந்த ஒரு தொகுதி நஷ்டம் திமுகவுக்கு. 38 ஜெயிச்சாங்களா போன டைமு? 37 38 தான். 39ல 38 நின்னாருன்னா 38 தான். இப்பயே வந்து நோட் பண்ணு, 38-1. இப்பயே 1 இந்த பக்கம் போட்டுக்கோங்க பாயிண்ட் டேபிள். உதயசூரியன் சின்னத்துல நின்னாலுமா கமலஹாசன் பேர் வந்துச்சுனாலும் அவ்வளவுதாங்க, இந்த பக்கம் 1 போட்டுக்கோங்க. கமலஹாசன் எந்த தொகுதியா இருக்கட்டும், அது தமிழ்நாட்டுல வன்மத்துல இல்ல ப்ரோ. பாண்டிச்சேரியில் நின்னா கூட இந்த 39 தொகுதியில எங்க நின்னாருமே 39 எங்க நின்னாருமே ஆப்போசிட்ல 1, அவ்வளவுதான். இப்பயே 1. 38 திமுக, ஆப்போசிட்ல 1. அதுக்கப்புறம் எந்த கட்சி கூட்டணி, எந்த கட்சி நிக்குது, எந்த கட்சின்றது அடுத்தது. இப்ப நான் சொல்றது எக்ஸிட் போல இப்ப சொல்லிடுறேன். ஒரு தொகுதி வந்து ஆப்போசிட். அப்புறம் அவர்லாம் எப்படி ப்ரோ எல்லா கட்சி இந்த டிஎம்கே மாதிரிலாம் கட்சி நம்புறாங்க? இப்படி ஒரு பச்சந்தி எப்படி நம்பிட்டு இருக்காங்க? எல்லாம் ரெஜெக்ட் பண்ண வேலை தாங்க. விக்ரம் ரிலீஸ் அதுல ஆரம்பிச்சது. என்ன கருத்து, கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கொஞ்சம் ஓட்டம் வாங்குறாரு, அதை வச்சு நம்புறாங்க. இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல அவங்களுக்கு. இன்னும் அந்த கட்சியில பாதி பேர் டிஎம்கேல சேர்த்துட்டாங்க. கார்த்தி, அந்த டாக்டர், அந்த பிரியான்றவங்க, ஏகப்பட்ட பேரு கட்சியே கிடையாது அந்த இப்போ.
அந்த கட்சியே இல்லை இப்போ. அவர் அந்த அவர் வெள்ளத்துல வரும்போது ஏதோ ஒரு வேற்று கிரகத்துக்கு போற மாதிரி மாஸ்க், கிளவுஸ் ரொம்ப அவங்களே பேருக்கு நடத்திட்டு இருக்காங்க அந்த கட்சியை. கட்சியே இப்ப இல்ல. அவருக்கு எதுக்கு அப்புறம் அந்த பர்பஸ்? அவர் தான் சம்பாதிக்கிறாரு, அந்த பர்பஸ் என்ன? இழுத்து ஓடிட்டு போனால அவருக்கு என்ன இருக்கு? நாளைக்கு நாடால போறாங்க. ஒரு எம்பியா வந்து ஒரு 5 கோடி ரூபாய் அந்த எம்பி லேப்ஸ்ல கிடைக்கும், அதை ஆட்டையை போடுறதுக்கு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அவ்வளவுதான். ராகுல் காந்தி எல்லாம் போய் மீட் பண்ணாரு அந்த இது நடப்பயணத்துல போய் பேட்டி எடுத்தாரு. ஆமா, அதனாலதான் அவரும் காலி இவரும் காலி. ராகுல் காந்தி ஒர்க் பண்ணாரு அந்த நடப்பயணத்துல. சொல்ல சொல்றீங்க, என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? வெயிட் குறைஞ்சதுதான் மிச்சம். சம்திங் பரவாயில்ல, எதுவும் பண்ணாரு. பாப்போம் அண்ணாமலையோட நடைப்பயணம் எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குன்ட்டு இந்த தெரியும் இந்த ரிசல்ட். 2-3% vote share கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாலும் பெரிய விஷயம் தான். ஏதாவது ஆன்லைன்ல போல் வச்சாங்கன்னா மற்ற கட்சியை விட அண்ணாமலைக்கு வந்து ஓட்டிங் வந்து ஆன்லைன்ல வந்து போல் வந்து பயங்கரமா இருக்கு. அது நீங்க சொல்ற மாதிரி பெய்தா இல்லைன்னு தெரியல. அது 2024 வந்து அந்த இம்பாக்ட் உண்மையா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும், பாருங்க. அது கரெக்டா பாக்கணும். ஆமா, நோட் பண்ணணும். ஆன்லைன்ல அவருக்கு வந்து பயங்கர கிரேஸ் இருக்கு. ஆனா அது ஓட்டிங் பயங்கரமா பண்றாங்க. ஆஃப்லைன்லயே இருக்கீங்க நீங்க. பாருங்க ப்ரோ, வெயிட் பண்ணுங்க ப்ரோ. எல்லாம் இங்க சோசியல் மீடியா வந்து கத்துனா ஆடுன்னு ட்வீட் போட்டா வேற லெவல் ப்ரோ. ஆடுன்னு ட்வீட் போட்டா ஆடுவாங்களே எல்லாரும். ட்வீட் போடுறாங்களா தத்தி ஆயிடுவாங்களா? அப்படி கிடையாது. இங்க சோசியல் மீடியால போடுறதெல்லாம் விஷயம் கிடையாது. யார் யாருக்கு என்ன கிரேஸ் இருக்குன்றத பாருங்க, எலெக்ஷன் வரும்போது. சரி இப்ப பாப்போம். இன்னொன்னு ஒரு 4 மாசம் 6 மாசம் ப்ரோ ஸ்பேஸ்ல ஒரு டிஎம்கே ஆள் இருந்திருக்கணும் ப்ரோ, விஜேமேன் மாதிரி. தம்பி நான் டிஎம்கே ஒன்றும் கிடையாது, நீங்க என்ன வந்து லேம் பண்ணாது. இப்போ வாகபால் தான் வருவாருன்னு பார்த்தேன், அவர் வர காணோம். யூகே போயிட்டு வந்தாரு தெரியல. அவரு எங்க ஊருக்கு போயிருக்காரு. சரி, ஓகே, முடிச்சுக்கலாமா? மணி 2 ப்ரோ ஒரே ஒரு क्वेश्चन ப்ரோ. ப்ரோ விஷால் என்ன ப்ரோ யுஎஸ்ல காமெடி பண்ணிட்டு இருக்காரு? ப்ரொமோஷனுக்கு பண்ணிட்டு இருக்காருங்க. ப்ரோ எந்த காலத்துல ப்ரோ இருக்காங்க? அது பச்சையா தெரிஞ்ச ப்ரொமோஷன் தெரியுது. தாங்க. ஏங்க அவருக்கு தெரிஞ்சது ப்ரொமோஷன் அவ்வளவுதாங்க. ஏங்க எப்படி பண்றீங்க? அண்ணன் ஏதோ தப்பு பண்றாரு. அண்ணன் சாப்பிடும்போது பிரியாணி தொட்டு கும்பிட்டு மேல கையெல்லாம் தூக்கி சொல்லிட்டு சாப்பாடு என்னமோ அவருக்கு தெரிஞ்சதை பண்றாருங்க. அவரை ரொம்ப பிடிச்சு. சரி ப்ரோ, நல்லா நடிச்சாரு ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. இதுலயே நடிக்கிறாருல நல்லா. அது ஓகே சில டைம்ஸ் என்னன்னா இந்த வீட்டுல அங்கிள்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த பசங்கெல்லாம் ஸ்டைலா ஜீன்ஸ் இதெல்லாம் டிஷர்ட் எல்லாம் போட்டு ஸ்டைலா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல அங்கிள் இந்த அப்பா நானும் அதை பண்றேன் அப்படின்னு பண்ணுவாங்க. பார்த்தீங்களா? அது கோமாளித்தனமா பூமரா இருந்தா கூட பார்க்க, என்னடா எனக்கு அந்த மாதிரி அண்ணன் ஒரு ட்ரை பண்றாரு. வைரல் கண்டென்ட் அந்த மாதிரி வைரல் கண்டென்ட்டா ஏதோ பண்ணணும்னு முயற்சி பண்றாரு அண்ணன். பார்த்து ரசிக்கணும், ரசிச்சு விட்டுறணும். அவரை போட்டு சும்மா தோண்டிட்டு அவர் பாருங்க ட்வீட்லாம் ஒரு கிறிஸ்மஸுக்கு அவரு ட்வீட் அவருடைய போட்டோவை போட்டு ட்வீட் போட்டு மேரி கிறிஸ்மஸ் தான். எனக்கே பார்க்கும்போது என்ன ஆச்சு இவருக்கு? இன்னும் திண்ணை மேல உட்காந்துட்டு காலை தூக்கி மேல வச்சுட்டு மேரி கிறிஸ்மஸ் போட்டோலாம் போட்டு இது கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்துல இன்னும் போட்டாவது இன்னும் பண்றாரு. சரி சரி விடுங்க. சோசியல் மீடியா புதுசா இருக்கு. இப்பதான் சோசியல் மீடியாக்குள்ள அவர் ஆக்டிவா இருக்காரு போல இருக்கு. இன்னும் அட்மின் இருந்தாங்களான்னு தெரியல. இப்ப கொஞ்சம் அவரு ஆக்டிவா இருக்காரு, கத்துக்குவாரு.
இல்ல அவர் நினைச்சது நடந்துருச்சு bro. அது ரமேஷ் பாலா போட்டது 1.3 மில்லியன் வரைக்கும் போயிடுச்சு. அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான் ப்ரோ. வைரல் ஐட்டமா இல்லையா? என் ரிசல்ட் என்ன அது? நியூயார்க் என்ன போட போறாரு அவரு? சரி ப்ரோ, முடிச்சுக்கலாம். பாய், குட் நைட். ஓகே ப்ரோ, குட் நைட்.